யாருமே பண்ணல பெர்ஃபார்மன்ஸ். அவன் ஒருத்தவன் பண்ணிட்டு இது எனக்கு அரவிந்த் ஃபோன் அடிச்சு கேட்டான். இன்னும் ஃப்ரெண்ட் இருப்பான்ல ஃபுட்பால் ஃபேன். அவன் ஃபோன் அடிச்சு கேட்டு என்னடா புண்டை லைனப் அப்படின்னு கால் பண்ணான். ஒரு நான் பார்க்கல லைனப். ஆமா, உடனே புத்தூரை ஏன் என்னன்னா டிராப் பண்ணீங்க எதுக்குடா இன்னைக்கு? புத்தூரை டிராப் பண்ணாங்கன்னே ப்ரூஸ் வந்து ஆமா. இன்ஜூர்டுன்றான். அது இன்ஜூர்டுனே இல்ல, யாருமே போடல நம்ம இதே போடல, ரிப்போர்ட்லாம். யாருமே போடல. அவ்வளவுதான் உட்காந்துட்டு இருந்தான். ப்ரூஸ் அவன் தான் உட்காந்துட்டு இருக்குடா. எனக்கு ஒண்ணும் புரியல. இந்த வில் ஜாக்ஸ் 3 ஓவர் போடுவான் சரியா. இவனுக்கு Batting 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஓகேவா. 3 லெஃப்ட் ஹேண்டர் ஜிடில இருக்கிறானுங்க. நீயும் கண்டிப்பா ஒரு 3 ஓவர் சாலிடா போடுவான் சரியா. அதான் எதுக்கு இவனை டேய், வெளியே நீ போட்டுட்டு பவுலிங்கை விட புஜிபுல்ல பேட்டிங்காயே நீ விஜாக்ஸ் வச்சிருக்கோம்டா. பைத்தியக்காரா ஒரு நிமிஷம் இருடா புண்டை. முஜிபுல்ல போட்டது முஜிபுக்கு 4 ஓவர் கொடுத்து அப்புறம் 2 ஓவர் மட்டும் கொடுத்து நீ வந்து வில் ஜாக்ஸ்க்கு ஒரு பேட்டிங்கும் எக்ஸ்ட்ரா புஷ் ஆயிருக்கும்ல. சாண்டனருக்கு 3 ஓவர் தான். என்ன இவன் பாண்டியா இல்ல கதை எனக்கு பைத்தியமே எனக்கு காணா. எனக்கு அதெல்லாம் ஓகேடா. அவன் மிஸ்டேக் நிறைய பண்றான், அது ஓகே. எனக்கு இது மாதிரி பண்ணிருக்காங்களான்னு கேக்குறேன். ஏன்னா எல்லாருமே மும்பையை பார்த்துருப்பானுங்க. நான் அதை விட்டுருப்போம். 10 வருஷம்லாம் நம்மளால எல்லா மெமரியும் ஞாபகம் இருக்கு. ஒரு இல்ல யங்ஸ்டரு இவன் என்ன பண்ணுவான்னு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆட வைப்பானுங்க, நல்லா பண்ணா அடுத்து ஆட வைப்பானுங்க. அதுதான் அது ஆனா அது அது நான் என்ன நிதிஷ் சொல்றேன். ராணாலாம் அப்படிதாங்க ஆடுனா. 7-8 மேட்ச் தொடர்ந்து இல்லடா ஆடுவான். அப்படி இல்ல சொல்லல. ஒருத்தனுக்கு ஆயிருக்கு பும்ராக்கு ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆனா டேய், அடுத்த 2 மேட்ச் வெளிய உட்கார வச்சாங்க. அதுதான்டா அது மறுபடியும் உள்ள பரவாயில்லடா. கொண்டு வந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் ஒன்னு புரிஞ்சுக்கடா. ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா ஆடாம 2-3 பேர் பண்ணிருக்காங்க, அது ஒரு நடந்திருக்கு. எக்ஸாக்டா பேர் தெரியல. ஃபர்ஸ்ட் மேட்ச் சூப்பரா ஆடியே அடுத்த மேட்ச் வந்து அந்த மாதிரி உட்கார வைக்க மாட்டாங்கடா எங்க டீம்ல. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. என்ன கிரைட்டீரியா உட்கார வச்சாங்க? டேய் எனக்கு என்ன புரியலனா, சிஎஸ்கேவாவது நீ சொல்ல முடியும் தீபக் ஊடா திரிபாதி இவனுக்கு லிஸ்டா 190 சேஸ் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியும். ஒரு லாஜிக் இருக்கு. ஆனா இப்படி பண்ண ஒரு பேட்டிங் லைன் பெஸ்ட் இப்படி முக்கறீங்க. எப்படிப்பட்டடா எல்லாமே இல்ல அன்ப்ரூவன்டா. அது எல்லாம் அது வேகண்டா பைத்தியம். பெரிய இல்லங்கடா. பவுலிங் அப்படிதான் நீங்க இருக்கு. வேணா ஹைட் பண்ணிக்கலாம்டா. என்ன improve? மச்சான் பேட்டிங் பிட்ச்னு ஒண்ணு இருக்குல்ல. உனக்கு எப்படி பார்த்தாலும் கான்ஸ்டன்ட்டா உனக்கு ஏய் 6 உனக்கு 4 புரியுதாடா? வரதுக்கு வாய்ப்பு டேய் இருந்துச்சு. ரோஹித் இங்க பாரு, ரோஹித் சர்மா அடிப்பான். ஆனா உனக்கே தெரியும் என்ன கதைன்னு. கையே திலக்கு அவ்வளவுதான்டா. என்ன வேற ஸ்கை யாருமே ஹார்திக் ரீசெண்ட் டேஸ்ல அடிப்பான், அடிக்கலடா. ஹார்திக் அடிப்பான், திலக் வர்மா இவன் யாரவன் டேய் மச்சான் ரேஷியோ அவன பண்ணிப்போம். முக்கற 3 பேருக்கு மச்சான் இது ரேஷியோ பண்ணிக்கலாம். இது ஒரே நிமிஷம். 3 பேரை தாண்டற முக்கற திரிபாத்தியோட பெரிய பெஸ்ட் பிளேயர் ஓகேவா. கூடாவோட நமந்தீர் பெஸ்ட் இங்க பிளேயர். பாரு மறுபடியும் இங்க பாரு. நீ அப்படி எல்லாம் கம்பேர் பண்ணு. இங்க பாரு அந்த கம்பேரிசன். டேய் ரோஹித் சர்மா அடிப்பாங்கடா. அதான் சொல்றேன். சரிடா வச்சுக்கோ. ஐபிஎல் இருடா டேய் ருத்ராஜ் கூட தான்டா விடு. இங்க பாரு உங்க ஆள்லாம் இல்ல அந்த மாதிரி தான். என்ன பண்றது ருத்து. இங்க பாரு ருத்து ரோஹித் மேட்சப் வச்சுக்கோ ஓகேவா. நீ 2 பேரும் விட்டுரு. உங்களுக்கு ஒரு ஆள் அடிப்பான், எங்களுக்கு ஒரு ஆள் அடிப்பான். ஸ்கை அடிப்பான் ஓகேவா. உங்களுக்கு யார் வச்சுக்கலாம்? அதை எவனை வச்சுக்கலாமா? தூபே இருக்குங்க. டேய் அந்த அடிப்பான் இல்லடா. அந்த நாய் 30 மேல போட்டா தடவுவான்டா. அவனெல்லாம் ஸ்கையோட கம்பேரிசன் இல்லடா. மேட்ச் டு மேட்ச் நீ எக்ஸாக்ட்லாம் பார்க்காத. அடிக்கிற பிளேயர் சொல்றேன்டா. 2 பேர் சொல்லு. திலக் வர்மாக்கு எவனும் இல்ல எங்க இதுல. அடுத்து திலக் வர்மா 3 பேர் தான். என்னது யாருக்கா திலக் வர்மாக்கு ஈக்குவலா சிஎஸ்கேல? டேய் ஈக்குவல் சொல்லடா. அடிக்கிற பிளேயர்ஸே அவ்வளவுதான்டா இருக்காங்க. டேய் நாங்க உங்களோட ஒரு பிளேயர் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன்டா. ஒரு பிளேயர் 2 பேர் அவ்வளவுதான்டா. என்னடா இப்படி பேசுற? உங்களுக்கு வெளிய இங்க பாரு ஹரி உங்களுக்காக பெஞ்சில இருக்கானுங்கடா. ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. உங்களுக்கு பெஞ்சில இருக்காங்க. உங்களுக்கு வந்து கான்வே வந்தா கூட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மேனு. நீங்களும் ஒரே மாதிரி லெவல்ல தான் இருக்கிறீங்க. நமந்தீர் மிங்ஸ் ரிக்கல்டனு இவங்க 3 பேரும் அன்ப்ரூவன். இதுல ஹைலைட் என்னன்னு சத்யநாராயண ராஜு உட்கார வச்சா வேற யாரும் இறக்க முடியாது. பிளேயர் இல்ல அதனால இருக்குடா. இல்ல மதனே நீ சிம்பிள். நீ வந்து சத்யநாராயண உட்கார வச்சுட்டு பாண்டியாவை கொண்டு வந்தார். அவனுக்கு பதிலா இவனை கொண்டு வந்துட்டு புத்தூர் ஆடிட்டு வில்ஜாக்ஸே போட்டிருக்கலாம்ல. புத்தூர் ஏன்டா உட்கார வச்சிட்டீங்க? நல்லதானே போட்டான். ரொம்ப நேரம் அசிங்கமா திடீர்னு சூத்தமா அந்ததான் பேசியிருந்தா நீ தான் வந்து வாய விட்ட. புத்தூர் ஏன்டா எடுக்கலாம் தான் நான் கடிச்சிருந்தேன். எங்க டீம்ல அப்படி பண்ணதே இல்ல. பெரிய தப்புங்க. அதெல்லாம் அநியாயம். இல்ல நான் என்னன்னா திலக் வர்மாக்காக காம்ப்ரமைஸ் பண்றாங்க ரைட்டு. அப்ப என்னதான்டா பண்ண போறாங்க? பரவாயில்ல மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்குடா. நாங்க தோத்து நீங்க ஜெயிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப நான் சொல்றேன். நேத்து நீங்க ஜெயிச்சுட்டு இன்னைக்கு தோத்துருந்தோம்னா இன்னும் கஷ்டமா இருந்திருக்கும். பரவாயில்ல நீங்க தோத்து அப்படிதான் இப்படிதான் மனசை போக்குங்க. நாளைக்கும் தோத்துருங்க பங்காளிகளா அப்படின்னு தான் இருக்கு. தோத்துட்டானுங்கன்னா ஜாலியா. ஆனா நீங்க 2 தோத்துறீங்க. ஆனா ஒன்னு ஜெயிச்சிட்டோம் சந்தோஷப்படுறதா? எங்களை அடிச்சுலாம் நீங்க பெரிய பெருமைப்படக்கூடாது. உங்களோட தான் ஜெயிச்சோம்னு சொல்லிட்டு வருத்தப்படுறதான்னு தெரியல. எங்க டேபிள் கடைசியா இருக்கணும். இந்த பேட்டிங் நான் இப்ப என்ன சொல்லல. இந்த பேட்டிங் லைன் எக்ஸ்போஸ் வந்து 21லயே ஆயிடுச்சுடா. அது இன்னும் கடப்பாருன்னு நம்பி இந்த நீங்க தான்டா பிஆர் பண்ணி உங்களுக்கு பிஆர் பண்றீங்களா இல்லையா பண்றீங்களா? எங்களுக்கு பிஆர் பண்ணி எங்களை அடிச்சதே நீங்க தான்டா. சத்தியமா அந்த ஸ்கேம நான் அடிச்சு பேத்துருவேன். எவனா வந்தானா இல்லையா? ரொம்ப இங்க பாரு. இல்ல நான் என்ன சொல்றேன் இங்க பாரு. நான் வந்து நான் சிம்பிளா சொல்றேன். பேக்ல சப்போர்ட் பண்ணணும்னா இல்ல
செம்ம பிரஷர் இருக்கியா மூஞ்ச பாத்தியா ஆமா போயிட்டு ஆமா பாவமா உச்சா இருந்துச்சு. போயிருப்பான் போல பேண்ட்ல அவன் ரொம்ப மூஞ்செல்லாம் வெட வெட கஷ்டப்பட்டு மேல வெடன்னு இருக்கிறான். வந்திருக்கான், அதனால கூட இருக்கலாம் பாவம். அவங்க ரொம்ப இல்ல ட்ரெஸ் இல்ல பண்றாங்க அவனுக்குலாம் அவனுங்க. அப்படி கண்டிஷன்ல இறக்கக்கூடாதுங்க. அவன்லாம் ஒரு டாப்ல இறக்கி விடணும். இல்ல அப்படிலாம் இறக்கவே அததான்டா கூடாது. சொல்றேன். இதுதான் தப்பு. என்னன்னா ராபின் மின்ஸ் மாதிரி ஒரு ஆள் நீ சொல்ற மாதிரி சீசன் முடிஞ்சிருச்சு, ஒரு 9 கேமு 10 கேமு, அப்பயே கரெக்ட் நம்ம கரெக்ட். பிளே ஆஃப் போட்டு வெளியே வந்தா அப்ப அவனை இறக்கி விட்டு இப்போ ருத்ராஜ் எப்படி கொண்டு வந்தாங்க, அப்படியே ஸ்பார்க் தெரிஞ்சு சொல்லிட்டாப்ல தோனி சீசனே அவுட்டு. கரெக்ட் அதுக்கப்புறம் 4 கரெக்ட். மேட்ச் கொடுத்தாங்க ருத்ராஜுக்கு, 200 ரன் அடிச்சான் 4 மேட்ச்ல, 50 ஆவரேஜா 40 ஆவரேஜா. அப்படிதான் இவங்களோட கேப்டனே உள்ள வந்தது. இல்ல அதுக்கப்புறம் தான் எனக்கு ஆரஞ்சு கேப். இல்ல ருத்ராஜ் ஓகே. நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு பிரச்சனை அது திலக் வர்மா வந்துட்டு ஃபயர் ஆக மாட்டான். அதான் அது ஏய் வந்துட்டு அததான்டா என்ன சொல்றேன், சொல்றது. அவன் அடுத்த மேட்ச் அடிச்சிருவான். ஆனா சொல்லணும் மறுபடியும் குழப்பிக்காத. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரபாடாவை போட்டு நொறுக்குனான். அவன் அடிக்க போறான் எல்லா பாலையும் ப்ரூட்டலா, அதை அடிச்சுட்டு அவுட் ஆயிடணும்னு நினைக்கிறான். அவன் ரோல் என்ன தெரியுமா, ஒரு சில வருஷம் முன்னாடி ஸ்கை ஒன்று பண்ணுவான்ல, வருவான் 25 பாலுக்கு 50 அடிப்பான், அவுட் ஆயிடுவான். அதை தான் ட்ரை பண்றான். இன்னைக்கு என்னன்னா அந்த பார்டரை தாண்டிட்டான், அந்த செல்லுக்குள்ள போய் மாட்டினானா எப்பவுமே பண்றது தான் திலக் வர்மா. ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும், அப்படி கிரிக்கெட்டே ஆட தெரியாத மாதிரி ஆடுவான். கரெக்ட். அப்புறம் இல்ல அவனே இதுல விக்கெட்டை த்ரோ பண்ணிட்டு போயிடுவான். இல்ல ஆனா இந்த சதீஷ் ப்ரோ, சென்னை இதுக்கு நோட்டீஸ் பண்ணீங்களாடா? பிரசிஷ் கிட்டா ஸ்பெல்லு பேசு. தான் மாறிடுச்சு ப்ரோ. பிரசிஷ் கிட்டாவோட ஸ்பெல்லு தான் மேட்ச் இல்ல மாத்திடுச்சு. அவன் அடிக்காம இருந்தா எனக்கு இன்னும் அதான் வயிற்றுல இருக்கு, அதான் வெற்றி அது வேற அந்த விஷயம். ஆல்ரெடி அவன் புண்டியெல்லாம் மோரே கிளென் பத்தரை மேக்கர் மாதிரி காண்டாகும். காமிச்சிட்டீங்களாடா டேய். இல்ல இல்ல அவனை எனக்கு என்ன பார்த்தா அவனை ஏதோ ஆஸ்திரேலியன் சாயில்ல ஸ்விங்கா வர கண்டிஷன்ஸ் விளையாடுற ஸ்டார்க் பவுலிங் மாதிரி பண்ணிட்டானுங்க கொஞ்ச ப்ரோ நேரத்துல. நீங்க அதுதான் நோட்டீஸ் எனக்கு பண்ணீங்களா மனசு ப்ரோ? வருத்தமா இருக்கு. இல்ல இந்த சென்னை விளையாடும் போதும் சரி, மும்பை விளையாடும் போதும் சரி, பிச்சை வேற ஏதோ பிச்சில் விளையாடுற மாதிரி இருக்கு. ஆமா ஆனா ஆப்போசிட் டீம் 197 விளையாடுறப்ப அடிச்சிட்டாங்க, சூப்பரா அதே விளையாடுவானுங்க. 197 தான் டார்கெட். இல்ல ஆனா இது இன்னொன்னு என்னமோ யோசிக்கணும்டா. இப்போ நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன், சிஎஸ்கே அடுத்த மேட்ச் கம்பேக் கூட கொடுத்துருவீங்க, உங்களை புரிஞ்சிக்க முடியாது. நீங்க சதீஷ் கொடுப்பீங்கடா. நாளைக்கு வந்து இவனுங்களோட ஆர்ஆரோட ஈஸியா புரட்டிடுவானுங்க. அவனுக்கு அதுதான் பிரச்சனையே கிடையாது. சொல்றேன், இவங்களை நம்ப வாய் முடியல. வச்சு ஆனா வாய் என்ன வச்சு என்னன்னா இந்த வாய் வச்சு தான் கூப்பிடுவாரு அடே பாரு. வாய் டேய், நான் கலாய்க்கலாம் இல்லடா, உங்களை ஒன்றும் ப்ரோ ட்ரெஸ் உண்மை பண்ண இது முடியாது. வந்து உண்மை. அவனுக்கு செத்தா நீங்க ஒரு போகுது. மாதிரி ஏஜ் ஸ்குவாட வச்சு 18 மாதிரி கூட ஏதாவது பண்றீங்க உங்களை, அதனால சொல்ல டேய் முடியும். அது இப்ப நாங்க ஷேன் வாட்சன் ஸ்குவாட்ரா அது. டேய் இந்த ருத்ராஜ் கேக்கோ இருக்கட்டும்டா. டம்மி போட்டலாம் இல்ல. டேய் அவன் எவ்வளவு ரன் அடிக்கிறான் அதை விட. அவன் நீ நான் சேசிங்ல அடிச்சதுல அவன் சரியா? டேய் அப்பெல்லாம் தோனி ஃபில்டர் போட்டா பாஞ்சிருன்னு அப்படி ரிக்வயர்ட் பார்த்தா ரேட் ரோஹித் அதெல்லாம் சர்மா பேசுவேன் ஃபில்டர் நான். போடாம இருக்க கூடாது, நீ மூடு. அதெல்லாம் என் ஆள் அதுலயே அடிச்சிருக்கான், இப்ப இப்போ ரோஹித்துக்குலாம் கொஞ்சம் ஃபில்டர் நீ தொக்காயிட்டான். என்ன தோனியே எவ்வளவு நெகட்டிவா அடிச்சிருக்கான், போட்டாலும் இருக்கான், பாசிட்டிவா கூட போட்டாலும் வந்து எவ்வளவு இருப்பான். அடிச்சிருக்கான். அதனால நம்ம பிரச்சனையே கிடையாது விக்கெட் டேக்கிங்லேயும் ரோஹித்துக்குலாம். இருப்பான்டா எங்கால. சரி அதை விடு. ஆ நான் என்னன்னா ரெண்டு டீமுக்குமே ஒரு அந்த வின் ஜெயிச்சு ஏதாவது எங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு. அது வந்து 20லே வந்துருச்சு, 21ல அது இருக்கு. அதுக்கு ஒண்ணு ஸ்குவாடு கிட்ட இல்லடா சுத்தம் முன்னு எல்லாம் இன்னொரு சாம்பியன்ஷிப் ஜெயிக்கணும்னு சொல்லணும். அங்கர்லாம் இல்லடா மத்த டீம் நீ சொல்றல அதான் சொல்ல வந்தேன். அவனுங்களுக்கு அது இருக்கு. ஆமா சில டீமுக்கு போயிடுச்சு அது. அது வரணும்னா சென்னைக்குலாம் அது போயிடுச்சியா? அது ரெடி பண்ணணும், அவ்வளவுதான். அது அவங்களா சொல்லி அது இது பண்ணணும். ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒரு மென்டாலிட்டி இல்ல சொல்றேன். இவனுக்கு அது 5 கரெக்ட். கப்பு வச்சிருக்கான்னு திமிரு வந்துருச்சா உங்களுக்கு என்னன்னு இருக்கான்னு தெரியல. தெரியல, இல்ல எங்களுக்கு இல்ல எங்களுக்கு கன்ஃபார்ம் இல்ல. அங்க போயிடுச்சியா? ருத்ராஜ் எல்லாம் பாரு நான் என்ன 50 சொல்றேன், தோத்தது. எங்களுக்கு இல்ல சத்தியமா இல்ல. அவ்வளவுதான். டெட் ஷாட் ப்ரோ. இவன் ருத்துராஜ் வந்துகிட்டு ஃபைனல்ல அடிச்சு கொடுத்தானே 2023ல. ஏங்க அந்த ஃபைனல் ஏய் ஒரு டெட்டு அடிச்சாங்க டெட்டு 25 ரன், அதுல இங்க கூட பாரு, காமிக்கிறாங்க நம்ம ஹை டீம் ஸ்கோர். டெட்டு டேய் கேக்குதா, நம்ம டீம் செத்து போச்சு. மும்பைக்கு ஒரு ஸ்டெப் வந்து கைடா இருக்காங்க நம்மளை விட ஜெயிக்கிறதுக்கு. பும்ரா இருக்கான், அவன் சரியா? வந்தான்னா அவன் பழிச்சிருவான். வரமாட்டான், அவன் வரமாட்டான். வரக்கூடாது சரி பும்ரா வரலினா கூட இந்த டீம் வந்து பெஸ்ட் டீம் தான். அவனுக்கு வந்து ஆமா, ஆமா. ஸ்ட்ராட்டஜி பண்ணி வந்தானுங்கன்னா அவனுக்கு இல்ல கண்டிப்பா ப்ரோ பும்ரா வரமாட்டான் ப்ரோ. டேய், இல்ல அவனை ஹரி, பத்தி இங்க நியூஸே பாரு. இல்லையே. காலையில ஏதோ சாப்ட்னர்லாம் ஃபோன் பண்ணி வச்சு பேசணும்னா ஒருத்தர் சூத்தம் முன்னு அதோட இருக்கணும். ஸ்பேஸ் எல்லாம் வன்மம் பண்ற கேட்க கூடாது, விட்டுரு. மச்சான் முடிஞ்சிருச்சு. இங்க இங்க பாரு, பாரு, இங்க ஜெனியூனா தான் சொல்றேன். ஹரி இந்த நான் ஒண்ணு டீம் சொல்றேன். இங்க பாரு, இங்க பாரு, இத்தனை வருஷம் பாக்குறேன், நியாயமா சத்தியம் பண்ணி சொல்லு, ரொம்ப கேவலமான பெர்ஃபார்மன்ஸ்ரா இதெல்லாம். வந்து இந்த அளவுக்கு கம்பேக் எல்லாம் கொடுக்க ஹரி bro, முடியாது. இல்ல, 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 இல்ல. இல்ல, என்ன எவ்வளவு சதீஷ், கேவலமா players-ஆ batting பார்த்தா மச்சான் டேய் இது ஒரு சென்னை நிமிஷம் எவ்வளவு இரு. பர்ஃபெக்ட் இல்ல, டீம். இல்ல, ரோஹித் கேப்டனா இருக்கும்போது கூட ஸ்டார்டிங் 4 மேட்ச் இப்படி டேய் கேவலமா பெர்ஃபார்ம் நான் பண்ணுவீங்க. சொல்றது ஃபர்ஸ்ட் bro, புரிஞ்சுக்கடா. அப்ப 8 டேய் டீமுங்க, திருப்பி புதுமே பேசாதடா. 10 டீம் இருக்கு. ரோஹித் கேப்டனா இருக்கும்போது கூட நீ அந்த டிம் டேவிட் சீசனா எடுத்துக்கோ, ஆகாஷ் மத்வால் சீசன் இருக்குல்ல, அது கூட நீ எடுத்துக்கோ. நாங்க அவுட் பிளே பண்ணுவோம்டா பேட்டிங்ல, 210 அடிப்போம், பேட்டிங்கே ஆட மாட்டோம்டா. அவன் அப்போயும் அடிக்கல. சரி இல்ல ப்ரோ சதீஷ் ப்ரோ, இடையில உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்லாம் நல்லா தான் இருந்துச்சு, ஓகேவா? ஆனா நீங்க சிஎஸ்கே பாத்தீங்கன்னா எங்களுக்கு பார்ட்னர்ஷிப் இல்ல, டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஆடிட்டு இருந்தாங்க நேத்துலாம். ஐயா உங்களுக்காக நான் சொல்றது புரியுதா? இப்போ உங்களுக்கு கான்வே உள்ள வந்து ஒரு செக் ஒன்னு ஃபைனல் பண்ணிடலாம், அவ்வளவுதான். உங்களுக்கு கான்வே அவுட் ஆஃப் பிளேயர்ஸே ஃபார்ம்ல அவ்வளவுதான். இருக்கானே. டேய் இல்லடா கான்வே டேய் ப்ரோ டேய் டிராவிஸ் டேய் ஹெட் மாதிரி நச நிக்குது. நச நம்ம யாரு தான்டா வேணும் உனக்கு? டிராவிஸ் சைஸ் ஹெட் 6 ஓவருக்கு நான் 48 வேணும். அடிச்சிருந்தீங்க சைஸ் ஒரு நிமிஷம் 6 ஓவருக்கு 48 அடிச்சிருந்தீங்க. ஆனா 10 ஓவருக்கு 90 வந்துட்டீங்க சைஸ். அதுக்கப்புறம் தான் மேட்ச் கை விட்டு போச்சு, அது புரியுதா? கரெக்ட் மச்சான், அதுதான்டா சொல்றேன். 10 ஓவருக்கு 93 அடிச்சிட்டீங்கடா. நீங்க தான்டா குழப்பிக்கிறீங்க, நான் தெளிவா தான்டா சொல்றேன். இப்போ உங்களுக்கு கான்வே மேல கொண்டு வந்தா உருப்படும்ல, அந்த மாதிரி வில் ஜாக்ஸ் எங்களுக்கு ஆட் பண்ணலாமே தவிர
அடிக்க மாட்டான்டா ரோஹித் சர்மாலாம் அடிச்சே ரொம்ப நாள் ஆச்சு. நீ அடிக்கின்ற அடிக்காத அவன் அடிக்க மாட்டான்டா அவன். அவன் அடிச்சாலும் அவுட் ஆயிடுறான். அதாங்க பிரச்சனையாவே இருக்கு. அவன் நல்லா அடிச்சிட்டே இருக்கும்போது அவுட் ஆகுறான். திடீர்னு பால் குறுக்க வந்துருச்சு இன்னைக்கு. டேய் இல்லடா இந்த ஒரு நல்ல சூரியகுமார் அவனுக்கு யாதவுக்கு புரியுதா? அவன் இங்க பாரு ஒரு பிளேயர் வந்து இப்போ நம்ம சிவான டிஎம் வந்து அது சூப்பர் பால். நான் சத்தியமா சொல்றேன், அந்த பேல்ஸ் அடிக்கிற மாதிரி போட்டா சூப்பர் பால் தான். அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இங்க பிரச்சனை அது இல்ல, அந்த பால் டிஃபெண்ட் தான் பண்ணணும் நீ. இல்ல இந்த புரியுது? அப்புறம் வேற ஆப்ஷன் இல்ல உனக்கு. நல்ல பால் போட்டாலே அவுட் ஆயிடுவேனா? சொல்லு. எதுக்கு அப்படி போய் நின்னான்னு தெரியல. பால் போறதுக்கு முன்னாடி 2 பால் உனக்கு 6 பால் எந்த பவுலரா இருந்தாலுமே ஒரு நல்ல பால் போடத்தான் செய்வான். அந்த ஒரு நல்ல பாலை விட்டுட்டு மத்த பாலை தான் அடிக்கணும். ஐடியா கொடுத்தான்னு தெரியல. அதுக்குள்ளே பேட் விரிச்சிடறான். பேட்டுக்கும் அதுக்கும் அவ்வளவு கேப் இருக்கு. அதுக்குள்ள ஏன் பேட் அவ்வளவு விரிச்சானே தெரியல. சிக்ஸ் அடிக்க தூக்கலாம்னா என்ன சுத்தியாவது இருக்கலாம்ல அதுக்கு. அவன் இல்ல ரோஹித் வந்து அடிக்க எல்லா பாலும் அடிக்கதான் போறான். அந்த ரேஞ்சுக்கே போயிட்டான் போல. இல்லடா எல்லா ஒரு பாலும் நல்ல பால் போடுவான்டா. சிராஜா இருந்தாலும் போடுவான்டா. ஒரு நல்ல பால் போட முடியாது. சூரியகுமார் யாதவ்லாம் ஸ்லோவா போட்டாலும் அடிக்க மாட்டான்டா அவன். இல்லடா இன்னைக்கு அவன் அடிச்சிருப்பான். இந்த பாண்டியா பிரஷர் ஏத்தாதே போதும் அவன் ஆடி இருப்பான். ஏதாச்சும் 3 ஓவர் ஸ்ட்ரைக்கே அவனுக்கு வரல. நல்லா அடிச்சிட்டு இருந்தான். அது டிபிக்கலா எப்பவுமே நடக்கும்லடா. நீங்க ஸ்ட்ரைக் ரேட் பாரு, அவன் டிபிக்கலா எப்பவுமே இப்படிதான் அவுட் ஆவான். 50 ரன்னுக்கு மேல சூரியகுமார் யாதவ் அவ்வளவு சீக்கிரம் அடிக்க மாட்டான். ஏதோ ஒரு மேட்ச் இருக்கும் 50, 60, 70 அவன் கேம் முடியுது. நீங்க மத்தவங்க தான் அடிக்கணும். அதுக்கப்புறம் சிவா பர்த்டேவா? சிவா பர்த்டே ஓட்டுறீங்க இன்னைக்கு? ஆமாடா. 12 மணி மூடிட்டு இருந்துரு தயவு செய்து. ஓத்த மாட்டாங்க. ஹாப்பி பர்த்டே சிவா. எங்க துடியலூர் இருக்கியா மாமி? முண்டையில இருக்கு. எங்கயாச்சும் எங்க பொரி மாம்ஸ் ரன் அடிச்சிருந்தா சிவாக்கு ஒரு கிஃப்ட் வந்திருக்கும். அட்வான்ஸ் கிஃப்டா. சரி நம்ம வாங்க எம்ஐ போட்டு அடிக்கலாம். ஸ்டார்ட் பண்றாரு. நான் சொல்றேன்டா ரோஹித் சர்மாலாம் வாக்கிங் கேட் ஆயிட்டான்டா. டேய் திரிபாத்தி லெவலுக்கு போயிட்டான்டா. போயிரலாம் ப்ரோ. இல்லனா எனக்கு தெரிஞ்சு எதுக்கு ஆடுறான் எடுத்து நான் இவரை கடிச்சிருவேன்னு. அதுக்குன்னு ப்ரோ அதுக்குன்னு திரிபாத்தி லெவலுக்கு ரோஹித் சர்மா கம்பேர் பண்ணி திரிபாத்தி கம்முனீங்க. பேசினு இருக்காதீங்க ப்ரோ. அவன் சர்க்காசம் பண்றான் ப்ரோ. இல்லனா எங்களுக்கே தெரியாது. காதுல செய்ய தெரியாதா? நாங்களும் சர்க்காசம் எடுத்துக்கிறோம். விடுங்க. சரி விடுங்க, ஏதோ பேசிட்டு போறான். டேய் இல்லடா 7 வருஷத்துல எல்லா சாதனை பண்ணி. டேய் ஒரு ஓபன் இல்ல இப்போ எப்படி தெரியுமா? ஓபனா அடிச்சிடுறாங்க. அப்புறம் வந்து சர்க்காசம் பண்றோம் ப்ரோ. கிஷான் நல்லா விளையாடுறான்டா. நீங்க அடிக்கல இன்னைக்கு சென்னை. நம்ம வர என்ன பண்ணீங்க? குடுகலமா அடிக்கிறீங்க. அஸ்வின் அனுப்பிச்சு வரீங்க. ஆமா அந்த புண்டைய எடுத்துக்க கூடாதுன்னு அன்னைக்கே சொன்னேன். இந்த நாய் எடுத்து கண்டிப்பா அவனால அடிக்க வேண்டிய ஆளுதான் அஸ்வின்லாம். ஏங்க இல்ல சீரியஸா அவன் எடுத்ததுக்கு நீங்க நல்ல பேட்ஸ்மேனா எடுத்துருக்கீங்க. ஐயோ நாங்களும் அதான் ஏன் சொல்றோம். அஸ்வினுக்கு பதிலு வேற 2 பேர் நல்லா எடுத்துருக்காங்க. நீங்க ஒரு 100 அகமதுக்கு 10 கோடி கொடுத்தீங்களா? அது நியாயம் இருக்கு. இவனுக்கு போய் அவ்வளவு அவனுங்கெல்லாம் சொல்றீங்களே. இங்க பாரு டேய் மதனே லூஸ்கூதி மணிகண்டனுக்குலாம் ஸ்பீக்கர் தராதடா. தூக்கி விடுறான். இன்னொன்னு அவனுங்களா பரவாயில்லடா. டக்குன்னு இந்த ஓவர் டர்னை தூக்கி சாம் கரனுக்கு பதிலா மிட்ல போட்டானே பினிஷர் கிடைக்கும். நமக்கு இந்த பென் ஜேக்கப்ஸ் எல்லாம் அடிப்பானானே தெரியலடா. பதட்டமா இருக்கு. எல்லாமே ஒரு மாதிரி வச்சிருக்காங்க. டேய் வில்ஜாக்ஸ் யாரு வில்ஜாக்ஸ் ஆடும் சதீஷ் நல்லா ஆடும் சொல்லடா. இவனுங்க வேற. டேய் நான் பெவன் ஜேக்கப் சொல்றேன்டா. வேற ஒரு நியூசிலாந்து பிளேயர் அவன் சொன்னான். ஓகே இல்ல வில் ஜாக்ஸ்க்கு எங்க சான்ஸ் கொடுத்தானுங்க. அப்புறம் பெவன் ஜேக்கப்ஸ்க்கு போறதுக்கு வில் ஜாக்ஸ் தெரியல. எடுத்து கையெல்லாம் டவுட். எதுக்கு வில் ஜாக்ஸ் இந்த மேட்ச் உட்கார வச்சானுங்க ஃபர்ஸ்ட்? எதுக்கு இந்த மேட்ச் உட்கார வச்சானுங்க? பாண்டியாவோட சுப்ரீமசி அதெல்லாம். பாண்டியாவோட கேப்டன்சி ஏதாவது சேஞ்ச் பண்ணாதானே அவர் பாண்டியா. அதான் சொல்றேன். வில் ஜாக்சன் இறக்கி இருக்கணும். அவனை விட்டானுங்க. சத்தியமா அது உண்மையாலுமே அநியாயம். அந்த ராபின் மின்ஸ் அந்த பையனை கூட்டு போய் 2 மேட்சுமே டார்ச்சர் பண்ற மாதிரி இல்லடா. ராபின் மின்ஸ்ங்கறவன் ஏதாச்சும் அடிச்சிருக்கான்டா. நல்லா அடிச்சிருக்கான் போல. ஆனா என்ன பிரச்சனைனா ஐபிஎல் அதுவும் ஒரே லெவல் கிடையாது. அங்க அடிச்சா இங்க அடிப்பான் இல்லையா? அவனை என்ன பண்ணனா ஒண்ணு பிரஷரே இல்ல. அப்படிதானடா ஹர்திக் பாண்டியா மாதிரி ஆளுங்கள மறுபடியும் அதுதான் பதில் சொல்லிட்டேன்ல. ஹர்திக் பாண்டியா இந்த பும்ராவெல்லாம் பொறுமையா கொண்டு வந்தான்டா. வருவானுங்க 2 மேட்ச் ஆடுவானுங்க, டிராப் பண்ணுவாங்க. அப்படிதான்டா. அப்பதான் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். முதல்ல அவனை விட்டு ஹை பிரஷர் கேம்ல போயிட்டு விட்டு பண்றானுங்க. சென்னை எப்படி பேக் பண்ணா முரளி விஜய் ரெய்னா மாதிரி ஆடிடுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த திரிபாத்தி ஊடாவெல்லாம் பேக் பண்றவன் நீங்களும் அந்த டிராப்ல ஊந்துட்டீங்க. நம்ம இவனையும் ஹர்திக் பாண்டியாவை மாத்திடலாம், இவனையும் பும்ராவா மாத்திடலாம். எதுக்கு ப்ரோ இந்த திரிபாதியும் மறுபடியும் வந்து ஊடாக ஞாபகப்படுத்திட்டு இருக்கீங்க? டிம் டேவிட் எடுத்துட்டு வந்து பொலாட் மாதிரி ஆட வைக்கிறேன்னு சொல்லி நான் ஞாபகப்படுத்துறேன். நாளைக்கு மேட்ச்ல ஞாபகப்படுத்த போறாங்க உனக்கு. 3வது வருஷம் உண்மையிலேயே பொலாட் ஆயிட்டான் போல ஆர்சிபி போய். இங்க பாருங்க பொலாட் மேர்லாம் நீங்க வந்து தயவு செஞ்சு நினைச்சு பாக்காதீங்க. கிடைக்காததெல்லாம் இல்ல கிடைக்காது. பிராவோ கிடைக்காது.
சொல்லுங்க ப்ரோ. டெட் அதெல்லாம் சாட் ப்ரோ. கிடைக்காது. டெட் சாட் ப்ரோ. அதே பிராவோ எல்லாமே கப்லாம் அடிச்சாச்சு. இப்ப மேட்ரு அது இல்ல ப்ரோ. நம்ம அடிச்சிருக்கோம் ப்ரோ. ஆனா அது பிராவோ இருங்க ஒரு இருங்க. பெரிய ஹோல் தானே. ஆனா நான் ஒரே ஒரு பாயிண்ட் என்ன தெரியுமா? நீங்க சொல்ற மாதிரி பேக்கப் பண்ணிக்கிட்டு நம்ம பிளேயர்ஸை ஃபார்முக்கு கொண்டு வருவோம். ஆனா எல்லா வருஷமும் ஒரு பிளேயரை கொண்டு வருவோம். ஏன்னா இந்த வருஷம் 2 பிளேயர் எடுத்து வச்சிருக்கானுங்க ஃபார்முக்கு கொண்டு ப்ரோ வரணும். நம்ம அதுதான் பிரச்சனையே இருக்கு. என்னைக்குமே இன்டர்நேஷனல்ல ப்ரூவ் பண்ணவங்கள தான் ப்ரோ எடுப்போம். இந்த ஊடா திருப்பாத்தனா வேலைக்கு ஆக மாட்டாங்க. சரி விடுங்க. நீ ஊடா மும்பை பத்தி பேசுவோம் வாங்க. திருப்பாத்தின்னு ப்ரோ அவங்களே வயசாயிடுச்சு ப்ரோ. தூக்கிடலாம். ஊடாலாம் அவனுக்கு வந்து மும்பை பத்தி வயசாயிடுச்சு. பேசுவோம். ஒரே ஒரு அயர்லாண்டோட ஒரு மேட்ச் அடிச்சாயா. அதுக்கப்புறம் அவன் எங்க அடிச்சு ப்ரோ தொலைஞ்சான்னு தெரியல. அது எங்க இங்க பாரியா பார்த்தானுங்கன்னு தெரியல. உனக்கு இப்படி சிம்பிளா மாத்தி நீங்களே மாத்தி அவனுங்களை சொல்லுங்களேன். ஆட வைக்கிறீங்களேடா. யாரோ இப்போ சொன்னாங்க இந்த மாதிரி அவனுக்கு இன்டர்நேஷனல். அது மட்டும் இல்ல, நீங்க நீங்க கொண்டு வந்து நல்லா ஆட வைக்கிறீங்களே, அவங்களும் டெக்னிக்கலா சவுண்டான பேட்ஸ்மேன். டெக்னிக்கல் ஸ்கில்லாம் வந்து அவ்வளவு சீக்கிரம் போகாது. கூடியா இருக்கும். இந்த எப்படி சொல்ற ரகானே மாதிரி அதெல்லாம் இருக்கும். முத்தப்பாவும் அப்படிதான். டைமிங்ல 6 அடிக்கிறவனுங்க. அவனுங்கிட்ட அந்த கேம் இருந்தது. நீங்க வந்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணீங்க. ஹிட்டரு இந்த அந்த அந்தந்த 2-3 வருஷத்துக்கு பிரைம் நல்லா வர்ற பிளேயர்ஸ் எல்லாம் அந்த மாதிரிடா கூடாலாம். ஒரு 2 வருஷம் நல்லா விளாட்ற பிளேயர் அவன் செத்து போனான். அவனெல்லாம் கூப்பிட்டு வந்து நீங்க வந்து என்ன நீ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒழிய போறீங்க? விஜய் ஒண்ணுமே சங்கர் சதீஷ், நல்லா அவன் ஆடுறான். இதை உங்க இதை தப்புடா. இதை விட சதீஷ், ஊடா எடுத்தோம்னா என்ன மாதிரி ஃபயர் விட்டுனானு இல்ல தெரியுமா நான் அவனுங்க? அதுக்கு எக்ஸாம்பிள் டேய் சொல்றேன். நேத்திக்கு இங்க பாரு, எங்க அடிக்கிறத இங்க பாத்துட்டானுங்கன்னு பாரு தெரியல. ரோஹித் சீரியஸா சர்மா ஏங்க எடுத்துக்கோ. ஆர்பிஎஸ்ல அடிச்சாங்க. அதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சின்னு இல்ல ஒன்னு அடிச்சதே கிடையாது. ஒரு அதுதான் 200 சொல்றேன். அது 300 கூட எப்பயோ அடிச்சது போயிடுச்சுல. கிடையாது. இப்ப நீ இல்ல ரோஹித் எடுத்துக்கோ. தீபக் கூடாம நம்ம அப்துல் ஐபிஎல் சமாதும் ஒண்ணுதான்டா. 2 பேரும் ஒரே கேட்டகரியில் தான் இருப்பாங்க. யாரு டேய் இல்லடா. அப்துல் நேத்திக்கு சமாத் ஒருத்தன் ஒருத்தர் இருப்பாங்க மனசாட்சியா எஸ்ஆர்ஹெச்ல. நேத்திக்கு மனசாட்சியே இல்லாம ஒருத்தன் ட்வீட் போடுறான்டா. ஷேன் வாட்சன் எப்படி பேக்கப் பண்ணோம் 2019 அந்த டேய் மாதிரி அது தீபக் இங்க கூட பாரு, நான் பண்ணுவானே. உனக்கு அவன் எக்ஸாம்பிள் அந்த ட்வீட் மாதிரி சொல்றேன். போடுறான். நீங்க ஒழுங்கா ரோஹித் ட்விட்டர்ல சர்மாவை வா. தான் பேக்கப் பண்ணணும். நீங்க இங்க ஊடா பாரு பண்ணக்கூடாது. இங்க பாரு, நீ ரோஹித்தை கூட எடுத்துக்கோ. ஐபிஎல் வந்தா ஒரு மாதிரி பண்றான். லாஸ்ட் ஐசிசி டோர்னமெண்ட்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் எடுத்தனா இருக்கு. அது ஏன் நல்லா பண்றான்னா அதுக்கு காரணம் வந்து அவன் டெக்னிக்கல் ஸ்கில் தான். அதை வச்சுதான் தப்பிக்கிறான். ஒரு மேட்ச்ல 60 அடிக்கிறது. நீ வந்து அவன் ப்ரூட்டலா நான் ஒரு பவர் சரி ஹிட்டரு நான் சரி வந்து சதீஷ் ப்ரோ. அவனுக்கு சதீஷ் போயிடும் அது. ப்ரோ. சதீஷ் ப்ரோ, உங்க லாஜிக்கே நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ டூபே வந்து ஆர்சிபியில் இருக்கிறப்போ ஹிட்டராலாம் இல்லை, நார்மலாக ஆடிட்டு இருந்தான். ஆனால் சிஎஸ்கேக்கு வந்ததுக்கு தான் அவன் ஒரு ஹிட்டராக ஐயோ மாறலாம். நான் மெஜாரிட்டி சொல்றேன். உங்களுக்கு தப்பா ரகானே கிளிக் ஆயிருக்கான். அந்த அது இதுல ஓகே, அது சொல்றேன். ஓகே. உனக்கு புரியுதா? நீ வந்து இப்ப நீ என்ன ஓகே கேக்குற? ஓகே ஓகே. திருப்பாத்தையும் விடாம பண்ண மாட்டாங்க. நான் டெக்னிக்கல் ஸ்கில் இருக்கும். அவ்வளவு சீக்கிரத்துல போவாது. ஆனா நீ மறுபடியும் இன்னொரு வருஷம் நீ உத்தப்பாவுக்கு ஆட வச்சிருந்தா மாட்டிருப்ப. நான் சொல்றது ஒரு 2 வருஷம் புஷ் கொடுக்கணும் கரெக்ட். நம்ம. புரியுது அதோட புரியுது முடிச்சிடணும். புரியுது. தூபே அதோட எல்லாம் ஓவர். நீங்க தான் இங்க பாரு. தூபே ரெடி பண்ணது நீங்க தான். ஓகேவா? அதெல்லாம் நீங்க மிராக்கல் ஒர்க் தான் பண்ணிருக்கீங்க. அவன் டேலண்ட்டை இது பண்ணிருக்கீங்க. அவன் ஸ்பின் பேஷரா அவனை யூஸ் பண்ணீங்க. கரெக்டா? வெறும் ஸ்பின் பேஷரா. டெக்னிக்கல் ஸ்கில் போவாது. இப்போ தோனிலாம் வந்து ஒரு அண்ணாமலைன்னு விட்டு வச்சுக்கோ. அவன் டெக்னிக்கல் ஸ்கில்லாம் இல்லைனாலும் அவன் இறங்கி அடிப்பான் கண்ணா பின்னாடி. இப்போ இல்லை, எந்த வயசு நீ போட்டாலும் அவன் 2 பாலுக்கு 2 6 அடிப்பான் தான். அது அவன் பவரு, அவனோட எக்ஸ்பீரியன்ஸு. அவனை அடிச்சு பழக்கம். சில பேருக்கு அது அப்படியே இருக்கும். கேம் போவாது. அதை ஊடாக்கிட்டலாம் நீ அந்த கேம் எதிர்பார்க்க கூடாது. அதை விட்டுறணும். இல்ல ஒருவேளை வந்து திருப்பதி ரோஹித் ஓப்பன் வந்துட்டு இறக்குறானுங்க. நம்மள திருப்பதி கேப்டன்சி ஓப்பன் விட்டு இறக்குறாங்க. இல்ல ரோஹித் நம்மள இல்ல எனக்கு கேப்டன்சி தெரிஞ்ச விட்டு அடுத்த மேட்ச் தூக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு டெவான் வேணும்ட்டே ஆடுறானோ. கான்வே அந்த ஜேம்ஸ் ஓட்டன்லாம் எடுத்துட்டு வந்தாலும் நல்லா இருக்கும்னு ரோஹித் எனக்கு அதெல்லாம் வந்து நினைக்கிறேன். கொண்டு ஆமா, வர டெவான் மாட்டாங்க. கான்வே பேக்கப் எடுத்துன்னு வந்து ஜேம்ஸ் பேக்கப் ஓவர் 10 பண்றோம்னு எடுத்துட்டு சொல்லிட்டு. வருவியா? நீ எப்படி எடுத்துன்னு கேபி வருவ? ஒருத்தன் டேய் ஓவர்டன்லாம் 2 பேர் எடுத்துனோடா. எப்படிங்க எடுத்துட்டு 10 ரன்னா வருவீங்க 2 ரச்சின் பேர்த்து? 4 பேர் முட்றா அப்படியே. கான்வே ஓவர்டன் 2 பேர்த்து எப்படிங்க எடுத்துட்டு அப்ப வரீங்க? 100 எப்படி 5 வரீங்க 100 ப்ரோ? 100லாம் இல்லைன்னு ஓ வச்சுக்க. 100 2 பேர்லாம் அவங்க இல்லையா? ஐயோ அவன் இல்ல வேற கொண்டு இருக்கானா? வரலாம். பிச்சுக்கிடுவாங்க. கான்வே அன்சுல் கம்போஜை கொண்டு வரணும்யா. விஜய் சங்கரையும் கொண்டு வரலாம். அது ஓகே. ஓகே. கன்சோல் 2 கம்போஸ் சிக்ஸாவது ஓகே, நான் அடிப்பான். ஒத்துக்கிறேன். கண்டிப்பா 2 ஆமா. சிக்ஸாவது அடிப்பான். அந்த டேலண்ட் இருக்கு அவனுக்கு. யோ விஜய் சங்கர்லாம் நல்லா தான் அடிச்சான் போன வருஷம் ஜிடில. நீ நீ சும்மா போனதுக்கு முன் காரி இங்க பாரு, போன துப்புறமே நம்ம போன இங்க பார்த்துட்டு பாரு. இருக்கியே. நான் கால் ஊடா துப்புலையா. விட நல்லா இங்க பாரு, ஆடுவானுங்க. நிறைய மறுபடியும் பல பேர் டைம் இஷ்டமயிரு சொல்லியாச்சு. கடிக்கிறானுங்க. ஆனா ஊடா விட அநியாயம். பெட்டர்யா போன அவன். வருஷம் அவ்வளவுதான்யா. தூக்கி ஆமா அடிப்பான்யா. போன வருஷம் அவ்வளவுதான்யா. நல்லாவே அடிச்சான். பார்க்கவாது நல்ல ஜிம்முக்கு போயிட்டு வந்த மாதிரி இருப்பான்யா. இவன் நல்ல ஈர்க்குச்சி மாதிரி இருக்கான்யா. ஆனா சதீஷ் அவன் ஒரு மேட்ச் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு போயிடும். அஜித் தனியே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு போயிடும் அவன். அவன் சென்னையில தான் அனுபவம் இருக்கே அவனுக்கு. சென்னை நல்லா விளாண்டுருக்கான். நிறைய சென்னையில மேட்ச் விளாண்டுருக்கான் விஜய் சங்கர். அது ஒண்ணு உங்களுக்கு அவன் நான் அஸ்வினை உட்கார தனியே வச்சுங்களா இல்ல பெர்ஃபார்மன்ஸே பண்ணிட்டு விளையாண்டே தான் போயிடும்னு இருப்பானா? சொல்றேன். புரியுதா அவனுக்கு? அஸ்வின்லாம் 14 மேட்ச் கேரண்டி போலயே. சரி நீங்க நான் வேற ஏன் ப்ரோ? இந்த பாரு நான் அப்பயே போட்டிருக்கேன் பாரு இந்த அஸ்வினை வாங்கினதுக்கு. மொத்தம் இந்த அஸ்வின் லூசு போட்டியா மொத்தம் 9.5 கோடிக்கு அதை அடிப்பீங்க அவனை. கூச்சமே இல்லையா? சை வேற ஓம் கம்மிங் அது பதிலு சொல்லியே காதுல செஞ்சுட்டாங்க. அதான் சொல்றேன். அதுக்கு பதிலு இன்னும் 2 பேர் நல்லா ஒரு பேட்ஸ்மேனா எடுத்துக்கலாம். இல்ல ஒரு அசுதோஷ் ஹிட்டராச்சும் சர்மால எடுத்துக்கலாம். 3.8 crores அடி. அசுதோ 3.8. அவன் ஆமா பாரு அதெல்லாம் எப்படா கோல்டு. அதெல்லாம் உனக்கு கோல்டன் பிக். ஆனா இல்ல உண்மையிலே இல்ல டெல்லிக்கு அசிட்டோஸ் சர்மானா மனுஷனே கிடையாது. நோவே சுச்சுவேஷன்ல இருந்து எடுத்துட்டு வரான் பாடுறா. ஆமா வித்தவுட் ப்ரோ. அவன் இல்ல ப்ரோ போன சீசன்ல அதுமாரி தான் ப்ரோ பண்ணிருக்கான் அவன். ஆமா போன இல்லைங்க. ஒரு சீசன்ல பண்றதெல்லாம் முக்காவாசி இந்த மாதிரி வர்றது எல்லாமே 1 சீசன் ஒன்றா தான் இருக்கும். நீங்க அவன் அசத்தோஷ பார்க்கும்போது எனக்கு பழைய ரோஹித் சர்மா பார்த்த மாதிரி இருந்துச்சு. 7 to 11. டேய் அப்பெல்லாம் இப்படிதானே மூவாயிரம் அடிச்சிருக்காங்க. டேய்
ஏய் 7-11ல அவன் என்னடா 3000 அடிச்சிருக்கான்டா ஏய் அப்பயே. ஏய் இதே மாதிரி தான் மூவாயிரத்தி சிவா ஐநூறு ஆடுவான். சில்லற சிவா அடிச்சிருக்கான் நீ அதுலயே. லூசு கூதி மாதிரி அதுக்கப்புறம் பண்றடா. 10 எப்ப வருஷம் பார்த்தாலும் 3000 மட்டமா எதுக்கு ஒரே இருப்பாங்க இப்போ. நிமிஷம் ரோஹித் சர்மா அவன் 16க்கு அப்புறம் தான்டா கிரிக்கெட்டே பார்த்தான். அன்டோல்டுக்கு அப்புறம் தான்டா யாரு அவன் நானு சுண்ணி பிடிச்சா அவனுக்கு என்கிட்ட பதில் சொல்றடி சொல்லாதடா ஃபர்ஸ்ட். சொல்றடி 7 அடிச்சான் 10ல ரோஹித் சர்மா ஆடினதே அவனுக்கு தெரியாது. சத்தம் தோனி போடாம தான்டா பேசுறா. செவன் அடிச்சான். ஸ்குவாட்ல நீங்க இருந்து அதெல்லாம் அவன்கிட்ட மறந்துடுறா. கேளேன். நீங்க தோனியை இங்க பாரு ரோஹித் மறந்துட்டா சர்மா செவன் அவன் ஸ்குவாட் ஆஸ்திரேலியாவோட ரோஹித் சர்மா 2007 அவன் வேர்ல்டு ஒரு கப்ல டைம் ஆடிருப்பான். ஸ்பேஸ்லயே சொல்லியிருக்கான். அந்த மேட்ச் பாத்துருக்காரு ஒரே கேளு நிமிஷம் ஃபர்ஸ்ட். இருடா. 7ல ஆடினதே அவனுக்கு தெரியல ரோஹித் யார் சர்மா. எனக்கு இன்னொன்னு டெக்கன் உடனே சார்ஜஸ்ல ஓதுடா பாரு. ஆடி கப்பு ஜெயிச்சதும் அவனுக்கு தெரியல. யார் 5 எனக்கு கப்பு தெரியல. தான் வச்சிருந்தான் அன்னைக்கு உடனே அனத்தனான். ஊது 20வது ஓவர்ல அதுக்கப்புறம் அதிக அவனுக்கு சிக்ஸ் காமிச்சது கொண்டு வச்சிருக்கிறதுல வந்து அவனும் ஒருத்தங்க. ஊது அவன் ஊது இப்படி 16க்கு ஊது. அப்புறம் ஏதாவது கேட்டனா அவன் சொல்லுவான். அதுக்கப்புறம் உங்க ஆள் டவுன் டேய் ஃபாலு. அவன் உலகம். அதனால அவனுக்கு தெரியாது. விட்டுரு அவனை. எப்படி நீங்க அவனை தோனி பதில் அடிச்சதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். மறந்துட்டீங்கன்னா நான் ரோஹித் அடிச்சது மறந்துட்டேன்டா. டேய் சரிடா அவ்வளவுதான் தோனி அடிச்செல்லாம் மறந்துட்டுனே வச்சுக்கடா. தயவு செய்து நீ தோனி சொல்லாதடா. தோனி எங்கெங்க அடிச்சாரு மறக்க. அதே மாதிரிதான். இப்போ சரி அப்புறம் என்ன மைத்திக்கு செய்யணும். டேய் அசிதோஷ் ஆனா சர்மா எனக்கு வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் ரோஹித் சர்மா பண்ணான் எர்லி ஸ்டேஜஸ்ல. அது அப்ப நீ மேட்ச் பண்ணிருக்கான். நீ பார்த்தா உனக்கு எடுத்து பாரு. தெரிஞ்சிருக்கும். ஐபிஎல் சென்னை வெப்சைட்லயே அப்புறம் எதுக்கு இருக்கு. கிக்கி போய் பிக்கி எடுத்து பண்ற? பாருங்க. சென்னை மும்பை நல்லா ஆனாதான்டா ஐபிஎல் கடைசியில இப்படி ஏய் ஆயிடுச்சாரா. நான் என்ன கேக்குறேன், நீ என்ன புடிச்சிட்டு அதை இருக்கியா? நான் லூசுண்டா. மறந்துட்டேன். அடுத்தது போயிட்டேன். தாண்டி அடுத்தது போயிட்டேன். வடிவேல் பாயிண்ட் மாதிரி அட்டன் டைம்ல வந்து புரியல ஏய் டாபிக்க மாத்து. எனக்கு எல்லாமே ஓகே. சரி விட ஆர்சிபி தான் ஏதோ ஜெயிக்கிட்டோம். ரொம்ப வருஷமா இந்த வருஷம் ஃபேன்ஸ் ஆர்சிபி இருந்தாங்க. தாங்க. அவங்களாம் அது அடிக்க எனக்கு முடியாது. என்னமோ இல்ல சதீஷ் எனக்கு எனக்கு என்னமோ டெல்லி அடி அவனுங்களுக்கு போயிலாம் தோத்து இல்ல அந்த இல்ல வருஷம். இல்ல அவனுங்க டெல்லி வந்து இல்ல எப்படி சதீஷ் ப்ரோ. இருக்குன்னா டெல்லி வந்து நீங்க டீமை வந்து டெல்லி பஞ்சாப்லாம் வந்து ஆல்ரவுண்ட் சைடாவே இருக்கானுங்க. நீங்க வந்து ஆர்சிபியும் சொல்லலாம். நீங்க இந்த ஆர்சிபி எனக்கு ஹேசல்வுட் போடுற பவுலிங் டேய் எந்த உலகத்துல இருந்தா வந்து போடுற அதுவும் அப்படின்னு இருக்கு. இன்ஜுரியில என்ன இருந்து லைன் அது லென்த்ல எவ்வளவு சொல்லணும்ல. சாமி. இன்ஜுரியில தானே இருந்தான் அவன். இந்த நேத்து சென்னைக்கு கூட அவன் ஆடல அவ்வளவு சிக்ஸ் சூப்பரா கூட. போட்டுருமாண்டா. இந்த லூசு பொண்ணுங்க அவனை வாங்கணும் கூட ட்ரை சரியான பண்ணல. இல்ல அவனோட பவுலிங் தான் டிஃபரன்ஸே நேத்து மேட்ச்ல ஆமா ஆமா சீரியஸா. அவன் அது தான் யாரும் மேன் ஆஃப் த நோட்டீஸ் மேட்ச். பண்ணவே இல்ல. அவ்வளவுதான். யாருமே கிடையாது அவங்க டீம்ல. ஆக்சுவலா பட்டிதார் கூட அவனோட கிடையாது. பவுலிங் தான் மேன் ஆஃப் த டிஃபரன்ஸே. மேட்ச் அவன் தான். ஹேசல் விட்ட மட்டும் பட்டியலுக்குலாம் அடிச்சிட்டானா கேட்ச் விட்டு அவங்க 10 கேட்ச் கூட விடுவீங்க போல. கேட்ச் விட்டு தான் அவனால அவ்வளவு கை அடிக்க முடியுது. அப்படியே விடுறானுங்க ஹேசல்வுட்லாம் விடுறா அப்பா. சாமி எனக்கு அப்படின்னு. என்னமோ மாட்டிக்கிட்டாருலாம் மாட்டீங்கன்னு டம்மி கூட. நினைக்கிறேன்டா. டெட்டு ஆ? டெட்டு மறுபடியும் ஒரு கேஸ்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நேத்து மேட்சே எனக்கு சஸ்பீஷியஸா இருக்கு. ஏன் 3 கேட்ச் சொல்றேன். ஏதோ ஓ அதுவா தோணுச்சு சொன்னேன்டா. கலீல் அகமதெல்லாம் வச்சுட்டா கேட்ச் பிடிக்கிறதெல்லாம் வேஸ்ட். அவன் எல்லா ஊர்லயும் போய் அப்படிதான் பண்ணுவான். அவன் வாய் மட்டும்தான் ஏங்க கலீல் ஆனா அகமது. தீபக் கலீல்லாம் கூடாலாம் வந்து எந்தெந்த கலீல்லாம் டீமுக்குலாம் வந்து வந்து ஃபீல்டர்லாம் ஒரே கிடையாதுயா. நிமிஷம் ஒரே நிமிஷம் எந்தெந்த டீமுக்கு வந்து இந்த ப்ராப்பரா ஃபினிஷர் இருக்கா? ஜிங்ஸ் எல்லாம் பண்ணாம சர்க்காஸ்டிக்கா பண்ணாம அஸ்தோ ஒரு டெல்லிக்கு ஒரு இருக்காங்க. டீம். டெல்லிக்கு இருக்காங்க. டெல்லிக்கு அசிதோஷ் சர்மா ஒன்னு. அப்புறம் பஞ்சாபுக்கே இருக்காங்க. பஞ்சாபுக்கு இருக்காங்க. பஞ்சாப்க்கு இருக்கானு. சஷாங்க் சிங் யாரு? பஞ்சாப் சஷாங்க் சிங் சஷாங்க் குஜராத்துக்கும் சிங். இருக்குடா. சுஷாந்த் குஜராத்துக்கும் சிங் இருக்கு. சுஷாந்த் இல்ல சிங் சஷாந்த் சிங் குஜராத்துக்கும் கூட இருக்கு. பேரப் யாரா இருக்கிறாங்களா? அந்த அசிதோஷ் மாதிரி போன வருஷம் இந்த மில்லல்ல யார் அதெல்லாம். அடிச்சா? இல்ல அந்த மாதிரி யாரும் தெரிஞ்சு சரி அவ தனியா தெரியல. பாத்துக்கணும். அப்ப அவன் ஆமா ஆர்சிபிக்கு டிச்சே சர்மா அடிச்சானா அடிச்சிருவான் ஒரு மேட்ச். டிம் டேவிட். டிம் டேவிட் 2. சிரிக்காதீங்க. நேத்துலாம் அவனுக்கெல்லாம் பாருங்க. ஆமா இதுக்கப்புறம் சிரிக்க ஒண்ணும் இல்ல. அவன் நல்லா ஆனானா நீ ஆமா சிரிக்கலாம் நேத்து நல்லா முடியாது. ஆடுனான். அவன் கரெக்டா இத்தனைக்கும் நேத்து நல்ல பால் தான் அவன் 6 அடிச்சான். டாஸ் பால்லாம் சரி ஒரு பால் தான் அவங்களுக்கு அவன் அடிச்சான். ரிங்கோ எம்ஐ கிட்ட தானே ஏமாத்திட்டு போயிருக்கானுங்க இவனுங்க எல்லாருமே. நம்மள தாண்டா ஸ்கேம் ஸ்டப்ஸும் சரி பண்ணிடுறானுங்க. இரு ஸ்டப்ஸும் இல்ல பாரு இல்ல எம்ஐ இது கிட்ட தெரியுமா சும்மா இருக்கு. கும்பிட்டு இருந்தான். இல்ல எப்பவுமே டெல்லிக்குலாம் ஆனா ஆர்சிபி கிட்ட பினிஷர் தான் இல்ல. இல்ல. ஆமாண்டா. இது எனக்கு எல்லாமே தலைகளுக்கு ஓகேடா. பாரு. அந்த ஸ்டப்ஸ் எல்லாம் எப்பவுமே உட்காந்து பாப்பான்டா. அடிப்பான் அடிப்பான் அடிப்பான். யாரும் மதனா இவன் தான் சொல்லுவான்னு நினைக்கிறேன். ஸ்டப்ஸ் நல்ல மதன் பிளேயர் மதன் தான். ஆமா ஏய் இவன் தான். ஆமா சதீஷ். நான் அவனை அங்க ஏன்னா அந்த அங்க உட்காந்துட்டு நான் கனடால இருக்கப்போ என்ன பண்ணுவேன்னா இந்த கேப்டன் எம்ஐ அந்த எஸ்ஏ T20 லீக் ஃபுல்லா ஒரு மேட்ச் விடாம பார்ப்பேன். நாய் அடிக்கிற மாதிரி அடிப்பான். இங்க வந்து 4 மேட்ச் மட்டும் சான்ஸ் கொடுத்துட்டு உட்கார வச்சுட்டானுங்க. ஐயா டெல்லியில இதுலயே போய் நாய் அடிக்கிற அடிச்சான வேர்ல்ட் கப்ல ஜஸ்ட் மிஸ் ஏதோ ஆமா அவுட் ஆயிட்டான் ப்ளூக்ல. அதை செட் இல்ல பண்ணி இல்ல எடுத்துட்டான் இன்னைக்கு அவன் பாரு விக்கெட்ட. டெல்லியோட இல்லைன்னா முடிச்சு பினிஷிங் விட்டுருப்பான். பாரு. இவன் அக்சர் பட்டேல் இருக்கான். அவனும் நல்லா அடிப்பான். ஆனா அடுத்து இவன் அஸ்டோஸ் ப்ரோ ஒன்னும் இல்ல ப்ரோ. அப்பா சென்னையும் மும்பை தவிர ஸ்டப்ஸ் மீதி எல்லாமே பினிஷர் நல்லா உண்மையாலுமே தான் ஆமா ப்ரோ ஃபுல்லா இருக்காங்க. கரெக்ட் நல்ல தான் டீமா கரெக்ட் தான் தான். இருக்கானுங்க. 8 டீம் சூப்பரா தான் இருக்கானுங்க. எல்எஸ்ஜி ம். ஜிடி கூட கூட நீ பாரு. தெவாட்டியெல்லாம் SRH இருக்கான். அடிக்கிறான். கல்கட்டால போன யாரு மேட்ச் இருக்கா? வந்து கல்கட்டால யாரு? ரசல் இல்ல ரசல் எல்எஸ்ஜி இருக்கான். மொக்க ரிங்கோ பவுலிங் மதன் பவுலிங் இல்லடா எல்எஸ்ஜில. ஏய் அவனுக்கு ரிங்கு எஸ்ஆர்ஹெச் இருக்கான்ல. சும்மா மூடிட்டு தக்கூர் ரிங்கோலாம் பாரு எங்கடா பவுலிங். அவன் அடிச்சே கொஞ்சம் வருஷம் ஆச்சு. எல்எஸ்ஜி பூரனை வந்து ஃபினிஷர் சொல்ல முடியாது. ஒரு பேஷர் சொல்லலாமா? கேமை கண்ணா பின்னா மாத்தி கொடுத்துட்டு ஆமா போவான். ஆமா ஃபினிஷர் யாரு மில்லர் அவனுக்கு? இருக்கான் ப்ரோ. மில்லர் ஃபார்ம் மில்லர் இல்ல. இருக்கான். மில்லர் ஓகே இருக்கான் ஏய் ஃபார்ம் நீ இல்ல. பேட்ஸ்மேனை விட எல்எஸ்ஜில பவுலர்ஸ் யார இருக்கா சொல்லுங்க. டேய் பவுலர்ஸை தாக்கூர் விட சர்துல் நான் விளையாடு தாக்கூர் ஃபினிஷர் தாக்கூர். தானே அன்னைக்கு வந்து கேட்டேன். அவ்வளவு சூப்பரா போட்டானே. எப்படி போடுவான்? இதுக்கு மேல நம்ப அர்துல் முடியுமா சொல்லு. டாக்கர்லாம் வந்து அடி வாங்கினா மொத்தமா உள்ள போயிருவான்டா. ப்ரோ அவனை ப்ரோ விட்றா. அவன் வந்து இல்ல சத்து தகர் வந்து ஆடிய மாசம் ப்ரோ. ஒரு மேட்ச் நல்லா பண்றான் மீதி மேட்ச்ல போட்டு வலுத்து ரெண்டுமே வாங்கிடுவாங்க. அவன் ஒரு டைம் அடிச்சு யான் போட்டேன்னா இந்த அடிச்சு போடுவேன். புத்தூர்லாம் எப்படா ஃபீல் சரி பண்ணுவான்? நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு எனக்கு இந்த இந்த சத்யநாராயண ராவை சப்போர்ட் பண்றது எனக்கு பிடிச்சிருக்கு. ரோஹித் எல்லாருமே போயிட்டு அவனுக்கு அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். சூப்பரா பண்றாங்க. ஆனா அதுவே அவனோட இன்னெஃபெக்டிவா இருக்காங்க. ஏன் ஒரு இப்ப 2018ல இப்படிதான் அந்த ரஷிக் சலாம்னு ஒரு பவுலர் அவன் அந்த ஏஜ் ஃப்ராட்ல அதுக்கப்புறம் 2 வருஷம் ஆட முடியாம போச்சு.
அவன் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் எடுத்துட்டு வந்து போடுவானுங்க. போட்டு பொரின்னு பொரிப்பான். டெல்லிக்கு எகென்ஸ்டா போடுவான்னு நினைக்கிறேன். வந்து மேட்ச்சே 54, 55 எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அந்த மேட்ச் இன்னும். 2018 19 அடிச்சு பிரிச்சுருவானுங்க. அவன் 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 அதுக்கப்புறம் அவன அந்த சீசன் ஃபுல்லாவே ஆட வைக்கல. இவனுக்கு என்னன்னா வேற வழியே இல்ல. இப்ப அவன் தான் ஆடி ஆகணும். இதுவும் இன்னொரு பவுலர் இருக்கான். அவனும் லெஃப்ட் ஆர்ம் பவுலர் தான் நாட்டுக்கு. ஸ்லோ பவுலிங் இல்ல போடும்போது ஆனா இவனுக்கு அந்த மிக்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் எல்லாம் இருக்கு. லென்த் ஒழுங்கா போட்டாலும் ஏன் பயப்படுறான் போலடா. இல்ல இந்த பிரஷர் சிச்சுவேஷன்ல போட வைக்கிறதுக்கு இல்ல ப்ரோ, பயப்படுறான் போல. இந்த வேரியேஷன் சாம் எல்லாம் போடுறான் கரன்லாம் ப்ரோ. அன்னைக்கு பாத்தீங்கன்னா அவனுக்கு வேரியேஷனே கிடையாது. ஒரு ஸ்லோ டெட் பால் ஷாட் மட்டும். ஒன்னு சொல்லிட்டா, இந்த சாம் கரனா உங்க ஊர்ல வந்து இந்த சென்னையில இந்த டோலியல் ரீல்ஸ் நீ அவன் ஒரு போடுறதுக்காக டம்மிடா. சுட்டி குழந்தை ஆனா அவன் சொல்லி இதுலலாம் சீன் டேய் போடுறதுக்கு அது அவன் ஒரு ஓகே எனக்கு 5 புரியுது. வருஷம் நோ இதுலலாம் நல்லா ஆடி பெர்ஃபார்மன்ஸ். கொடுத்தான்லடா அவனுக்கு அந்த ப்ரோ 2021 அதெல்லாம் ஒண்ணும் ப்ரோ பெருசாலாம் ஆடலடா. அவன் கடைசி எக்கானமி அப்பயே 3-4 பத்துடா. வருஷமா பவுலிங்லயும் ஒன்னும் போடல. ப்ரோ இன்டர்நேஷனல் பவுலிங்ல ப்ரோ டேய் பேட்டிங் அவன் ஓடி இருக்கான் ப்ரோ. அவன் பேட்டிங் இப்ப பஞ்சாப்ல ஃபார்ம்ல இருந்து தான். அந்த பஞ்சாப்ல இருந்து போனோன்னு ஸ்கேம் பண்ணிட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க பஞ்சாப்ல அப்படியே. ஸ்கேம் தான் பண்ணிட்டு இருந்தான். ஆமா நீங்க வேற ஸ்கேம் ஏதோ பண்ண கோடி வாங்கிட்டு ஆரம்பிச்சிட்டான். இல்ல இப்ப அவன் பேட்டிங் இல்ல பவுலிங்ல அவனுக்கு ஒண்ணும் கப்புடிச்சிட்டான். கிடையாது. கேப்டன்சி பேட்டிங் வராதுன்னு ஒண்ணும் தெரியும். கிடையாது. பஞ்சாப்ல கேப்டன்சி ஸ்கேம் பண்ணிட்டு இருந்தான். பவுலிங்லாம் நல்லா பண்ணுவானு சதீஷ் தெரியும். பவுலிங்லயுமே மட்டமா தான் போட்டிருந்தான். அவன் சதீஷ் அதோட இப்ப இன்டர்நேஷனலே அவன் பவுலிங் துரத்திட்டானுங்க எல்லாம் இப்ப. இப்ப போயிடுச்சு சதீஷ். இல்ல இப்ப அவெல்லாம் போட்டு பேட்டிங் வச்சு பிரிச்சு ஓடிட்டு இருக்கான். அடிக்கிறானுங்க டே. இப்ப பேட்டிங் இல்ல வச்சு தான் ஓடிட்டு பேட்டிங்குமே இருக்கான். பெருசா இல்லைங்க. இன்டர்நேஷனலே இல்ல இப்ப துரத்திட்டானுங்க. கப்புடிச்சாங்க. இல்ல அதுவே அந்த இல்ல ஓவர் பேட்டிங் இப்ப ஒன்றும் பெருசா கப்புடிச்சாங்க. பர்ஃபார்மன்ஸ் கிடையாதுல இப்ப. இல்ல இப்ப 3 கப்புடிச்சிட்டான். அந்த 4 ஃபைனல் வருஷம் அடிச்சானே. ஃபைனல் 50 அடிச்சான். இப்ப அடிச்சான். இப்ப கப்புடிச்சு உள்ளே வந்தான். ஆனா சிஎஸ்கே எடுத்தாங்க. இல்ல அது இந்த எம்ஐ அது இந்த T10 லீக்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு ஆமா லீக் அது அது ஆமா அது ஒரே அந்த இது எடுத்து பாருங்க. பிரசன்னா சொல்லியிருப்பான். அது ஒரு ஒரு வீடியோல அது ஏதோ ஒரே இதாதான் ஆடி இருப்பானுங்க போல. அந்த மேட்ச் எல்லாம் பெருசா கணக்கெடுத்துக்க முடியாதுங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பானுங்க. அதெல்லாம் ஒன்றும் மேட்ரு ப்ரோ கிடையாது. என்ன இல்ல பவுலிங் என்னதான் போடுறது. ஆடிட்டு வரட்டும் ப்ரோ. ஐபிஎல் வந்தோடனே இங்க எல்லாமே சொதப்புறானுங்க. எல்லாம் இல்ல நல்லா எனக்கு என்னமோ பண்றாங்க. அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு இந்த ஆர்சிபி அண்ட் பஞ்சாப் தான் நல்லா வரும் தோணுது. பஞ்சாப் ஸ்ரேயஸ் ஐயர் அவன் நல்லா பண்ணிடுவான். எனக்கு டெல்லி ஜெயிச்சா ஆர்சிபி டெல்லி தாங்க இல்ல சூப்பர் எனக்கு டீமா தெரிஞ்சு இந்த இருக்கானுங்க. பயங்கர ஸ்ரேயஸ் டீமா ஐயர் இருக்கானுங்க. கேப்டன்சில மட்டும் பிளே ஆஃப் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோ. உண்மையிலேயே ஆமா 3 டீமா பக்கா. அது ஆமா ஜெயிச்சிருவானுங்க. இல்ல 3 இல்ல அவன் வேரியஸ் அவன் டீம்ல செம்ம பண்றதெல்லாம் கேப்டனே அவன். கண்டிப்பா இந்த ருத்ராஜ் மாதிரிலாம் கிளவுட் ஏய் பண்ண அவன் இல்ல முடியாது. ஏய் எனக்கு உண்மையாவேடா என்னன்னா கேட்டா அட்லீஸ்ட் டேய் அவனை அடுத்த கேப்டனா போடலாம். இவனுக்கு ஆமா கில்ல அடுத்த பிடிச்சி லாங்கர் ஃபார்மேட்டுக்கு சிரேயஸ் எல்லாம் ஏய், தாராளமா அவன் கேப்டன் டேய் ஆனா அவன் உண்மையாவே செம கஷ்டம்டா. கேப்டன்டா. செம்ம ஸ்ரேயஸ்க்கு ஏதோ கேப்டன்டா பிரச்சனை அவன். தானடா. டெல்லி டேய் அவன் டெல்லியில இருக்கும்போதே ஆ ஃபைனல்ஸ் கொண்டு வந்தான் டெல்லியை. அவன் எல்லாம் யாருமே யோசிச்சு அததான்டா சொல்ல பாரு. மாட்டான். சொல்றேன். 2020 ஆக்சுவலா என்னன்னா நம்ம ரொம்ப நல்ல டீம் வேற கரெக்டா. அதனால சத்தியமா ஆமா சொல்றேன். பயங்கரமான நீ சதீஷ் என்ன ஆனா டீம் அந்த எடுத்துட்டு டீம்லயே வந்தாலும் அவன் பேட்டிங் 2020 டீம் எல்லாம் தனியாலாம் நின்று இன்வென்சிபிள். அடிச்சிருப்பான். அதை அடிக்கவே முடியாது ஃபைனல்ல அவனால. தனியாலாம் நின்று பேட்டிங் பண்ணியிருப்பான்யா. அது பாவமா இருக்கும். அவன் ஒருத்தன் தான் அடிச்சிருப்பான் அந்த மேட்ச்ல. அப்போ ஆமா 156 எடுத்துட்டு வந்திருப்பான். இல்ல அது என் அப்போ பொண்ணு நம்மளா பேட்டிங் 2 பேர் சேர்ந்து அடிச்சிருவானுங்க. அந்த டீமே 2020 பாத்தீங்கன்னா ஐயரு ரிக்கி பாயிண்டிங் கோச்னு சொல்லி பயங்கரமா இல்ல இருந்தாங்க அந்த நான் டீம். ஆக்சுவலா இப்ப சொல்றது திருப்பி இப்போ அவங்களே தானே பஞ்சாப்ல பயங்கரமா இருக்கும் பாரு. ம். வெக்கி ஆமா பாண்டி தான். ஏன் அவன் நார்மலாவே ஒரு நல்ல பிரெயின்ரா. ஒண்ணு கேப்டன்சின்னு இல்ல வந்துட்டா ப்ரோ. எல்லாம் அந்த இந்த மாதிரி தான். மேக்ஸ்வெல் மட்டும் ஸ்கேம் பண்ணாம இந்த அப்படி ஆறாம இப்படி ஆறாம கரெக்ட். நல்லா ஆனாலே மேக்ஸ்வெல்லாம் போதும் ப்ரோ. 2 மேட்ச்ரா ப்ரோ ஸ்கேம் ப்ரோ பண்ணதான் செய்வான். அவன்லாம் மேக்ஸ்வெல் அடிக்க மாட்டான். மேக்ஸ்வெல் டக்காரனால தான் எங்களுக்கு கொஞ்சம் ஆனா நல்லதா இருக்கு. எனக்கு நான் தெரிஞ்சு சும்மா ஆமா ரொம்ப சும்மா ஆமா வருஷமா ஜஸ்ட் சொல்றேன். மயில இந்த இறங்கல இந்த அட்வான்ஸ் அடிச்சுக்கிட்டு முறையில இருக்கான். ஆகி வச்சுட்டானா இல்லடா பரவாயில்ல. இந்த ஏடா சிவா இந்த டேய் மாமே கன்ஃபார்ம்டா. எனக்கு என்னன்னா மேக்ஸ்வெல் எப்படியோ டக் அவுட் ஆகும். இன்னும் ஒரு 4-5 அட்வான்ஸ் முறையில ஆகி வச்சுட்டேன்னு வச்சுக்கேன். ஆ- நமக்கு பிரச்சனை ஆனா இல்லைல. ஒண்ணு இன்னும் கொஞ்சம் நம்ம ஃப்ரீயா டக் 2 இந்த ஆகலாம். வருஷத்துக்கு சேர்த்து மேக்ஸ்வெலுக்குலாம் வச்சுக்கலாம். பெட்டிங் போட்டிருந்தோன்னு வச்சுக்க. இந்த மேக்ஸ்வெல் உங்க லெஃப்ட் ஆர்ம் சீமர் இதெல்லாம் கோடீஸ்வரன் இன்னும் கோடீஸ்வரனா ஆயிருப்பேன் நான். ம். மேக்ஸ்வெல்லாம் எனக்கு தெரியும் ம். மேட்ச்சுக்கு முன்னாடி இப்படிதான் அவுட் ஆவான்னு. ஏதோ ஒரு இல்ல ஸ்பின் பால் சதீஷ் அந்த ஆனா மாதிரி அது பெட்டிங் போன தான் மேட்ச் அவுட் போட்டிருப்பேன். ஆனதெல்லாம் பெரிய காமாட்டித்தனம் போன மேட்ச்லாம் இல்ல தெரியுமா? எப்ப பார்த்தாலும் அந்த புண்டை ஜடேஜா போட்டானா அப்படியே காலை விரிப்பான் 6 அடிக்க புடிங்கி ஸ்டிக் எதுக்குடா போன பண்ணுவான். அது? அப்படியே டேய் ரிப்பீட் தான் நாட் பண்ணிட்டு இருப்பான். அவுட்யா. போன டேய் மாசம் நாட் அவுட் இதாவது ரிவ்யூ ஓகேடா. கேட்காம ஆமா அது நாட் அவுட். அது வேற இல்ல கேட்காம வேற போயிடும். ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப மிஸ்ஸிங். பஞ்சாப் பாத்தீங்கன்னா செம்ம பேட்டிங் லைன் இந்த வாட்டி. நான் ஆமா சாதாரணமான டீம்லாம் கிடையாது அவங்க. ஸ்டாயினிஸ் இருக்கான். ஸ்டாயினிஸ், ஸ்டாயினிஸ் வேற மேக்ஸ்வெல், இருக்கான். ஆமா ஐயரு, ஸ்டாயினிஸ் தான் பினிஷர். சஷாங்க் சிங். ஸ்டாயினிஸ் சசாங் சிங். பயங்கரமான பேட்டிங் லைனப்டா அவன் நல்ல அவங்க. டெப்த் இருக்கு. அவனும் பேட்டிங் டெப்த் நல்லா இருக்கு. பயங்கரமா இருக்கு. ஸ்டாயினிஸ் போன அர்ஷதீப். வருஷம் சேப்பாக்கில் என்ன ஆட்டானான்ல மொத்தம். ஆமா டேய் சேசிங் பண்ணுவானுடா ஆ 210 அடே உட்காந்து என்ன மேட்ச்ல அது. மேட்ச் வேற பெஞ்சில் லெவல் இருந்து மேட்ச். பார்த்தா ப்ரோ மேட்ச் டெத் இல்லடா அவன் ஓவர் மேட்ச் இல்ல லிட்டரலா அந்த நடத்திட்டு அவன் இருப்பான். ஒரு ஆள் தான் கொண்டுட்டே வருவான் இல்லடா மேட்ச். எல்லாம் அவுட் அவங்க ஆயிடுவானுங்க. பிளே ஆஃப்ல இருந்து போனது ஆர்சிபி மேட்ச் மட்டும் கிடையாது. அவங்க கிட்ட ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தோக்கடிச்சதே அவன் தான். அவன் தான் தோக்கடிச்சது அவங்கள அவனுங்க வெளியே தான். போறது. அவன ஒரு ரீசன். இவனுக்கு வெளியே போறதுக்கு காரணமே டேய் மார்க்கானிங்க வெளியே அதெல்லாம் இல்ல. போறதுக்கு காரணமே அவன் எல்லாருமே தான். ஏதோ ஒரு மேட்ச் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தோப்பாங்க. ஆனா அது அந்த மாதிரி ஏய் கடைசியில உங்க வந்து முடிஞ்சிட கூடாது. ஹோம்லடா இல்ல நான் அந்த சொல்றது மேட்ச் உங்க எல்லாம் ஹோம்ல நீங்க பெரிய முடிச்சிட்டீங்க மொரட்டு கேம் அடிங்க. கிட்டத்தட்ட. ஆமா ம். நான் நினைச்சேன்டா இந்த பத்திரனா எப்ப அந்த இவன் விக்கெட் எடுப்பான். அந்த மேட்ச் அப்புறம் பஞ்சாபோட ஒரு மேட்ச் தோப்பீங்க பாருங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப கேவலமான தோல்வி. அதெல்லாம் ரொம்ப ஆமாமா இந்த க்ளோஸா இந்த வந்து பத்திரனா விட்டுருவானுங்க பட்டிடாரு. கை கோர்த்து. இவன் இவன் பட்டிடாரு இல்ல யாரவன் தேவ்தத் படிக்கல் விக்கெட் எடுப்பான். அப்பயே யோசிச்சேன் எடுத்துட கூடாதுடா அப்படின்னு. அதுக்கப்புறம் பூரன் வருவான்டா.
அதோட முடிஞ்சு போச்சு. மேட்சே முடிச்சு போயிட்டான். சூப்பரா அடிச்சிருப்பான். ஆமா என்னன்னு தெரியலடா. கடைசி 2 வருஷமா இந்த இந்த அடி அடிக்கிறான்டா. அட்லீஸ்ட் இந்த சாய் சுதர்சனாவது நமக்கு யூஸ் ஆகாம போல ஓடி ஆகிக்கலாம். நல்ல பிளேயர். ஆமா ப்ரோ, ஆமா நல்ல பிளேயர் ப்ரோ, ஒரு சூப்பர் பிளேயர். 26 27 வயசுல எடுத்து வந்தா கரெக்டா இருக்கும். எனக்கு விராட் கோலி ஆயிட்டா? போனதுக்கு அப்புறம் அந்த பிளேஸ்ல அவன் தான் டிஸ்டர்பா இருப்பான். ஒன் டே டிசர்வ்டு. ஆமா கண்டிப்பா எல்லா மேட்சும் ஆடுறான்டா. ஒரு அதுவும் 2 வருஷம் பல்ல கடிச்சிட்டு இருந்துட்டான்னு வச்சுக்கோங்க. என்ன இது கிரவுண்ட் ஷாட்லாம் அவன் தூக்கி அடிக்கிறதுலாம் இல்ல. ஆனா ஸ்ட்ரைக் ரேட் பாருங்க 160. அவன் நீ ஒரு நான் ஏன்னா இப்போ இந்த ரீசெண்ட் டேஸ் நான் ருத்ராஜ் வந்து டெக்னிக்கல் ஸ்கில்டு அதெல்லாம் சொல்றேன்ல, இவன் டெஸ்ட் பிளேயர் மாதிரி இருக்கான்டா. இவன் வந்து அந்த டிஃபென்ஸ் வந்து காலுக்குள்ளே இருக்கான் பேட்டு. போல்ட் ஒரு ஸ்ட்ரைட் டிரைவ் அடிப்பான் பாரு, ஆன் டிரைவ் செம்ம டிரைவ் இறங்கி வந்து அடிப்பாங்க. ஏய் இல்லடா, நீ போல்ட் ஒரு யாக்கர் போடுவான்ல, யாக்கர் அத அவன் டிஃபென்ஸ் பண்ணது செம்ம டிஃபென்ஸ் தான். அது முடிஞ்சிருச்சு. அது 2வது பால் அடிக்க போய் அவுட் ஆயிட்டான். டிஃபென்ஸ் ஆட சொன்னா ஒரு நாள் ஃபுல்லா ஆடுவான் போல ஜாலியா. இல்ல அவன்லாம் ஓடிஐக்கும் டெஸ்ட்டுக்கும் வந்து நிறைய ரெக்கார்ட் பண்ணுவான். சதீஷ் ப்ரோ பிஜிடிக்கு முன்னாடி இந்தியா அங்க போனல ப்ரோ, அங்க செஞ்சுரி போட்டுருக்கான் ப்ரோ. இப்பெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இன்னும் 2 அவன் இயர்ஸ் இன்ஜூரி தானடா 3 மாசம். இந்தியா ஏக்கு போய் செஞ்சுரி போட்டான், செஞ்சுரி அடிச்சான். பிஜிடிக்கு முன்னாடி நல்லா பண்ணானா நல்லதுதான். அவன் சொல்றேன் நான் நமக்கு இன்ஜூரில இருக்கான். வயசு என்னடா சதீஷ்? ராஜ்கிருஷ்ணனுக்கு 25 இருக்குமா? 24 அவனுக்குலாம் ஃபிட்னஸ் வரும்டா. அவன்லாம் இன்னும் 10 வருஷம் விளையாடுவான் கிரிக்கெட். இல்ல அதுவும் அவன் பாத்தீங்கன்னா அவன் கொஞ்சம் ஃபாஸ்டா அடிக்கலாம். ஏன்னா அவன் ஸ்டார்டிங்ல ஒரு 13 பால் எடுத்துறான். ஆனா என்ன டேய், உண்மையா அவன் உண்மையிலே T20 பிளேயர் கிடையாது. அவன் லிமிட்டை புஷ் பண்ணி ஆடுறான். அவன் கொஞ்சம் இந்த கோலி எல்லாம் நம்ம ஒண்ணு சொல்லுவோம்ல, அவனால நீ இன்னும் வேணா பேட்டிங் ஆகட்டும். அவன் ஸ்டார்டிங்ல 30 ரன்னுக்கு 50 பால் அதான் மேக்ஸ். 30 ரன்னுக்கு 70 60 அடிக்க மாட்டான். அது தெரியுது அவன் பேட்டிங்ல. அவ்வளவுதான். அவன் எதுக்கு இதெல்லாம் பண்றானுங்கன்னா, யங்ஸ்டரு ஒண்ணு மணி மட்டும் எடுத்துக்க கூடாது, லைம் லைட் ஓடணும். அட்லீஸ்ட் ஏதோ இந்தியா ஓடிஐயோ T20யோ நம்மள ட்ரை பண்ணுவானுன்னா அவனுங்க அந்த கேம் ஸ்டைல்லாம் மாத்தி ஆடிட்டு இருக்கானுங்க. அவன் ப்ராப்பர் ஓடிஐ எனக்கு என்னன்னா, டேய் அவன் டிஃபென்ஸ்லாம் இருக்குல்ல, அவன் போல்ட் ஆலாம் ஆக மாட்டான் போலடா. அவன் டிஃபென்ஸ் ஆனா போல்ட்லாம் ஆக மாட்டான். கேமரன் கிரீனை வெளியே விட்டானுங்க பாத்தியா, அதெல்லாம் வந்து ஏத்துக்கவே முடியாது. இல்ல அதுவும் 23ல அவன் அடிப்பான் பாரு. 10 ரன்லாம் போட்டு போறான்டா. ஒவ்வொன்னு செஞ்சுரிலாம் அடிச்சு சேஸ் பண்ணி வைப்பாங்க. மிட் விக்கெட் மேல சேசிங்ல செஞ்சுரி அடிச்சு முடிச்சு வைப்பான். அதெல்லாம் போன வருஷமே செஞ்சுரி சென்னையோட சமயம் அடிப்பான். 23 ஃபைனல்ஸ்லாம் பயங்கரமான பிளேயிங் ப்ரோ. அது 10 ரன்லாம் ஆடிட்டான். என்னடா அதுவும் அந்த டைம்ல எங்கடா ஆளே காணோம். ஓவர் இன்ஜூரி ஆகி போயிட்டானா என்னன்னு தெரியல. ஆமா இன்ஜூரி ப்ரோ, இன்ஜூரி இப்ப ஏதோ இன்ஜூரி வந்திருக்கான். இப்போ இன்ஜூரி இருந்து வந்திருக்கான். யாரு இல்ல அவனை வந்து ஆர்சிபிக்கு விட்டு நாளைக்கு ராஜஸ்தான் ஜெயிச்சா கடைசி பிளேஸ் தான். ராஜஸ்தான்லாம் ஜெயிக்கணும். நீ வேற ஏதாவது பக்கத்து யூனிவர்சிட்டில போய் உட்காந்து கனவு காணு. அவனுக்கு இருக்கு ஏண்டா அவனுக்கு இன்னொரு டவுட்ரா. டேய் இத நான் அவ்வளவு ஃபாலோ பண்ணல. எதுக்கு ரியன் பராக் கேப்டன்ஷிப் பண்ணிட்டு இருக்கான்? சாம்சங் சஞ்சு ஏதோ இன்ஜூரி. நல்ல கேப்டன் யாருமே இல்ல சிவா, இந்த சீக்காவை யாரோ சொல்லியிருந்தாங்க, யாரும் அந்த ரியான் பராக் 3 மணிக்கு வெயில்ல போய் ஃபீல்டிங் பண்ணுகிறான். ஏன்னா டயர்ட்லாம் ஆக மாட்டீங்களா? அவனுக்கு வேற ஆள். அவனுங்க ஐபிஎல் ஆரம்பிக்கிறது முன்னாடியே சொல்லிட்டாங்க, ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் வந்து ரியான் பராக் தான் பண்ணுவான். அது நாளைக்கு அவங்க பவுலிங்கும் இல்ல. ஆக்சுவலா அந்த ஐபிஎல் டாஸ் ஜெயிச்சிட்டு அப்படி இல்ல, ஓனர் ரியான் பராகோட ரிலேஷன்யா ராஜஸ்தான் ஓனர்ஸ். சஞ்சு சாம்சன் இன்ஜூரிங்கற அப்புறம் பேட்டிங் ஆடிட்டு இருந்தான். அன்னைக்கு பேட்டிங் மட்டும் தான் வரும். அதான் இம்பாக்ட். ஆமா டேய் அதனால ரியானா கேப்டனா போட்டுருக்காங்கன்னா வேற எவனுமே இல்லடா அவங்க டீம்ல. அவனுக்கு பிளேயர் இல்லடா, அந்த மாதிரி எல்லாம் போயிட்டாங்கல. ஆனா ஹெட்மயர் ஹெட்மயர் அடிச்சு ஜெயிக்க வச்சிருக்கு. ஏதாவது ஒரு மேட்ச் கிடையாது அந்த நாய் அடிக்க. ஆனா ரொம்ப நாளைக்கு வந்து ஒரு மேட்ச் இருக்கு. ஆனா எந்த வருஷம் தெரியல. ஒரு மேட்ச் இருக்கு. ஆர்சிபியோட அந்த குவாலிட்டி ஏதோ ஒரு மேட்ச் ஆர்சிபி மேட்ச் 2 பேர் அடிப்பாங்க, அதுல ஒரு ஆள் இவன். இல்ல சிவா, ஹெட்மயர் ஒருத்தன் தான் ஃபாரின் பேட்ஸ்மேன், வேற எவனுமே கிடையாது. ஆனா அவனுக்கு எவ்வளவு பெரிய லூசுங்க பாருங்க ப்ரோ. ஜாஸ் பட்லர், அஸ்வின், சஹல் எல்லாத்தையும் விட்டாங்க. அது சஹாலையும் ஜாஸ் பட்லரையும் விட்டதெல்லாம் தப்பு. ஆனா பஞ்சாப் பாருங்க, அசுதோஷ் சர்மா ரிலீஸ் பண்ணிட்டாங்க, எடுக்கவே இல்லை திருப்பி. ஆமா அவனுக்கு எடுத்திருந்தான்னா இந்நேரம் அவனெல்லாம் புடிச்சிருக்கவே முடியாது. ஆல்ரெடி அவங்க பயங்கர லைனப்பா வந்திருக்கீங்க. பேட்டிங் பயங்கர லைனப்பா. இது இல்ல அவங்க வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் எதுல பண்ணிருப்பாங்கன்னு தெரியல. நீங்க சொன்ன மாதிரி பஞ்சாப் அசுதோஷ் சர்மா அந்த பேரை கலைக்காம இருந்தாங்கன்னா செம்ம டீம். ரெண்டு பேரும் சொல்லிடலாம். பவுலிங்க்கு சிங் இருக்கான். சிங் செம்மையா போடுறான். அடுத்த பவுலர் யாரு அவனுக்கு? செகண்ட் பவுலர் சஹல் இருக்கான். அப்புறம் வந்துட்டு வைஷாக் விஜயகுமார்.
நல்லா போட்டான், இந்த சூப்பரா ஸ்லோ போட்டான், பவுலர் நல்லா போட்டான் எஸ்டாக்கு சூப்பர் இருக்கா சூப்பர். அவன் ஆடுவானான்னு ஏன் தெரியல. அந்த வைடு ஆஃப் போடுறது கரெக்டா வைடு போடாம பிளாக்கி போட்டான்டா. ஃபெர்கசன் ரெண்டே அவன் வைடு வேஸ்ட். போட்டான். சரிடா டேய் சதீஷ், இப்ப இருக்க எம்மா டீம் வந்து நல்ல டீம் தானே. இந்த வருஷம் ஸ்குவாடா பாத்தீங்கன்னா செம்ம டீம் தான். இப்ப நீங்க பாரு, நான் மறுபடியும் இவனுங்களே சோக் சொல்றேன்டா. பண்றாங்கன்னா என்னன்னு சொல்றது இவனுங்கள? டேய் அதுதான்டா, நம்ம இப்ப இல்லடா 21ல இருந்தே நமக்கு அந்த கொஞ்சம் அந்த போயிடுச்சு. அதான் வந்து கிரிக்கெட் லீவ் செஸ்ன்னு சொல்ற மாதிரி, அதுதான் உண்மை. அது இல்ல யாரும் அடிக்க சதீஷ் ப்ரோ, நான் மாட்டாங்க. சொல்றேன் பாருங்க. 21ல என்ன ஆச்சுன்னா, இவனுங்க அந்த எம்ஐ இங்க விளையாண்டு வந்தானுங்கல்ல, துபாயில விளையாண்டு அப்படியே நேரா இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆனா 7 மேட்ச் இல்லடா, ஆடுனானுங்க. இடையில 23 பாத்தீங்கன்னா ஸ்பார்க் இல்லடா இருந்துச்சு, இவனுங்க அடிக்கணும்னு சொல்லி எஃபர்ட் நீங்க வேற, போட்டாங்க. நான் கப் வந்து அடிச்சாதான இன்னைக்கு டீம். கூட நம்ம ப்ரூஸ் நம்ம குஞ்ச கடிச்சிருந்தான். என்னன்னா, நீங்க 21ல இருந்தே நீங்க தான் பண்றீங்க. நான் அப்ப நம்ம அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்க முடியாது. உண்மையில நம்ம அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணோம் 21, 22, ஆமா ஆமா 23ல நம்ம நல்லா அந்த டீமை செட் பண்ணி ஒரு மாதிரி பிளே ஆஃப் வரைக்கும் போனோம். பிளே ஆஃப்ல ஒரு மேட்ச் ஹிட் ஆடணும். ஃபைட்டிங் ஸ்பிரிட்லேயே நம்ம ப்ரூட்டலா அடிச்சு போட்டானுங்க. அதை விட்டுரு. அதை தாண்டி நம்ம சூப்பரா பண்ணோம். மேபி அடுத்த வருஷம் அந்த ஸ்குவாடை ரீவேம்ப் பண்ணி கொடுத்துருந்தோம்னா அவன் மறுபடியும் 13 மாதிரியோ 15 மாதிரியோ இல்லை 14 மாதிரியோ ஒரு பெட்டர் வாய்ப்பு டீமை, இருக்கு. கம்பீட்டிங் டீமை ரெடி பண்ணியிருப்பான். இவங்க அந்த டிரான்சிஷனுக்குள்ள போவாம இப்ப சொன்னா நம்ம அதுலதான் ஹர்திக் இவனுங்க பாண்டியா இஷான் ஒன்மோன் கிஷான் மேல வானுங்க. அதை விடு. ஃபர்ஸ்ட் ஏமா டைம். இடையில குறுக்கு இந்த கோசிக்கு வந்த மாதிரி இல்ல ஆர்த்திக் இல்ல, பாண்டியா தூக்கிட்டு இது வந்தீங்க. அது வரைக்கும் அது எந்த ஆக்ஷன்லயுமே மும்பை வந்து 8-9 கோடிக்கு மேல பிளேயர் காசு கொடுத்து எடுத்தது இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் இஷான் கிஷான் மேல 5 கோடி வச்சானுங்க, அடி வாங்கினானுங்க. அந்த கோபராஜ் எடுத்தாங்க. ஆர்ச்சரை வந்து வராத பெரிய ஆர்ச்சர் புடி மேல எத்தனை மாதிரி கோடி வச்சாங்க பாரு. இன்ஜுரி ஆன ஆர்ச்சர்னு தெரிஞ்சு எடுத்து போட்டானுங்க, அடி வாங்கினானுங்க. எனக்கு அதெல்லாம் தெரிஞ்சு உனக்கு அந்த அடி ஆர்ச்சர்லாம் அந்த வாங்கினானுங்க ஆகாஷ் அம்பானி இல்ல அவன் இது லேவல் பரவாயில்ல. வாங்கும் போது டிரான்ஸ் கேமரா அவன்தான். அவன் ஆனா இங்க இருந்து எடுத்தான் பேட்டிங் அவனுங்க ஆடுறான். டிராவிஸ் அவனுங்க ஹெட் அடிச்சான் பாரு அடி. இல்லடா, ஆனா அவனை போட்டு அவனுங்க புலக்குறானுங்க ஆர்ச்சரை இதுக்கப்புறம் ரொம்ப சாமி. ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் உள்ள ஃபுல்லா நல்ல மேனேஜ்மெண்ட் சொல்ல முடியாது. ஒரு நல்ல கேப்டனோ இல்லை நல்ல டீம் செட்டப்போ வராம ஏன் ஜெயிக்க மாட்டாங்கன்னா, எவ்வளவு சூத்து கொழுப்பு இருந்தா ஆக்ஷன்ல ஆர்ச்சருக்கு போவாங்க. சோறு தானே திரும்ப போன தின்றானுங்க. 10 கோடி வரைக்கும் டீ போனானுங்க. கூட அதுதான் எனக்கு டீ வயிற்று தின்றவன் கூட அதை ஆமா பண்ண ஆமா. மாட்டான். ஆர்ச்சருக்கு நீ போறனா, அதாவது ஒரு ஒரு பேசிக் ஒரு மூளை ஒரு ஒரு கால் அளவுக்கு இருந்தா எப்படி நீ ஆர்ச்சருக்கு போங்க? அவுட் ஆஃப் இல்ல. ஃபார்ம், இவனுங்க இன்ஜுரியில ஸ்கேம் 10 பண்ணி அவ்வளவு காசு வாங்கியிருக்கான். அதுவும் 8 கோடியோ 10 கோடியோ வரைக்கும் போவானுங்க சதீஷ். அதுதான் என்னால இல்ல ப்ரோ என்னன்னா 12 கோடி 1.5 மும்பையோட இல்ல தள்ளி சதீஷ் இருப்பான். சதீஷ் மும்பையோட இல்லடா அவன் ஏண்டா, எக்ஸ்போஸ் ஆயிட்டான் சதீஷ். இங்க பாரு, மும்பையோட ஸ்ட்ரென்த்தே வந்து அதுக்குள்ள இருக்கிற டெக்னிக்கல் டீம் தான். அதாவது அந்த ஸ்கவுட், அந்த சஞ்சீவி ஒரு ஆளு, இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் தான் அந்த கிளப்பை ரன் பண்றது. ஜெயவர்தனா அவ்வளவுதான். மாட்டு மூளை பிசினஸ் மேனுங்க. அது அம்பானி அப்பப்போ காமிச்சிடானுங்க. இவன் வேணா இந்த ஃபுட்பால் மாதிரி வச்சனா காசு கொடுத்து ஒரு பிளேயர் வாங்கலாமா, அன்லிமிட்டெட் மணி வச்சு விளையாடிக்கலாமானா இவனை ஊம்பான்ல தவிர மற்றபடி ஒரு புண்டைக்கு லாய்க்கு இல்லை. எப்படி என்ன ஆர்ச்சர் யார் எடுக்கிறா? எப்படி நீங்க ஒரு ஆகாஷ் 2 அம்பானி சீசன் அவனால போயிருக்கு, லிட்டரலா 2 சீசன். அவனை திரும்ப நீ கூச்சப்படாம போயிட்டு போல்ட்டுக்கு முன்னாடி நீ கேக்குறனா உனக்கு எவ்வளவு சூத்து கொழுப்பு இருக்கும்? அப்ப அந்த என்னன்னா காசு இவன் ஏசிலுக்கு போட்டுக்கலாம் அழகா. சரி இந்த எதுக்குடா துஷாரானோ ஒருத்தவன போன வருஷம் அவன் 2 மேட்ச் நல்லா ஆர்சிபில பண்ணான். இருக்கான். அவனா ஆர்சிபில இருக்கான். இல்லடா, இந்த இந்த ஏசுலோட கூட நம்ப முடியாது ஹரிஷ். நீ வந்து இப்ப சொல்லலாம். நான் சொல்றது உனக்கு அவன் இன்ஜுரி ப்ராப்ளம் தெரியும்ல, டக்குன்னு முதுகு புடிச்சு 8 மேட்ச் போய் படுத்துருவான். நீ அதை கூட விட்டுரு. ஆர்ச்சர் வந்து நம்மளுக்கு எவ்வளோ 2 வருஷம் அவனை நம்பி அப்படியே அழிஞ்சிருக்கோம். மென்டல் டார்ச்சர் கொடுத்தான் தெரியுமா? பவுலிங்கும் நல்லா போடல. எனக்கு அது கூட போட்டு 2 சீல்பாண்டா வருஷம் அசிங்கமா. பவுலிங் வெறித்தோடியா கனவுலயே இருக்குண்டா அவனை போயிடுச்சு. பார்த்தாலே. போட்டு அப்படியே இல்ல ஒவ்வொரு போட்டு நாளும் மேட்ச் பெரட்டி பாக்குறப்ப எடுப்பானுங்க. இல்ல நம்மளுக்கு இந்த அப்படியே இவன் நல்லா தலைவலியை போட உண்டு பண்ணி. மாட்டான். இவனே அன்னெசரியா ரன்ஸ் கொடுப்பான். வைடு 5 ரன்ஸ் பவுன்சர் போட்டு 4 கொடுப்பான். எவ்வளோ அட்டகாசம் பண்ணுவான். போன மேட்ச் கூட நினைக்கிறேன் ரீசெண்டா 70 ரன் கொடுத்தாலும் அந்த மேட்ச்ல எதுவும் அவன் மட்டும் பால் போட்டு 74. இந்த இந்த ஸ்ட்ரீட் கிரிக்கெட்ல ஒரு கட்டத்துல அடி வாங்கிட்டோம்னா ட்ரிகர் ஆகி புண்டா என்னடா அடிச்சா 2 6 அடிப்பியாடா 2 பால்ல லாஸ்ட் அட்ரா புண்டான்னு போட்டு போவோம்ல. அந்த மாதிரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் எனக்கு வயிற்று கலக்குதுன்ற மாதிரி போட்டு போறானாமான்னு ஜாலியா. ஒரு இது கிடையாது, ஒரு கமிட்மெண்ட் கிடையாது. அவனை இவனுக்கு எப்படி எடுத்து வச்சிருந்தானே தெரியல. அவன் வந்து ஒரு 6 மாசம் நல்லா பண்ணடா வந்து நான் ஸ்டார்டிங்ல குண்டை விட இங்க கூட bro, நான் அவன் ஸ்கேமர்னு சொல்ல இன்ஜூரில அதுக்கப்புறம் மாட்டேன்டா. ஆயிட்டான்டா அவன். வந்ததுக்கு அப்புறம் முடியல bro. அதனால சில பேர் அவ்வளவுதான் இன்ஜூரி அப்படியே டேய் அவனே எதனாலனா கொடுத்துட்டு வாக் அவுட் இருங்க, கொடுத்துட்டு அவன் போலாம்டா. அவனுக்கு அவனை பெரிய எடுத்து பிளஸ்ஸே வச்சிருந்தேன். வந்து அவன் போடுற எடுக்கிறாங்களே 10 ஸ்பீடு கோடிக்கு தான். இன்னும் அவனை. இல்ல டெட் ஷாட் அவன் போடுற ஸ்பீடு தான். 154 அசால்ட்டா போட்டுருப்பான். இன்ஜுரி இருந்து வந்து 132 போட்டுட்டு இருக்கான். அதுலயே முடிஞ்சு முடியல போச்சு அவனால பாவம். அவனோட. இல்ல அவனுக்கு லைன் லென்த் எல்லாம் கிடையாது. அந்த போன ஸ்டீவ் மேட்ச்ல ஸ்மித்த போடுவான் பாரு 140 ஆஸ்திரேலியால ஸ்மித்திய. இப்ப பாரு எப்படி ஆயிட்டான்னு. ஆனா ஐயோ வந்தப்ப என்ன மிரட்டுவோம் தெரியுமா? அந்த ஃபர்ஸ்ட் அதான் வந்து சொல்றேன் ப்ரோ. வந்து ஒரு 6 மாசம் இருந்து 1 வருஷம் இருந்தான் ப்ரோ எல்லாம். இல்ல பிக் பேஷ்ல அதுக்கப்புறம் எல்லாம் பயங்கர 2 ரெடி ஆடி வருஷம். ஐயோ வந்துட்டாங்க. பிக் பேஷ்ல எல்லாம் 2 வருஷம் சும்மா அப்படியே தெறிக்க விடுவான். அதை வச்சுதான் ராஜஸ்தானுக்குள்ளே வந்தான் அவன். ராஜஸ்தான்ல எடுத்தானுங்களே. இல்ல ப்ரோ, ராஜஸ்தான் வந்து நொறுக்குவான். இல்ல இன்னைக்கு மேட்ச்ல கூட பாத்தீங்கன்னா ப்ரோ எனக்கு என்ன புரியல, ட்ரை கூட இல்ல ப்ரோ. நீ மும்பை கூட பாருங்களேன், ஒரு 190 அடிச்சிட்டாங்க.
தோத்துட்டாங்கன்னா திரும்ப ஓகே. அடிக்க ட்ரை ப்ரோ பண்ணுங்களேன்டா, அப்ப என்ன 5 இருக்குது? ஓவர் 80 கூட சுத்தமா ட்ரை டேய் பண்ணல. எல்லாம் ஹரிஸ் ஐயோ பேட்டை விடுங்கடா எனக்கு இவனுங்க. இப்ப என்ன எனக்கு பண்ண வந்து போறானுங்க? என்ன கடுப்புனா ஹர்திக் பாண்டியா இது மாதிரி பண்ணதுன்னு இன்னும் கடுப்பு. அந்த நாய் டேய் 2 சுத்தி நான் அவுட் ஆயிருந்தவனுக்கு மறுபடியும் பிரச்சனை ஹர்திக் கிடையாது. பாண்டியா ஹைப் எல்லாம் கொடுத்து இந்த பாரு, அவன் ஸ்லாட் பால் போட்டாதான் அடிப்பான், அவனுக்கு மூடு இருந்தாதான் அடிப்பான். நீங்க ஃபர்ஸ்ட் கேமை பாருங்க. சும்மா ஹர்திக் பாண்டியா ஏதோ ஒருத்த ஏபிடி வில்லியர்ஸ் லெவலுக்கு பில்டப் கொடுத்துட்டு இருக்கீங்க. அவன் எல்லா யாரும் பாலும் அந்த அடிக்க பில்டப் மாட்டான், கொடுக்கல. அவனால ஒரு 2 ஓவரா 3 சிக்ஸ் பண்றீங்க. அடிக்க டேய் முடியும். டேய் ஆனா இன்னைக்கு அவன் அடிக்கணும்னு மைண்ட் மூடு வந்திருந்து டேய் அடிச்சிருந்தா அவன் ஓரளவு உண்மையிலேடா பாத்துக்கலாம். டேய் நீ வேணா ரீப்ளே கூட போய் பாடுற, காலாண்ட போட்டாதான் அடிப்பான், புடிங்கெல்லாம் அடிக்க மாட்டான்டா அவன். அது ஓகேடா. நான் என்ன சொல்றேன்னா அவன் எப்பயா அடிக்கணும்னு கூட தாண்டா அந்த அடிப்பான் அந்த இன்டென்ஷன் மாதிரிலாம். இல்லைங்கிறேன். டேய் இன்டென்ஷன் இருக்குடா அந்த சென்னையும் அப்படிதான் டேய் இன்னைக்கு நீ இன்டென்ஷனே போய் இல்ல. பாடுற டேய் அந்த சாய் கிஷோர் பவுலிங்க பாடுறா, நீ இன்டென்ட் இருக்குடா. அந்த ஸ்லாட் பாலுக்கு வெயிட் பண்றான்டா அவன். அவன் போடலைன்னா அதை பண்ண மாட்டான்டா. நீ நீ போயிட்டு அவன் பேட்டை அடிக்க தான் தூக்குறான். அவன் அந்த ஃப்ளைல போடுவான்ல, அந்த மாதிரி பாலுக்கு வெயிட் பண்றான். அவன் ஃபிளைட் பண்ணி தூக்கி போடுவான்ல, அதுக்கு தான் இந்த ஜாம்பாவெல்லாம் போட்டு இந்த அடிப்பான் பவன் தெரியுமா. நெகி போடுவான் பாருங்க, அந்த மாதிரி பாலுக்கு தான் பவன் வெயிட் நெகி பண்றான். இல்ல போயிட்டீங்க. ஆடம் சாம்பா போடுற மாதிரி வெயிட் பண்றான். ஜாம்பா ஒன்று போடுவான்ல, இன்னைக்கு போயிட்டு அவனுக்கு நீ அப்படியே சாம்பானா அல்வா மாதிரி போடுவான். ஹைலைட்ஸ் பாரு. சாய் கிஷோர் போட்ட பால் அந்த சண்டை நடந்ததுல, அந்த இதுல வந்து அவன் வந்து பேட்டை தூக்கி அடிக்க தான் போவான். பேட் ஆனா ரீச்சே ஸ்லாட் பண்ண முடியாது அந்த பாலால. ஆனா அவ்வளவு என்னன்னா லைன்ல அவன் போடுவான். கரெக்டா லென்த் பால் போட்ட உடனே அது ஸ்லாட் இல்லைன்னு இவனுக்கு அடிக்க தெரியாது, இவனுக்கு எப்பவுமே வராது, கேட்ச் கொடுத்துருவான். இவனை ஸ்லாட் பால் போட்டு இல்ல அவன்னைக்கு அவன் சூப்பரா ஆடணும்னு ஒரு மைண்ட் செட்ல இருந்தானா லென்த் பாலையும் பிடிங்க அடிப்பான், என்ன பாலை வேணா அடிப்பான். அது மேக்ஸிமம் அவன் பண்ண மாட்டான். அவன் அந்த மாதிரி ஆடினது இல்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 இன்னிங்ஸ் தான் இருக்கும். இல்ல அவ்வளவுதான், அந்த இன்னொன்னு மாதிரி தான் இருக்கும். இந்த போல்ட் எல்லாம் வந்துட்டு பார்ப்பல எப்படியும் விக்கெட் எடுத்துருவான். ஆனா அவனே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றான் 2 யோ மேட்சா. அவனுக்கு வயசு 36 ஆச்சு. இன்னும் ஒரு வருஷம் தான் மேக்ஸிமம் அவனால விளையாட முடியும். ஆச்சு 37 ப்ரோ. வயசு ஆனா 38 போன வயசுல. வருஷமே ராஜஸ்தானுக்கு அவன் நல்லா தான் போட்டுட்டு இருந்தான். ராஜஸ்தான் நல்லா அவனுக்கு போட்டாங்க, சறுக்கு ராஜஸ்தானுக்கே போடுங்க. ஒரு 7-8 மேட்ச் தான் நல்லா போட்டிருப்பான். எல்லா மேட்சும் நல்லா போடல. இல்ல நிறைய 7-8 பொழந்தானுங்க. 30 மேட்ச் விக்கெட் போதுமேயா, எடுத்தான். அதுவே நமக்கு ப்ரோ பண்ணுவானு தெரியலையே. இல்ல அவ்வளவு அது கூட போட போடுறேன் மாட்டான் போதும் போல. ப்ரோ. 7-8 மேட்ச் இல்ல இல்ல உனக்கு நல்லா போட்டா 10 போதும். பாயிண்ட் இல்ல. விக்கெட் எடுத்துருவான். நமக்கெல்லாம் ஒண்ணுமே பண்ணலையே 2 மேட்சா. ஹரி ராஜஸ்தான்ல ஒரு இல்ல விக்கெட் இல்ல கழட்டி ஹரிஸ், கொடுத்துருவான், 10 பாயிண்டா எடுக்கலாம்ல. அவன் போன வருஷம் தான் நல்லா இங்க போட்டிருந்தான். கூட இந்த பண்ண வருஷம் மாட்டானு 2 இல்ல மேட்சா. நீங்க போன இல்ல மேட்ச் இல்ல ருத்ராஜெல்லாம் சதீஷ் அவன் உங்க ஏறி வந்து டீம் அடிச்சான் ப்ரோ எடிமாவது ட்ரைவ். ஆர்சிபி மாரி ஆகுது. நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் வந்து ஃபார்ம் அவுட் ஆக ஆயிடுச்சுங்க. போற 5 மாதிரி. வருஷம் ஆயிடுச்சுங்க. ஆயிடுச்சு ஆல்ரெடி ஆயிடுச்சு 5 ஆயிடுச்சு அது வருஷம் ஆச்சு. ஆயிடுச்சு. அது ஒரு ஆயிடுச்சு. ஒரு இது அதுதான் அப்படிதான் எனக்கு தெரியுது. அது நான் வந்து நான் ரோஹித் 5வது இவன் வருஷம் மேலாம் பழி போடல, ரோஹித் பாண்டியா மேலாம். அது 21 இல்ல 22ல இருந்தே என்னடா அது கேட்டா ஆக அவனா தெரிஞ்சுட்டு ஆரம்பிச்சிச்சு, கொஞ்சம் விலகிடணும். ஸ்பாயில் ஆயிடுச்சு டீம். அவனா தெரிஞ்சுட்டு விலகிடணும் ஒரு ஸ்டேஜுக்கு மேல. சும்மா அது டீம் ஓவரா ஸ்பாயில் ஒட்டிட்டு. ஆயிடுச்சு, அது கொஞ்சம் கொஞ்சமா ஆயிடுச்சு, அது அவ்வளவுதான், அது எதுவும் பண்ண முடியும். இல்ல எனக்கு தெரிஞ்சு இல்ல எனக்கு என்னன்னா ப்ரோ அவன் வந்துட்டு அவனை ஏறி வந்து தான் டிரைவ் அடிக்கிறாங்க ப்ரோ. இந்த போன மேட்ச் ருத்ராஜ், இந்த வாட்டி சாய் சுதர் ஏறி வந்து அடிக்கிறான். இல்ல தைரியமா சுத்தமா அடிக்கிறாங்க அவனை. அசிஸ்டன்ஸ் இல்ல, அதுவும் இருக்கு. சுத்தமா அசிஸ்டன்ஸ்னா நான் அதெல்லாம் அவன்கிட்ட தெரிஞ்சுதானே இருந்தே இல்லைன்னு அடிக்கிறாங்க அவனை. சொல்றேன். அது கரெக்டுடா, நான் கல்லில் அளவு கூட போட மாட்டான், அது என்னன்னு தெரியலையே. கரெக்ட். ஏன் கலில் கலில அளவு கூட கலில் இம்ப்ரூவ்ட் ஓகே. பவுலர் கலில் இது டைம்ஸ்ல வரைக்கும் சென்னையில் தான் போட்டிருக்கான். செம அதுவும் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட். சொல்லணும். வெளியூர் அதேவா போனாலும் தெரியும் அவன் டெல்லியிலே எப்படி அடி செம வாங்குறான்னு. இம்ப்ரூவ்மெண்ட் தலைவாங்க போன வருஷம் கலில. தீபக் சார் நல்லா போட்டான் 2 ஓவர். 3வது டேய் ஓவர்ல அதாவது விளையாடுவாரு. இப்ப கலில வந்து எல்லா இந்த வருஷமே டீமுக்கு கரை நல்லா தான் போட்டுட்டு சேர்க்கணும்னா இருப்பான். பும்ரா வந்து டெஸ்ட் மேட்ச்ல ஒண்ணு பண்ணால அதை விட 2 மடங்கு பண்ணோம் போல இந்த டீம் இல்ல கரை இல்ல சேர்க்க, அந்த கலில லெவல்ல. எல்லா வருஷமே நல்லா தான் போட்டுட்டு இருப்பான். ஆனா அந்த 3 ஓவர் பவர் பிளேல மட்டும் நல்லா போடுவான். பவர் பிளே தாண்டி வெளியே ஒரு ஓவர் கொடுத்தீங்கன்னா ஸ்விங்கு இன்னைக்கு இது போயிடுச்சுன்னா கூட டீசெண்டா பொழந்துருவானுங்க. போட்ட அந்த மாதிரி லைன்ல தான் இருந்தது, போடுவான். டெத்து கூட. பவர் பிளே தான் இல்ல ஏதோ. ப்ரோ அவன் வந்துட்டு ஆமா. சென்னையில போடுறான் ப்ரோ. வெளியூர்ல ஆனா வந்து அது இந்த மாதிரி பெருசுதான் ஒரு உண்மையாலுமே. ஓட்ல சென்னை போட்டான்னு தெரியும். யோ நல்லா பேட்டிங் பண்ற மாதிரி தான் இருக்கு. அதே 197 மாதிரி விக்கெட் மதன் எடுத்து சொன்ன மாதிரி போல்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியால ஒண்ணுமே பெருசா ஒண்ணுமே பண்ணது இல்ல, பண்ண. வெளியூர்ல டெல்லியில தான் இருக்கப்ப பண்ணிருக்காங்க. ஆமா. பெஞ்சில டேய் உட்காந்துருப்பான். என்னடா பேசுற? போன வருஷம் தான் இந்த ஆர்சிபியோட இந்த போன எலிமினேட்டர் வருஷம் வந்து ஒண்ணுதான் பண்ணிருப்பான். நீ அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் ஆடி இருப்பான் நீ எடுத்து பாரு. 2020 பாத்தீங்கன்னா அவன் துபாயில பண்ணதுதான் அது. ஆமா இந்த 21ல அடி வாங்குவான் பயங்கரமா. அதுலதான் மும்பை அடிச்சு துரத்திட்டானுங்க அவனை. ஆக்ஷன்ல திரும்ப எடுக்கல. 8 கோடி ரூபாய் வரைக்கும் தான் போனானுங்க. இல்லடா, இந்தியா போல்ட் பண்ணதே வந்து இல்ல அவன். இங்க பாரு, போல்ட் வந்து இவன் சொல்றது ஒரு ஒரு சின்ன நீ இது இருக்கும், ஸ்டாட் எடுத்துனா தெரிஞ்சிடும், பட் எனக்கு எக்ஸாக்டா தெரியல. அவன் ஓவர்சீஸ்ல கொஞ்சம் கம்ஃபர்டபுள், உனக்கு அந்த பிச் அந்த பேஸ் எடுத்து ஆமா கொடுக்கும்ல. சதீஷ் அவன் இந்தியால பெஞ்ச்ல உட்கார்ந்து இருப்பான். டெல்லியில தெரியும் டேய், 18, அவன் 19, லேட் பூம் 20லாம். தான், அவன் வந்து ஒன்னும் ஆமா பெரிய, அவன் அப்படியே சின்ன இது ஒரு 23 வயசுல எல்லாம் பிரேக் அவுட் 2 ஆகலையா அவன். கோடிக்கு தான் மும்பை வந்து 2020ல அவனை எடுக்கிறப்ப 2 கோடி தான் எடுத்தாங்க. வெறும் 2 கோடி தான் அவனை எடுத்தது. ப்ரோ இத அவ்வளவுதான். பாருங்க. அந்த மட்டும் 24 எடுத்தாங்க. அவன் ஸ்டாட்ஸ் பாருங்க. 16 24 விக்கெட்ஸ், எக்கானமி 8.3. ஏய் அததான்டா நீ நான் இப்ப சொல்லடா, உனக்கு நான் புரியுதா? இவ்வளவு நேரம் அவ்வளவு நேரம் அந்த சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நல்லா பிக்கப் ஆனான், சரியா? ஓகே ஓகே. அவனை சொல்றது ஓவர்சீஸ் கண்டிஷன்லாம் இன்னுமே பெட்டர் நமக்கு ஃப்ரைடேனியா இங்க விட சொல்றான். கரெக்ட் 21ல அவன் எக்கானமி 7.9, 13 விக்கெட். அவன் எத்தனை மேட்ச் ஆடி இருப்பான் பாரு 21ல. 14 மேட்சஸ் ஆடி இருக்கான். இல்ல 21ல பாதி மேட்ச் இந்தியால ஆடுவானுங்க, பாதி மேட்ச் மறுபடியும் துபாயில ஆடுவானுங்க. ஆமா அதெல்லாம் அவன் மறுபடியும் அங்க போய் ஆனா நல்லா இன்னும் பண்ணான். ஞாபகம் ஃபர்ஸ்ட் 7 21 இந்த மேட்ச் ஒரு எக்கானமி மேட்ச் எல்லாம் தான் நல்லா பார்க்காத, போட்டிருப்பான்.
மேபி உனக்கு கரெக்டா காமிக்குதான்னு தெரியல. மொரட்டடி அடிப்பாங்க அவனை துபாயில. இன்னும் IPL ஞாபகம். T20.comல தான் இல்ல பாக்குறேன் இல்ல அபிஷியல் சதீஷ், டேய் சைட்ல. இல்ல இல்ல அது இல்ல நான் டெட் டேய் ஷாட் நான் அப்படி ஃபர்ஸ்ட் சொல்லடா. 7 மேட்ச்ல பொளந்திருப்பானுங்க அவனை பாரு. ஃபர்ஸ்ட் செம்ம அடி 4 அடிச்சிருப்பானுங்க மேட்ச் அவனை. இந்தியால. அவனை நாங்க அவன் பினிஷ்டுன்னு நினைச்சு நாங்க விட்டோம் அவனை. அதான் உண்மை. ஆமா, அதனாலதான் அதனால துரத்துவானுங்க அந்த அவனை. இது லைனப் மாத்துறானுங்க. ஓகே, ஆனா கம்மியா தான் இருக்கு. இந்தியால ஆனா அவனுக்கு ரெக்கார்டே 18-19 கிடையாது. போன தான் வருஷம் அப்படிதான். ஐரானிக்கலி அவன் எக்கானமி அதிகம். 18-19 தான் அதையும் 8.5 பெஞ்சில் 8.8. உட்காந்துருப்பாயா. அதுல இருந்து தான் 2 கோடிக்கு எடுத்துட்டு வருவானுங்க மும்பை. அவனை வெறும் 2 கோடிக்கு தான் எடுத்தானுங்க. இது ரீப்ளேஸ்மெண்டா நம்ம எடுத்தானுங்கன்னு ஆனா நினைக்கிறேன். நம்ம இப்போ கிட்ட இதுவும் இல்லல்ல. இப்போ சென்னை கிட்ட வந்து தூபே 6 இது அடிக்க இருக்கான் அந்த ஸ்பின்னரை. ஆர்சிபிக்கு இந்த இது இருக்கு, ஸ்ரேயஸ் இருக்கு. நம்ம பட்டிதார் கிட்ட பட்டிதார் இருக்கா. நமக்கு உண்மையிலே இல்ல தானே ஸ்பின்னரை உண்மையே போட்டு கிடையாது. பொலம் பொழக்கிற மாதிரி. இருக்கு வாய்ப்பு ஸ்பின்னரை யாருமே இல்ல. போட்டு பொழக்க யாரு இருக்கிறா? வில்ஜாக்ஸ் அடிப்பான். சூர்யாலாம் ஆக்சுவலா அடிக்க வில்ஜாக்ஸ் மாட்டாங்க. அடிப்பான். ஸ்பின்னர்லாம் அடிப்பா, அடிப்பான். சூர்யா கை எல்லாம் அடிப்பா. பேட்டுக்கு இல்லடா வந்தாலும் அப்படி அடிப்பான். அப்படி திலக் சொல்லடா. திலக் இப்போ அடிப்பான். திலக் இல்லடா அப்படி சொல்ல. திலக் வந்து முட்டி போட்டு ஒரு 6 அடிப்பான். அதுக்கப்புறம் ஒரு 2 வில்ஜாக்ஸ் டாட் ஆடி அடிப்பான். அது அது வில்ஜாக்ஸ் இருக்கும். அடிப்பான். நான் சொல்றது அந்த மாதிரி ஸ்பின்னரை பார்த்தாலே அடிக்கிற கேட்டகரி நம்ம கிட்ட இல்ல. கரெக்டா அன்னைக்கு டேல அவங்களுக்கு எப்படி டைமிங் போடுதோ அது அது வேற. அது எல்லாரும் பண்ணிடுவாங்க. அது இப்ப சாய் சுதரன் கூட அடிச்சிருவான். நான் சொல்றது ப்ரூட்டலா அந்த ஸ்பின்னுனாலே ஒருத்தனை கிழிக்கிறேன் பாரு அவனை அப்படின்ற லெவல்ல அடிக்கிற மாதிரி இல்ல. ஆனா வந்துட்டு கண்டிப்பா இன்னைக்கு அம்பானிலாம் பும்ரா வீட்டு வெளியே போய் உட்காந்துருவான்னு நினைக்கிறேன். வந்துடுறா எப்பா உக்காந்தா மட்டும் என்னடா ஃபிட்னஸ் ஏடா முதுகு மசாஜ் பண்ண பும்ரா முடியும். வந்தா மட்டும் என்னடா பேட்டிங் லைனப் இல்ல இல்ல அவன் பேட்டிங்ல வந்தான்னா ஒரு இவ்வளவு 20-25 ஓட்டையை வச்சுட்டு ரன் கண்டெயின் இல்ல பண்ணிடுவான். நான் சொல்றேன். அந்த மதுவால் சீசன் வந்து 23 அப்போ நீங்க அந்த மாதிரி சொன்னா கூட பரவாயில்ல. பவுலிங் யூனிட் ஒரு ஆள் இருந்தா போதும். ஏன்னா நாங்க பேட்டிங்ல அவுட் ஸ்கோர் பண்ணிருந்தோம்ல. போன வருஷம் கூட தான் பும்ரா ஒரு இருந்தான். நிமிஷம் அந்த 23 சீசனை மட்டும் ஞாபகப்படுத்தாத. இன்னைக்கு மேட்ச் இந்த ஜிடியோட வேறயா அந்த எலிமினேட்டர்ல டேவிட் புன்னாம அவன் அந்த கேட்சை மட்டும் பிடிச்சிருந்தானா 120-30 ரன் அடிச்சிருப்பான்டா. 60 பாலுக்கு 130 ரன் அடிச்சிருப்பான். ஆனா நம்ம போன சீசனை விட இல்ல நம்ம பாஞ்சு அடிப்பான்டா. நம்ம போன சீசன் பேட்டிங்ல நல்லா ஆடணுமா, அதுக்கு முந்தின சீசன் நல்லா ஆடணுமா? முந்தின சீசன் அது தான் 2 சீசனுமே நல்லா தான் ஆடி இருப்போம். பேட்டிங்ல 2 சீசனுமே நல்லதான். ஓகே. இது ரெண்டுத்துல இது பெஸ்ட் 23-ஆ 24-ஆ? 23 தான் பெஸ்ட். 23 யூஸ் பண்ணல 24ல பேட்டிங் மொக்கடா. ரோஹித் சர்மா டாப் ரன் கேட்டர் கையெல்லாம் இல்லவே இல்ல லிஸ்ட்ல. 23 தான் நல்லா ஆடிருப்பீங்க. 23 தான் நல்லா. 24 சூர்யா ரொம்ப வந்து மோசமா வெளுன்னு இழுத்திருப்பான். ஆனா இது ஆமா வந்துட்டு சூர்யா திலக்கு நேகல் வதேரா. டேய் எங்க இதுல என்னன்னா எவன் சரியா ஆடலையே அவனை டீம்ல வச்சிருக்காங்கன்ற ஒரு இது. ஆனா உங்க இதுல எவன் நல்லா ஆடுறானோ அவனை தான் தூக்கிட்டீங்க இந்த மேட்ச். விக்னேஷ் புத்தூர் அவனதான் 4 விக்கெட் தெரியல ப்ரோ எனக்கு. அவனை வச்சிருந்தா அவனை இன்னைக்கு பொழக்க கூட செய்யட்டும். ஆனா 4 விக்கெட் ஒருத்தன் எடுத்திருக்கான். அவன் ஓகே இன்னொரு மேட்ச் கொடுப்போம். அதுதான்டா ஹர்திக் பாண்டியா. நான் வந்து ஒண்ணு புளுத்துறது இருக்குல்ல. ஹர்திக் பாண்டியா என்ன நினைச்சிருப்பான், இந்த விக்னேஷ் புத்தூர் வந்து ஃப்ளூக்ல தான் எடுத்திருப்பான். நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு போலாம் சொல்லி முஜிபுக்கு போயிருப்பான். தேவையில்லாம இந்த இவனுக்கும் பண்ணா இந்த வெதேராக்கும் ஆகாஷ் மத்தோட சம்பந்தப்பட்டே இல்லாம போன ஏதோ ஈகோயிஸ்டிக்கா. எதுக்கு இந்த ஈகோ எல்லாம் புடிச்சுன்னு நல்லா விளையாடுற பிளேயர்ஸ் நம்ம இது பண்ண வேண்டியதுதான். அதுவும் பண்ண மாட்டானுங்க. 4 விக்கெட் எடுத்தவன உட்கார வச்சா அந்த பிளேயருக்கு எப்படிடா ஒரு கான்பிடன்ஸ் இருக்கும். நான் என்னடா இவ்வளவு பண்ணி என்னடா அப்படிங்கிற மாதிரி இருக்காதுடா. ஆக்சுவலா ஹர்திக் என்ன புரியலடா இதெல்லாம் வந்துட்டு. அது வெறும் ஸ்டாட்ஸ் வச்சு மட்டும் இல்ல. இதெல்லாமும் இருக்கு. டிஃபைன் பண்ணிருக்கணும்ல. இஷ்டத்துக்கு அந்த நமன்தீர்லாம் கிடைச்ச எல்லா மேட்சும் உண்மையாலுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான். ஒரு நாள் கூட மறுபடியும் சொல்ற மாதிரி அவன் வந்து நான் பெருசாலாம் இது பண்ணது இல்ல. நம்ம வந்து அவன் ஓப்பனிங் ஆடுவான் தெரியுதா. நம்ம சீசனே போனது கிட்ட எனக்கு என்ன வருஷம் தெரியல. ஏதோ ஒரு வருஷம் வந்து ஓப்பனிங் ஆடுவான் ஒரு 2-3 மேட்ச். அதான் ஓப்பனிங் 1 down சம்திங். அப்ப வந்து நல்ல டைமிங் பண்ணுவான் பால. அதனால எனக்கு என்னமோ அவன் கொஞ்சம் மேல வரலான்னு தோணுது. அவன் பினிஷர் மாதிரி தெரியல. அவன் அடிக்கிறான் பட் ஓகே. அவன் எங்க ஸ்லாட் கொடுத்தாலும் அடிக்கணும்ட்டு அந்த 4 அடிக்கிறான். ஆனா அவன் என்ன பிரச்சனைன்னு வச்சுக்கேன். ரயான் ரிக்கல்டன் இல்லைன்னா அந்த ராபின் மின்ஸ் 2 பேர்த்து யாரோ ஒருத்தர் ஆடியா அவனு விக்கெட் கீப்பருக்காக. அதனால வேற வழியே இல்ல. ரிக்கல்டன் பேக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அவனை எடுக்க மாட்டான். ஆமா இல்ல பண்ணிதான் ஆகணும். இல்ல ஒன்னும் பண்ண முடியாது. ரிக்கல்டன் இல்லனாலும் ஜாக்ஸ் ஏதாச்சும் பேட்டிங்ல பண்ணுவான். கீப்பிங் வேணுமையா? கீப்பிங் வேணும் ஹரிஷ். அதான்டா இப்ப பிரச்சனை. இல்ல ரிக்கல்டன் நல்லா ஆடுவான். ஆனா இந்த இவன் இருக்கான்ல அந்த கிருஷ்ணன் சுஜித்தா யாரோ ஒருத்தர் இஷான் கிஷன் மாதிரி வச்சிருக்காங்க. அவன் ஓப்பனிங் தான் ப்ரோ. ஓப்பனிங் ஆனா உங்களுக்காவது ஓகேடா. இவங்க எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி தைரியம் இருக்கு. எங்க இதுல தைரியமும் வரலடா. இல்லனா ரிக்கல்டன் ஆட வச்சுட்டு விக்னேஷ் புத்தூர் வச்சுட்டு பெவன் ஜாக்கப்க்கு ட்ரை பண்ணலாம். அது பண்ணலாம் இவனுங்க சீரியஸா.
இவனுங்க இது ராபின் மின்ஸ் எல்லாம் வச்சு லோவர் ஆர்டர்ல வச்சு ஆடுறதுக்கு கம்முன்னு பெவன் ஜேக்கப்ஸ் வச்சு லோவர் ஆர்டர் ஆடலாம். நீ வில் ஜாக்ஸ் டாப் ஆர்டர்ல ஆட வேண்டியது. ராவி மிஸ்லாம் ரொம்ப இது ஹை லெவல் வந்துட்டான். அவனை எப்படின்னா டக்குன்னு வந்து ஒரு சில பேர் அது ஒத்துக்கும், சில பேருக்கு ஒத்துக்காது. இவங்க நெகல் வதேரா மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றானுங்க. அது ஒரே ஒரு நெகல் வதேரா தான். அவனே பெஞ்சில தான் இல்ல எனக்கு தெரிஞ்சு உட்காந்துருக்கான். ஹர்திக் வந்துட்டு எவனாவது ப்ரெஷர்ல இருக்கான்னா அவங்க கிட்ட எல்லாம் போய் பேசி அது மாதிரி பண்ற டைப் மாதிரிலாம் தெரியல. தெரியல. உட்காந்து பேசி பரவாயில்ல நீ கவலைப்படாத ஜெயவர்தனாவே ராஜிக்கிட்டே ரோஹித் தான் ப்ரோ பேசிக்கிட்டு இருந்தான். ஒரு நிமிஷம் ஜெயவர்தனேவே கடைசியில இது நெகரா மாதிரி ஆக்கிட்டான். பிச்சுக்கு பார்டருக்கு வெளியே வந்து ஆமா அவன் எனக்கு நான் இன்னொன்னு சொல்றேன், அந்த ரோஹித் சர்மா இருந்த டைம் எல்லாம் அவன் பிச்சுக்கு வருவான் அடிக்கடிக்கு. உள்ள வந்து பேசுவான். உள்ள உட்கார்ந்து இருப்பான். இது என்ன கேப் கிடைக்கிற டைம்ல வந்து பேசுவான் போல 2 செகண்ட். எல்லாரும் பவுண்டரியில எல்லாம் நிக்கணும். எல்லாம் பிரஷர் ஜெயிச்சி ஆனோன்ற பிரஷர் அவ்வளவுதான். அதுவும் அந்த அம்பானி அங்கேயே உட்காந்துருக்காடா. நீதா அம்பானி அவன் பையனும் பக்கத்துல உட்காந்து முறைச்சிட்டு இருப்பா போல சைட்ல இருந்து. முறைச்சிட்டு எவனா அவுட் ஆயிட்டு வந்தான்னா 5 கப்பு வரவும் ஈஸியா போச்சு. கப்பு வந்து ஈஸியா அடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டாங்க போல. ஆமா அது ஆம்பிஷன் இருக்கலாம், தப்பு கிடையாது. அதே மாதிரி மத்ததையும் யோசிக்கணும். சும்மா முறைச்சிட்டே இருந்த வேலைக்கு ஆகாது. நீயே ஒண்ணும் கிடையாது. இப்ப SA T20 லீக்லயே 3 வருஷம் முக்கி 3வது வருஷம் தான் அடிச்சிருக்கானுங்க. நீ பார்த்தேன்னா அது 2 வருஷம் நல்ல டீம் வச்சு அடி வாங்கிட்டு போவானுங்க. எல்லா பிளேயரும் எடுத்து போட்டிருப்பானுங்க. சாம் கரனு யாரையும் எடுத்து வச்சிருப்பானுங்களே. ரஷித் கானு, ரபாடா பவுலிங்லாம் மொரட்டு பவுலிங் எடுத்து வச்சிருப்பானுங்க. அப்பவும் அடி வாங்குவானுங்க. கடைசி பிளேஸ்ல முடிப்பானுங்க அந்த வருஷம். இந்த வருஷம் தான் ஏதோ ஜெயிச்சிட்டாங்க. நான் பாப்பேன் ஒரு டைம்லாம் பார்த்து வெறுத்துட்டேன். என்னடா இவ்வளவு கேவலம் கொண்டே ஆடிட்டீங்க நீங்க இத்தனை பிளேயர். அதனாலதான் நான் சொன்னேன் ரயான் ரிக்கில்டன்லாம் ஒன்னும் பெரிய பிளேயர்லாம் கிடையாது. அவன் வந்து ஷார்ட் பால்ஸ் மட்டும் தான் நல்லா ஃபேஸ் பண்ணுவான். நான் எதுக்கு அவன் நல்லா பண்ணுவான்னு நினைச்சேன்னா, இந்த சென்னையில எல்லாம் தடவிட்டு கிடந்தான்ல 3 டிரைவ் அடிச்சான்னு நினைச்சு உருப்பட்டுருவான்னு பார்த்தேன். இந்தியன் பிச்செல்லாம் செட் ஆகாது. அவன் அங்கேயே அப்படிதான் விளையாடுவாயா. நீ வேற நான் அந்த மேட்ச்லாம் பார்த்துருக்கேன். சும்மா ஒரு 10 மேட்ச்ல 7 மேட்ச் வந்து ஒரு 70 ரன் அடிக்கிறானா. 55 பால் 50 பால் 45 பால் இப்படிதான் அடிப்பான். அது ரொம்ப பெரிய ஸ்ட்ரைக் ரேட்ல அடிக்க மாட்டான். அதுவும் வந்து எல்லா மேட்ச்ல அடிக்க மாட்டான். ஒரு 10 மேட்ச்ல 4 மேட்ச் 3 மேட்ச் அடிச்சிருப்பான். அவ்வளவுதான். நல்ல பிளேயர் தான். அதுவும் இந்த ஹைதராபாத் மாதிரி ஒரு மொக்க பிச்லாம் போய் ஆடும்போது எனக்கு கண்டிப்பா அங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஆனா தெரியல அவனுக்கு ரேஞ்ச் போன வருஷமே 5 கோடி இருக்கும் போதே 8 எடுங்கடா 6 கோடி சென்னை பிட் பண்ணி எடுத்து விட்டாங்கடா அவனை. ஓகே ஆனா சேப்பாக்கலாம் எப்படி ஆடுவாங்க. கேக்குது ஒரு அளவு பேசுங்க ப்ரோ. கேக்குதுண்ணே பேசுங்க ப்ரோ. சரி இன்னைக்கு என்ன காம்படிஷன்? யார் செட் பண்ண காம்படிஷன்? ஜாக்ஸ் ஏன் இறக்குனா பாண்டியா தான் செட் பண்ணது எல்லாம் அவன அடிங்க. ஜாக்ஸ் எடுக்கல. இது மட்டும் சொல்லிக்கிறேன். அதிக மட்டும் ப்ளேம் பண்றீங்க. எல்லாரும் தான் ப்ளேம் பண்ணணும். அந்த கோச்சிங் ஸ்டாஃப் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? எல்லாரும் தான் கேப்டன் மட்டும் தான் எடுப்பாங்களா? நல்லா பண்ணிட்டான் அவனுக்கு ஒரே நிமிஷம். அப்ப என்ன லீட்? அப்போ ஒரு IPL டிராஃபி ஜெயிச்சிருக்க நீ வந்து ஒரு தடவை இதுக்கு ரன்னர் அப் ஆயிருக்க, இவ்வளவு பண்ணிருக்க, ஒரு டீமுக்கு வர எனக்கு இந்த டீம் வேணும், என் காம்பினேஷனுக்கு எடுக்காதீங்க, இல்ல இந்த டீம் வந்து வில் ஜாக்ஸ் ஃபயர் பவர் கம்மியா இருக்குன்னு சொல்லி வாங்க வேண்டியது யாரு? கோச்சு சொல்றதை கேக்குறானா? அதுக்கு நம்ம ஹர்திக்க ப்ளேம் பண்ண கூடாதுன்னு சொல்லல. ரெண்டு பேரும் தான் இல்ல ஏன் பண்ணல ஜெயவர்தனாவை ஏன் பண்ணணும்னு நான் கேக்குறேன். 1000 சொல்லுவான்டா. ப்ளேம் முழ போறது வந்து கோச் மேல கிடையாது, பிளேயர் மேலதான், கேப்டன் மேலதான். கரெக்டா? நீ ஒரு டீம் உனக்கு செட் பண்ணி வாங்க தெரியல, நீ எதுக்கு கேப்டனா இருக்கன்னு கேக்குறேன். இப்போ நான் இது சொல்றேன். போன வருஷம் நான் கேக்குறேன். 2023 டிக்ளீட்டர் பவுலிங் அட்டாக் தான் கரெக்டா. அப்போ வந்து ரோஹித் சர்மா ஒன்று பண்றான்ல, சரி நம்ம பவுலிங் வந்து நம்ப முடியாது, நம்ம பேட்டிங் வச்சா பண்ணணும்னு சொல்லிட்டு பேட்டிங் பவர் ஏத்தி அதுக்கேற்ற மாதிரி போனாங்கல்ல. உனக்கு இங்க பவுலிங் பவர் அவ்வளவுதான் இல்ல. அந்த சின்ன வில் ஜாக்ஸ் போனா 2 ஓவர் போட்டிருப்பாங்க. கோடிக்கு எந்திரிச்சு வந்து கை கொடுக்க தெரியுது இல்ல, அவனை விளையாட தெரியாதா?
எனக்கு நான் அதான் சொல்றேன். எனக்கு இது மட்டும் தான் சொல்றேன். போன வருஷம் நீங்க ப்ளேம் பண்ணீங்கல்ல, அது அவன் மேல தான் தப்பு. அவன் ஈகோனால உட்கார வச்சான் சில பிளேயர்ஸ. அது நம்ம கிளியரா பார்த்தோம். ஆகாஷ் மதுவால், இவன் யாரு நெஹல் வதேரா அப்படின்னு உட்கார வச்சான். அதெல்லாம் கிளியரா தெரிஞ்சிச்சு. இவன் 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 வேணும்னே பண்ணது அப்படின்னு. இன்னைக்கு 2 பேரும் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? இன்னைக்கு காம்பினேஷன் மொத்தம் 2 பேரும் ரெஸ்பான்சிபிள். எப்படி அது சொல்லு? அதுதான் யார் இந்த எப்படின்னு 2 பேர் கேக்குறேன். சொல்ற? யார் இந்த 2 பேரு? கோச் அண்ட் கேப்டன் தான்டா. 2 பேரும் தான்டா ரெஸ்பான்சிபிள் இன்னைக்கு. ஏன் காம்பினேஷன் அவங்களுக்கே தெரியுது. கோச் என்ன ஆமாண்டா போன மேட்ச் ஆரம்பிச்சு கோச் இல்ல மகிழா ஜெயவர்தனே 3 கப்பு வந்து அடிக்கிறப்ப கூட இருந்திருக்கான். எம்ஐ 2 இல்ல நான் தான் கேக்குறேன். ஒரே நிமிஷம் மயில ஜெயவர்தனால வின்னிங் காம்பினேஷன்லாம் மாத்தவே மாட்டான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வின்னிங் காம்பினேஷன் மாத்ததுக்கு டேய் இருடா ஃபர்ஸ்ட் நீங்களா மாத்த வந்து ஜெயவர்தனா வந்து பூம்ராக்கு ஈக்குவலா நீ இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருக்கான். அவன் எப்படா உட்கார காம்பினேஷன் நான் வின்னிங் காம்பினேஷன் சொன்னது முட்டு மாதிரி ஒரு ஆள் டிராப் பண்றதெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க சொல்றேன். நான் வந்து நம்ம டீம் இப்போ கூட ட்ரிகர் ஆயிலாம் நான் கடிக்கல யாரு. சரியா? இந்த புண்டைய நல்லா பண்ணலன்னா நல்லா பண்ணல, எந்த பிளேயர் நல்லா பண்ணலாம் நல்லா பண்ணலாம் சொல்லி ஃபர்ஸ்ட் போன மேட்ச்ல வந்து அவ்வளவு அப்ரிஷியேட் பண்ண பிளேயர் எப்பறம் அவன் உட்கார வைப்பான்? நான் சொல்ற பாயிண்ட் என்ன நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அவன் உட்கார வைக்கான். மதன் ஐயா நான் பாயிண்ட ஒரு நிமிஷம் முடிச்சுக்கிறேன். நீங்க நான் சொன்ன அப்புறம் நீங்க பேசுங்க. நான் என்ன சொன்னேன்னா அவன் தான் காம்பினேஷன் மாத்த சொல்றானா, இவன் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேக்குறேன். கோச் அவன் தான் கேப்டன் சொல்றதான் கொடுப்பாங்க. அல்டிமேட்டா அங்க அவங்க கிட்ட போய் மல்லு பூச்சிலாம் இருக்க மாட்டாங்க. பிச்சுக்குள்ள வேலை வாங்க போறது அவன் தான். என்னடா பேசுறீங்க? இது எனக்கு புரியல. நான் இவன் என்ன பண்றான் இப்போ? இவன் கேட்க மாட்டான். நான் சொல்றேன் பண்ண முடியாத சொல்ல முடியும். நேத்து நம்ம விளையாண்டோம்டா. நேத்து பாண்டியா வந்து மேன் ஆஃப் த மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச். ஆனா அதுக்காண்டி வந்து அவன் ஓவர் கொடுத்தான். ஆனா கண்டிஷன் ஒண்ணு இருக்குல்ல, அவன் பவுலிங் வந்து செட் ஆகாது. ஆனா அந்த விக்னேஷ் புத்தூரோட பவுலிங் வந்து அந்த பிச்சுக்கு செட் ஆகும் உனக்கு. ஏன் அந்த சாய் கிஷோர் போடல உனக்கு? இது கூட பேசிக் தெரியாது உனக்கு? யார போடணும் போடக்கூடாதுன்னா ஒரு கேப்டனுக்கு தெரியாது பேசிக்கா? இதுக்கெல்லாம் நம்ம முட்டு கொடுக்க முடியாது. நம்ம அவன் பண்ற ஜோக்கரும்ல சோறு இல்ல நீ யாரு சொல்ல? நான் தான் சொல்லுவேன் சோறு இல்ல போடா அப்படின்னு பிச்சைக்காரன். அது மாதிரி எவனா ஆடணும்னு சொன்னா நீ யாரா சொல்ல? நான் இதுக்காக ஆட மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாம் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லுவான். எனக்கு ஜாக்ஸ் இல்ல, எனக்கு விக்கல்டன் ஜாக்ஸ் நான் 2 பேரும் ஆடி இருக்கணும்னு சொல்றேன். அது இவனை முஜிப் உட்கார வச்சா அது முடிஞ்சிருக்குமே. ஹரிஷ் சொல்ற மாதிரி வில் ஜாக்ஸ் ஆடாத கூட பரவாயில்லடா. முஜிப் வரான் ஃபர்ஸ்ட் ஏதோ கொடுக்கணும் சான்ஸ் கொடுக்கணும் என்னமோ பண்ணி தொலைங்கடா. விக்னேஷ் புத்தூர் 3 விக்கெட் எடுத்தான் சாலிடா. அதுவும் இருந்திருக்கணும். அவன் தூக்கி போட்டான், அடிக்க போனாங்க, டெம்ட் ஆனாங்க. இதெல்லாம் செகண்டரி. அப்படியே பிரில்லியன்ட் டெலிவரியா நமக்கு தெரியல. போல்ட் எல்லாம் அவளை அவன் ஜெயவர்தனா அவளை அப்ரிஷியேட் பண்றான். என்ன சொல்றேன்னா ஒரு கேப்டன் வந்து இந்த டைம் வந்து மும்பை கிளியரா இருக்காங்க. என்னன்னா ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒரு ஃபுல் லேண்டு கொடுக்கணும்னு. இதுல இந்த மேட்சே ஒரு எக்ஸாம்பிள் தான். பிளேயர்ஸ் அடிக்கிறாங்க, ரோஹித்தை கிரிட்டிசைஸ் பண்ணுங்க, அது வேற. போன வருஷம் மாதிரி பூ பண்றது, அவர் மென்டலா அமுக்குறாங்க திக்குறாங்க அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு கிளீனா இருக்காங்க. அவர் அமுக்கவும் இல்லை பிதுக்கவும் இல்லை. நாங்க இந்த டைம் உமால இந்த டைம் அவன் பண்ணலைன்னா அவனுக்கு இருக்கு கன்ஃபார்மா. இல்ல அது இல்லாம இன்னைக்கு சாண்டனர் கூட 2 6 அடிச்சிருக்கான். இவன் கடைசியில வந்து அந்த பால் பேட்லயே படலைங்க. பேட்ல பட்டிருந்தா கூட ஒரு நியாயம் இருக்கு. சுத்தமா இன்னைக்கு என்ன இருக்குன்னு சொல்லவா சதீஷ்? இன்னைக்கு நான் ஜிடில வந்து விளையாண்டேன். அகமதாபாத் பிச் வந்து எனக்கு தெரியும், எனக்கு உள்ள கை மாதிரி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. கேப்டன்சி தானே நல்லா பண்ணா. பேட்டிங் நல்லா இருக்கான்னு எனக்கு தெரியல. அந்த நம்பிக்கையில வந்திருப்போம். நம்ம ஜிடில தானே விளையாண்டோம், நமக்கு தெரியாது. ரொம்ப நல்லா அடிச்சானா? இல்ல ஜிடிக்கு அவன் வந்துட்டு ஆவரேஜா ஒரு 25-30 ரன்ஸ் கண்டிப்பா அடிச்சிட்டு இருந்தான். அவ்வளவுதான். அத மிட் பாரு ஓரளவுக்கு ஆடுவான். கில் அளவுக்கோ இல்ல அந்த மாதிரி எல்லாம் அதுவும் ஆடல. ஒன் டவுன் இறங்கிலாம் அதுவும் பண்ணல பெருசா நினைக்கிறேன். தெரியல, நம்பர்ஸ் எனக்கு கேட்ட தெரியல. மேட்ச் பார்த்த மேட்ச் ஒரு 7 மேட்ச் 8 மேட்ச் அதை வச்சு சொல்றேன். இருந்தாலும் 18 பால் அண்ணா ஒரு 30 ரன் அடிக்கிறான். 23 பார்த்தா இல்லடா 23ல 346 ரன்ஸ் அடிச்சிருக்கான். 22ல 487 ரன்ஸ். கேப்டன்சிலயும் 22ல 487 ரன்ஸ் 45 ஆவரேஜ். 131 ஸ்ட்ரைக். 8 எக்கானமில
8 எக்கானமில பவுலிங் போட்டிருக்கான் மிச்சில் சாண்டனர். அவனுக்கு ஒரு ஓவர் வச்சுக்கிட்டு வேஸ்டா அந்த ஓவரே கம்ப்ளீட் பண்ணல இல்ல அவனோட எனக்கு தெரிஞ்சு கோட்டாவே. இன்னும் அவன் மும்பைல ஃபுல்லா செட் ஆகல. அவன் கொஞ்சம் அந்த ப்ரோ ஜர்க்ல தான் செட் இருக்கான். இங்க பாருங்க எனக்கு இங்க பாருங்க என்ன அங்க பாயிண்ட்னா பாருங்க அவன் டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கான். இந்தியாக்கு ஆடும்போது ஒரு மாதிரி இருக்கான். இங்க வந்துட்டு சாய் சுதர்சன் கிட்டலாம் தேவையில்லாத சண்டைக்கு போயிட்டு இருக்கான். ரோஹித்தே அப்படித்தானே ப்ரோ, இந்தியாக்கெல்லாம் அடிக்கிறான், எங்க சாய் அடிக்க மாட்டானே. சுதர்சன் தான் ப்ரோ ஃபர்ஸ்ட் வந்தான். சாய் சுதர்சன்ல இந்த சாய் கிஷோர் சாய் கிஷோர் அவன் தான் கொஞ்சம் இல்ல ஃபர்ஸ்ட் இல்ல இந்த வந்தான். லைட்டா முறைச்சான். அன்னைக்கு சிவா அவனா அவன் வந்து ஆஃப் பண்ண சொல்ல மாதிரி தேவையில்ல. இருந்துச்சு. சின்ன இல்ல பையன் அப்புறம் சிவா நீங்க வந்து கொடுக்கலாம். ரோஹித் இதுக்கு மேல வந்து நீங்க கொஸ்டின் பண்ணி தான் ஆகணும் சிவா நீங்க. ஏன்னா உனக்கு எல்லா டீம்லயும் பாத்தீங்கன்னா ஓப்பனர்ஸ் ஆடுறானுங்க. எந்த டீம்ல இவனை ஓப்பனர்ஸ் எதுக்கு ஒழுங்கா ரிட்டர்ன் பண்ணானுங்கன்னு நான் ஸ்டார்ட் கொடுக்கலையோ கேக்குறேன். அதுதான் பிரச்சனை எதுக்கு ஆகுது. என் தலைவன் ரிட்டர்ன் கொடுக்க மாட்டான், இவனை எதுக்கு ரிட்டர்ன் பண்ணானுங்க? இல்ல தாராளமா உட்கார வச்சிருங்க, எங்களுக்கு உட்கார பிரச்சனையே இல்ல. வச்சிருக்கேன்னு தான் நான் சொல்றேன். எனக்குலாம் நாங்க பிரச்சனை இல்லை, உட்கார வைக்கிறது எந்த நல்லதுதான். ரோஹித் ஃபேன் நாங்க வந்து நாங்க ஆடியே தீர்வோம். ஆடியே அவ்வளவுதான். தீர்வுன்னு இதெல்லாம் இப்பயே சொல்றேன். அதை கூடுதலா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணியா அவ்வளவுதான் பிரச்சனை தாராளமா உட்காருங்க, பிரச்சனையே கிடையாது எங்களுக்கு. எங்களுக்கு ஒரு எனக்குலாம் ஒரு உட்காந்தா கொஞ்சம் இதுவும் கவலையே கிடையாது. கிடையாது. அவ்வளவுதான். ப்ரோ எங்களை உட்காந்து யாரு வச்சிருக்கீங்க. ரோஹித் நாங்க சர்மா எல்லாம் எனக்கே உட்கார அப்படிதான் வச்சு தோணுது. உட்கார தயவு செஞ்சு வச்சிருக்கா? உட்காந்து நீயானாச்சும் உட்காந்து தொலைடா. இல்லங்க ப்ரோ, ஃபர்ஸ்ட் இரு 2 மேட்ச் ஜெயிச்சிட்டீங்க, ரோஹிடி கப் அடிக்க போறீங்கன்ற இருடா தைரியம். இருடா ரோஹித் இப்படிதான் ஆடுவான்னு தெரிஞ்சுதான்டா இவனுக்கு வேண்டே இறக்குறானுங்க. ரிட்டனே ஆமா ஆமா. பண்ணானுங்க. அப்புறம் என்னடா என்ன இப்படிதான் தெரிஞ்சுதானே ஆடுவான் பண்ணாங்க. சரி, இப்ப அவனை உட்கார வச்சுட்டு யாரை ஒரு இறக்குவாங்க லூசு சொல்லு பூதி நீ. போல இரு ஒரு ஏதாவது நிமிஷம். ஃபர்ஸ்ட் இப்ப கேக்குறேன். வில்ஜாக்ஸ் நோபன்ஸ் மாதிரியே ஆயிட்டீங்கடா வில்ஜாக்ஸ். வில்ஜெக்ஸ் பார்த்தா. எத்தனை ஃபாரினர்ஸ் ஆட வைப்பீங்க? ஒரு நியாயம் இல்ல வேணாமா? ரோஹித் உட்கார வச்சுட்டு யார் ஓப்பனிங் இருக்காங்க? இல்ல சீரியஸா இல்ல கேக்குறேன். ரிக்கல்டனை வந்து வில்ஜாக்ஸ் இந்த பைத்தியக்காரத்தனமா பண்ணி வச்சிருக்கானுங்க. இல்ல ப்ரோ, நான் ரோஹித் சீரியஸா ஒரே கேக்குறேன். நிமிஷம் விக்கெட் ரோஹித் கீப்பிங் ரோஹித் அவன் தான் விக்கெட் சர்மாவோட கீப்பிங். எபிலிட்டி வச்சு தான் அவனை எடுக்கிறாங்க. அவன் என்னதான் நீங்க சொல்லி நீங்க என்ன வேணா முட்டி போட்டு ஆடலாம், அவன் அடிக்க மாட்டான். நானே கூட ஆடலாம். ஒரு மேட்ச் கிளிக் ஆச்சுன்னா 50 ரன் இந்த ஃபைனல் அந்த மாதிரி அடிச்சு கொடுப்பான் தான் நம்பி டீம் எடுக்குது. அதெல்லாம் பண்ணி தான் 5 ஆகணும். ஃபைனல் 2 ஃபைனல் அடிச்சிருக்காங்க. சும்மா 50 வந்து 5 நீ ஃபைனல் கப் சிவா அடிச்சப்ப வந்து 2 ஃபைனல் தெரிஞ்சுதான் அடிச்சிருக்கான். எடுக்கிறான். என்ன டக் அவுட் ஆவாங்க 8 அதுவும் ரன்ல போவான்னு சிஎஸ்கேவோட தெரிஞ்சு எடுக்கிறாங்களா 2013ல அம்பானி? 25 லூசு பாலுக்கு மாதிரி 50 ரன் பேசிட்டு அடிச்சிருப்பான். இருக்கு ஏதோ மென்டல். தோனி அவ்வளவுதான் கூட இப்படி மேடம் பண்ண ஈஸியா மாட்டா. தோனி வாங்கியிருப்பான். ஃபேன்ஸ் ஏன்னா அது நாங்க வெளி டீம்ல போயாச்சும் நல்லா ஏதாச்சும் என்ன சந்தோஷமா உங்களுக்கு அதையும் விட இருந்துருவீங்களா? நீங்க அதுவும் மாட்டேங்கிறானுங்க. அமைதியா விடாம இருங்கடா பண்ணிட்டாங்களா? உண்டுங்களா. புடிங்கி வச்சுட்டு ஏன்னா நாங்களாவது வெளி டீம்லாம் கீப்பிங்காவது வாய்ப்பே பண்றோம். இல்லடா சிவா. நேத்து ஒரு வீடியோல ஏய் பேசியிருக்கான், தெளிவா சிவா சொல்லிட்டான். இந்த உயிர் அட்மாஸ்பியரோட இங்க பாரு உங்களுக்கு சிவா, என்ன நல்லா கிடைக்குது? புரிஞ்சுக்க. உடல் இங்க பாரு எம்ஐ மும்பைக்கு ஒத்துக்க சிஎஸ்கேலாம் ஃபர்ஸ்ட். வந்துட்டு உனக்கு நல்லா வந்து ஒரு பண்ணலாம் லாங் ரூட் ஒத்துக்க. கொடுப்பானுங்க. மற்ற டீம்லாம் வந்துட்டு சாப் அண்ட் சேஞ்ச் பண்ணாங்கன்னா அது ரொம்ப அசிங்கம். நீ இங்க இருக்கிறேன்னு மும்பை சந்தோஷப்பட்டு வந்து ரோஹித் எம்ஐல எல்லாம் இங்க வச்சு பாரு மும்பை பண்ணாங்க. விட்டு போனா இங்க பாரு அசிங்கங்க. அவர் இங்க ரிட்டையர் பாரு ஆயிட்டு சிவா, நான் ஒண்ணு போக ஒத்துக்கிறேன். மாட்டான். மும்பை வந்து இந்த கேப்டன்சி இதுல வந்து தப்பு பண்ணாங்க. அதை நான் என்னைக்குமே மும்பை திட்டிருக்கேன், பேசலையும் சரி. உங்களுக்கு ரோஹித் சர்மா பண்றதெல்லாம் கிரைம். சும்மா முட்டு கொடுத்துட்டு இருக்காரு. ஓபி அடிச்சிட்டு இருக்கான் அவன். வேற எந்த பிரான்ச்சைஸாலும் நல்ல துரத்திடும். பால் போட்டான்டா நாங்க வந்து சிராஜ். எப்படா அடுத்த மேட்ச் பாத்துருவோம். இன்னைக்கு 200 ஸ்ட்ரைக் ரேட் விடுமா? அடுத்த நீங்க மேட்ச் எப்பவுமே பாத்துக்கலாம். தான் சொல்றேன், இப்ப டெஸ்ட்டுக்கும் 200 தான் ஸ்ட்ரைக் சொல்றேன். ரேட் யாரு இது? நல்ல மதனா? பால் நல்ல பால் ஒரே நிமிஷம் நல்ல பால் தான். என்ன நான் ஸ்டப்ஸ் பண்றது? ஃபேன் டிஃபென்ஸ் ஆடுங்க. ஸ்டப்ஸ் ஃபேன் மதன் ப்ரோ கிட்ட பேசிக்கிறேன். மதன் ப்ரோ நல்லா இருக்கீங்களா? ரியாஸ் நல்லா இருக்கு. ரியாஸ் நீ எப்படி இருக்க? நல்லா சுமார் இருக்கு. 2 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். கடைசியா பேசி அவன்கிட்ட அவன்கிட்ட ஆமா பேசி 1.5 2 வருஷம் இருக்குண்டா சிவா. ஸ்டப்ஸ் இருக்கும் ஹோமோ சிக்ஸ் பண்ணாம பேசுங்க, நல்லதான். இவரு ஸ்டப்ஸ் ஃபேன் உள்ள எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. நான் சொல்லுவேன்டா. நான் அப்ப எனக்கு நல்லா கிரிக்கெட் தெரியும்டா. நான் சொன்னா எவனும் கேட்கல. என்னைய கடுப்பானுங்க தெரியும். அப்ப. என்ன சச்சின் ஃபேன் தானே நீ? உனக்கு என்ன தெரியும் கிரிக்கெட் பத்தி? பேசு. சதீஷும் சச்சின் வந்தா அவனுக்கு எதுவும் தெரியாதுங்கிறியா நீ? அப்ப சொல்லுவேன், ஆக்சுவலா எதுவும் தெரியாது எடுத்தப்ப சென்னை தாண்டா எடுக்கலான்னு இருப்பாங்க ரீப்ளேஸ்மெண்டா. அதுக்கு முன்னாடி இவனுக்கு போய் எடுத்துட்டு வந்துருவானுங்க. அவனுக்கு ரீப்ளேஸ்மெண்டா. ஆனா 3 மேட்ச் தான் கொடுப்பானுங்க. அடிக்கலைன்னு சொல்லி துரத்தி விட்டானுங்க. அங்க போய் வெளுன்னு வெளுத்துட்டு சரி, இது நம்ம மென்டர் சச்சின் தான் இன்னொரு கார நம்ம வேற ஏதாவது இல்ல அந்த ஆளு உள்ள தள்ளிரலான்னு பாக்குறான். ஆனா அடுத்த மேட்ச் வருவாரு. ஏதோ எஜுகேஷன் இதுக்காக பேரை போட்டு இது மென்டர்னு சம்பளம் வாங்குறீங்கல்ல, டெய்லி ஸ்டேடியம் வர வேண்டியதானே? நொட்டிட்டா இருக்கீங்க. வரணும் இந்த புண்ணைய ஓசியில தான் பண்ணிட்டு இருக்க. அப்படி உங்களுக்கு அந்த ஆள் சம்பளம் ஓசியில இல்ல அந்த ஆளு பையனுக்கு 30 லட்சம் ரூபாய் கொடுத்து வேற உட்கார வச்சிருக்கோம்ல. அதுக்கு மேல என்ன நொட்டு வாங்கினா? ஐயோ, அந்த ஆள் 30 லட்சம் ரூபா. அந்த ஆளுக்கு வந்து மாச செலவுக்கு காசு. அதெல்லாம் நீ என்ன, அதெல்லாம் ஒரு பெரிய இருந்துட்டு போட்டான். 30 லட்சம் ரூபா ஒரு காசுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஏதோ 30 லட்சம் பேசினா டிக்கெட் ஸ்கேம் பண்றீங்க. நீங்க ஹீரோஸ் கூட அதெல்லாம் பண்றது இல்ல. டைரக்டா பார்ட்னர் செருப்பு கேட்டு பிய அடிப்பேன். அமைதியா இருக்கு. ஆமா
இருக்கிற நல்லது. இன்ஸ்டாகிராம் தோனிஸ் எல்லாத்துக்கும் டிக்கெட் கிடைச்சிருது. இது அவனுங்களுக்கு இது மட்டும் எப்படி உள்கட்சி கிடைக்குது புஷ். தெரியல. சீரியஸா டெட் ஷாட் ஒரு மேட்சுக்கு மனசாட்சின்னு 20 ஒண்ணு லட்சம் இருக்கணும். எடுக்கிறீங்க ப்ரோ ஸ்கேம் நானா பண்ணி மட்டும். ஓப்பனா தோனி ரிட்டையர் ஆயிருக்குன்னு சொல்லுவேன் ப்ரோ. உங்களை மாதிரி ரோஹித்துக்குள்ள இவனுக்கு முட்டு கொடுக்குற மாதிரிலாம் முட்டு கொடுக்க மாட்டேன். யாருங்க ப்ரோ ப்ரோ இன்னைக்கு நாங்களாம் எந்த 5 பால்ல தெரியுமா யாரு இல்ல அடிச்சோம். நான் ரோஹித்துக்கு முட்டு கொடுத்துட்டு நான் இருக்கோம்? உங்ககிட்ட ஒண்ணு இங்க சொல்றேன். பாருங்க, நீங்க அடிக்கிறதுக்கு ரியாஸ் முன்னாடியே ரோஹித் நாங்க ரியாஸ் அடிச்சிருக்கோம். அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான். பொய். அதாவது என்னன்னா நேத்து நேத்துக்கு தான் நான் சீசன் சொன்னேன் பொய்யுங்கிற. டேய் செருப்பால அடிப்பேன் நான். இங்க பாரு எப்பயோ தோனி ஆயிரும்னா சொன்னது இல்ல அவன். நேத்து அஸ்வினை அனுப்பிட்டு நீ வராம இருக்கியே, அப்ப நீ எவ்வளவு இதுன்ட்டு உனக்கு ட்ரிகர் ஆயிட்டான். இதுக்கு முன்னாடி எப்போவே தோனி தான் ரிட்டையர் ஆக கூட என் தலைவன் ஆடணும் 2 பால் ஆனாலும் நான் போதும். அந்த கேஸ் தான் இது. ஆக்ஷன் அப்பவே சொல்லிட்டேன் ரிட்டையர் நேத்து ஆனவன்னு. இங்க பாரு ஆக்ஷன் அப்பவே நேத்து சொல்லிட்டேன். நான் உளறி. நடந்த மென்டல் இங்க பாரு ஹெட் லாஸ் ஆயிட்ட, அதனால ஒத்துக்கிட்டேன்னு டேய் சொல்லு. நான் ஆக்ஷன் அப்பவே ஓகேவா? சொல்லிட்டேன்டா நீங்களாம் வந்துடக்கூடாதுன்னு. ட்வீட் எடுத்துட்டு போடுற அதாவது நம்ம மேல அதுக்காக நான் ட்வீட் ஹரியெல்லாம் பண்ணிருந்தேன்னு ஸ்பேஸுக்கு மேல பாருங்க. எது வரவன் பேசினாலும் அவனே ட்வீட்டா அடங்கி உள்ள போடுற கருத்தா புதுசா தான் நீங்க இருக்கான். எடுத்துட்டு வாங்க. ட்வீட் இருந்தா எடுத்துட்டு ஆமா, வாங்க. ஹரி ப்ரோ கீழே கராப்புல அதிசயம். ஆனா அடக்கி உட்கார வச்சாச்சுல இப்பதான் இருப்பேன். மயிரை உட்கார வச்ச சிவா முடியாடா பாரு நீ மேல ஆல்ரெடி வந்து பாயிண்ட் தோத்தால எடுத்திருக்கான். பாடுறான். அங்க இருக்கீங்கடா நீங்க. ஆனா இப்ப எனக்கு அதுதான் அந்த நேத்து இல்ல 155 197 தான் ரன்னையும் டார்கெட். 20வது சிவா ஓவர்ல கொண்டு போய் இங்க பாரு ஜெயிச்சிங்க பாருங்க. அங்க இருக்கீங்க நீங்க. உங்களுக்குலாம் வந்து ஒரு ஒரு இது எப்படி சொல்றது, ஒரு பிரேயர் போலான்னு இந்த 27ல பரவாயில்லன்னு மொத்தம் உங்களுக்கு ரிவர்ஸா போடுறேன்டா. உங்களுக்கு ஃபைனல்ஸ் நடக்கட்டும் அவங்க கூடயாது. ஹரிஷ் நம்ம ஐபிஎல் முக்கியமா உனக்கு இன்டர்நேஷனல் முக்கியமாடா? மொத்தம் நான் அந்த டைம்ல இன்டர்நேஷனல் தான் முக்கியம்னு சொல்லுவேன். ஆனா நீ மொத்த மும்பை அழியணும்னு நினைச்சேன்னா உன் குஞ்ச கடிப்பான்டா. நான் அழியணும்னு நினைக்கலடா, சதீஷ் நீ எனக்கு எங்க ஆள் அப்படிதான் அடிக்க நினைச்ச மாட்டேன். டேய் போன நான் வருஷம் இங்க பாரு இங்க பாரு நான் சொன்னது வந்து எனக்கு ரோஹித் சர்மா ஹேண்டில் பண்ண பிடிக்கல, அதுக்காக அழியணும்னு நினைக்கல. புண்ட மாதிரி பண்ணானுங்க, அதை வெளிக்காட்டுறதுக்கு கஷ்டமா இருக்கேன்னு சொல்லி நானும் கலாய்க்கணும்னு நினைச்சேன். நீ ஸ்பேஸ்லயே சொல்லிருக்க இந்த கிளப் கூப்புல போகணும்னு நீ சொல்லிருக்க. சொல்லிருக்கேன். கூப்புல தான் ஆமா போயிட்டு ஆமா. கூப்புல போனேன்னு சொல்ல, இப்பெல்லாம் பண்ணிருந்தா கூப்புல போவாங்க. இல்ல ரெண்டு போனோம்னு சொன்னேன். வித்தியாசம் இருக்கு. மும்பை அதான் சாவணும் போயிருச்சுல அப்படின்னு. போயிருச்சுல சாவணம் சாபம் தான் விட்டுருச்சு சொல்றது. விட்டில. உடனே நீ அப்படி புஞ்ச கடிக்கிற சரி பத்தி சரி லைட்டா நீ கிட்ட சொன்ன வாடானா மாதிரி முஞ்ச கூப்புல நக்கிற. போதா. சரி இப்ப கூப்புல போதா இல்லையா கிளப்? போயிடுச்சு. அதான் சொல்றேன் இப்போ இருக்கு உனக்கு. அடுத்து நீங்க தான் இல்ல சதீஷ், ஆனா எனக்கு இது நல்லாவே ஃபீல் ஆகுது. திரும்ப இவனுக்கு எந்திரிக்கவே மாட்டானுங்களோ நம்ம தோணுது. ரொம்ப நீ வருஷம் நான் ஆகுமோ இப்போ ஃபிளெக்ஸ் மறுபடியும். பண்ணிக்கிறேன்டா. 8, 9, 10ல கூட ஒரு ஃபைனல்ஸ் போயிருக்கோம்டா, மறந்துடாதீங்க. இது அதை விட ஒஸ்டா போயிட்டு ஆமா இருக்கு ஆமா லாஸ்ட் 5 அதான் வருஷம். சொல்றேன். அதை விட கேவலமா தான் போகுது. இன்னும் கேவலமா விளையாடுவானுங்களோ என்னமோன்னு தோணுது எனக்கு. அப்ப கூட நெக்ஸ்ட் 2-3 10th வருஷம் பிளேஸ்லாம் முடிச்சது இல்ல. இந்த 4 நான் வருஷத்துல எப்பவுமே 2 சொல்றேன் டாப் ஒரு 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 இது மெயின்டைன் பண்ணுவோம், ஒரு நான் கம்ப்ளீட் இப்பவே பண்ணுவோம். சொல்றேன் இவனே ஹரிஷ் 20 to 20 21 22 விட்டுரு. அது வந்து ஒரு ஆஃப் 23ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்க. 23 24 25 3 வருஷம் கூப்பு. இல்ல 23 எனக்கு வந்து அதோட கேவலமா விளையாண்டுகிட்டே இருப்பானுங்களோ என்னமோன்னு தோணுது. இந்த அடுத்து இல்ல வந்து இல்ல கேப்டன்சி ஒரு மெகா பாண்டியா ஆக்ஷன் வந்து டீம் நடந்துச்சு. விட்டு வெளியே போனாதான் கொஞ்சம் நல்லா இருக்குமோ என்னமோன்னு தோணுது. மெகா பேட் லக் கொண்டு வந்துட்டான்டா. இல்ல ஆனா போன மெகா ஆக்ஷன்ல விட்டது இந்த மெகா ஆக்ஷன்ல புடிச்சிட்டானுங்கல்ல. அப்பவும் ஒன்னும் புடுங்க மாட்டாங்க. அதான் சொல்றேன். அது கொஞ்சம் பேட் லக்கும் வந்துருச்சு சேர்த்துதான். அவ்வளவுதான். இல்லடா ஒத்துக்கிட்டேன். இங்க மும்ரா போயிட்டாங்க. ஒரு விஷயத்த அனிருதா சொல்றதுதான் கரெக்ட் தான். பிளே ஆஃப் போக மாட்டோம்னா அதே மாதிரி அவன் இந்த 3 பேரை சொல்லிட்டே இருந்தான். நம்மந்தீரு, கரெக்ட். லிங்க்ஸ், அந்த அந்த ஆர்டர்ல நீங்க மாட்டிப்பீங்கன்னா அது நடந்துகிட்டே இருக்கு. ரிப்பீட் 2 மேட்ச். அவன் அன்பயஸ்டியா அவன் எல்லாருக்குமே ரொம்ப சூப்பரான அன்பயஸ்ட். உனக்கு எனக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் பிளேஸ் அவன் ஃபயர் பயங்கரமா ஆனாலே கடுப்பாகும். போதும்ல ஆனா சதீஷ். அவன இப்போ மாதிரி உனக்கு விலங்கண்ணா போதும் இல்ல சதீஷ். இப்ப இல்ல 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 நான் அண்ணா, என் சைடு நீ கொஸ்டின் அதை நீ கேட்கிறேன். நீ அதாவது நீ இப்ப நீ 2 மேட்ச் இந்தியா ஜெயிச்சிட்ட. டீம்ல எடுத்துக்கணும். நான் இந்தியா டீம்ல உங்களுக்கு நான் முட்டை இந்த மந்திரிச்சு மேட்ச் வச்சிருவேன். ஜெயிச்சிட்டீங்க. சதீஷ் நான் அது கேட்கல சதீஷ். இங்க பாரு சதீஷ், நான் பேசிக்கே கேட்கறேன் சதீஷ். இப்ப நீ ரோஹித், திலக்கு, சூரியகுமார், ஹர்திக் பாண்டியா 3 பேருமே வந்து ஸ்டார்டிங்ல அவங்க இருப்பாங்க இந்தியா டீம்ல. உனக்கு அந்த பிளேயர்ஸ் வந்து உனக்கு எம்ஐல இருக்காங்கன்றப்ப ஆட்டோமேட்டிக்கா உனக்கு பிளே ஆஃப்ல வைக்க தான் செய்வானுங்க. உனக்கு அவனுங்க ஃபயர் ஆனாலே போதும் தானே கேட்கறேன். என்னங்க புரியுது அவனுக்கு ஃபயர்லாம் நான் ஆக கேட்கற மாட்டாங்க. கேள்வி. ஏன்னா என்ன அவனை வெறுப்பேத்திட்டு இருக்க. இப்போ T20ல ஃபயர் ஆகலாம் கையெல்லாம். சரி எங்கன்னா இருங்க ஃபயர் ஒரு ஆனா நிமிஷம். வினீதண்ணா நீங்க தானே சொன்னது நாளைக்கு வில்ஜாக்ஸ் வான வேடிக்கை இருக்குது. ஆடவே வைக்கலையே அவனை. இங்க பாரு, அதாவது இந்த பிச்சு வந்து இல்ல இந்த பிச்சு வந்து நீ வந்து பவர் யூஸ் பண்ணணும். அதாவது டைமிங் பிளஸ் பவர் இருக்கணும் உனக்கு. நீ அந்த மேட்ச் எடுத்து பாத்தீங்கன்னா உனக்கு சாஃபும் தடவிட்டு இருந்தான், கோலி ஓரளவுக்கு அடிச்சான். ஆனா இவன் வந்து அந்த ஒன்ஸ் டைம் பண்ண ஆரம்பிச்சோடனே பேசி எல்லாரையும் 17 பாலுக்கு 17 ரன் இருந்தான். இந்த இடத்துல இருந்து அவன் தூக்கிட்டு போனான். இங்க பாருங்க, உங்களோட நீங்க வந்து கூடு விட்டு கூடு பாஞ்சிட்டீங்க. அது எந்த வருஷம் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. ஏதோ நீங்க எங்களுக்குள்ள வந்துட்டீங்க, நான் உங்களுக்குள்ள போயிட்டோம். அதனால வில்ஜாக்ஸ் இங்க வந்துலாம் அடிக்க மாட்டான். சரியா? டிம் டேவிட் அங்க அடிக்க போறான். ஏதோ ஒரு ஒரு பேரலல் யூனிவர்ஸ் நவுந்து இருக்கு அது ஃபிரிக்ஷன்ல. ஆமா, டிம் டேவிட் அங்க அடிக்க போறான். கடைசியில வில்ஜாக்ஸ்லாம் இங்க வந்து கூப்புல இருக்க போறான். இது நடக்க போகுது.
கோலி ஏதாவது ரோஹித் தோனி முடியெல்லாம் எடுத்துட்டு போய் தான் மந்திரங்கிற வச்சிட்டானா புரியல எனக்கு. ஐபிஎல் ஆரம்பிக்கிறப்ப கேவலமா விளையாடுவாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா என்னமோ ரொம்ப நல்ல டீம் மாதிரி விளையாடுறானுங்க. ஆச்சரியமா இருக்கு. ஆர்சிபியை நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணது உங்க தப்பு. அது உண்மைதான். அட்டி இருந்தானா நான் அவன்கிட்ட சொல்ல சொல்லியிருப்பேன். நானு ஏன்னா அட்டிட்டு வந்து நான் கான்ஃபிடன்ஸ் இத்தனை வருஷத்துல இல்லாத அளவுக்கு இல்லைங்க. இப்ப நீங்க ஆக்ஷன் முடியும்ல இல்லைங்க, வருஷம் ஆக்ஷன் நடக்கும்ல, மினி ஆக்ஷன் மெகா ஆக்ஷன் நடக்கும்ல. ஒவ்வொரு ஆக்ஷன் அப்பயும் எனக்கு ஒரு பயம் இருக்கும். ஏன்னா இந்த டீம் புண்ட மாதிரி எடுத்து வச்சிருக்கான்ற பயம் இருக்கு. ஆனா இந்த வருஷம் சத்தியமா எனக்கு இல்ல. இவனுக்கு வந்து எல்லாரும் சொன்னாங்க ஸ்பின் அட்டாக் வீக்கா இருக்காங்க. எனக்கு சத்தியமா எந்த பயமும் இல்ல எனக்கு. அதாவது நீங்க அனலிட்டிக்கலா கேட்டா எனக்கு சத்தியமா தெரியாது. ஆனா எனக்கு இந்த டீமை பாக்குறப்ப எனக்கு நம்பிக்கை ஒரே நிமிஷம் இல்லங்கண்ணா. அது நீங்க கப்பு ஜெயிச்சிட்டீங்க, அதை விட்டுரு. நான் சொல்றது தயவு செய்து நான் அதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் நீ எகுத்து கூட பேச மாட்டேன். இந்த மும்பைக்கு ஃபயர் பவர் இருக்குன்னு மட்டும் தயவு செய்து சொல்லாத. அது என்னால தாங்கிக்க முடியல. நான் அதோட ட்ரிகர் ஆயிடுவேன். சதீஷ் உனக்கு தெரியும். இல்ல எனக்கு வந்து மும்பை வந்து பர்சனலா எனக்கு பிடிக்கும் தெரியும். மேனேஜ்மெண்ட் எனக்கு பிடிக்கும் தெரியும். பட் இன்னைக்கு வந்து எனக்கு முட்டு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்ல. இன்னைக்கு 4 வருஷமாவே ஃபயர் பவர் இல்ல. நான் என்ன சொல்றேன், விட்டுரு போதும். நீ ஆர்சிபி ஃபோக்கஸ் பண்ணு. ஃபயர் பவர் ட்ரான்ஸ்ஃபர் இல்ல சதீஷ். ஃபயர் பவர்னா பொலார்டு பூரன் அளவுக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா ஒரு 170 180 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுற அளவுக்கு நாலு பேர் இருக்காங்க. நான் அனிதாசிகான்னு சொன்னா இந்த டீம் கிளிக் ஆகல. ஆன் பேப்பர் பிச்சில் ஒரு டைம் கூட இந்த டீம் 5-6 பேர் அடிச்சு காமிக்கலன்னு சொல்லிட்டான். உண்மைடா அது. ஒரு மேட்ச் கூட பண்ணலடா. 5 பேரும் 30 ரன் அடிக்கவே இல்லடா ஒரு மேட்ச் கூட. அடிக்க முடியும்லனா இப்ப சென்னைலாம் அடிக்க முடியும்னு கூட ஒண்ணும் சொல்ல முடியாது. அடிக்கவே இல்லன்ற அடிக்க முடியும். சென்னைலாம் உன்னால இப்ப தீபா கூட அவனா முடியாது அந்த புண்டையால. அது உனக்கு தெரியும். ஏதாவது நம்ம பொட்டன்ஷியல் என்னன்னு தெரியும். நான் வேற ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா இங்க பஞ்சாயத்து ஆயிருந்தா அப்படி சொல்லிக்கிட்டே இருக்க முடியாதா? காமிக்கணும்டா. நாங்க வந்துட்டா பேசுறா பேசி பாரு. அதெல்லாம் பேச முடியாதா? கொஞ்சம் கடிச்சிருவாங்க. யார சொல்ல போற? நான் இங்க பாரு, நான் என்ன சொல்றேன், பொட்டன்ஷியல் இருந்துட்டு காமிக்கணும். சும்மா நான் வந்துட்டானா அது வொர்க் ஆகும். ஆனா பொட்டன்ஷியல் இருக்குன்னு அது ஓகே காமிக்கணும் தான். ஆனா திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ் ஒரு மேட்ச் அடிப்பாங்க. மறுபடியும் சொல்றேன்டா, ஒரு 2 ஆளு மட்டும். டேய் சிஎஸ்கே பிரச்சனை தான்டா எங்களுக்கும். மறுபடியும் இப்போ ஆர்சிபி எடுத்துக்கோ, கோலி செருப்பால் அடிச்சான் 30 31. ஆனா எல்லாருமே வந்து அடிச்சாங்க. அந்த மாதிரி இல்லங்க. ஆனா அடுத்த மேட்ச் அவன் 30 பாலுக்கு 50 அடிப்பான், இல்ல 35 பாலுக்கு 50 அடிப்பான். சால்ட் அவனை காம்பன்சேட் பண்ணி 20 பால்ல 50 அடிச்சுவான். நீ புரிஞ்சுக்கோ. பட்டிதார் அடிக்கிறான், படிக்கல் அடிக்கிறான். நீங்க அத பாக்கவே குருநாள் பாண்டியா வந்தானா 2 சுத்து சுத்தனா 10 பாலுக்கு 20 ரன் எக்ஸாம்பிள் எடுக்க வேண்டிய மாதிரி ஆயிடுச்சு. அததான் சொல்றேன். டீமாவே எல்லாம் 200 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டு போயிடுறாங்க. ஒண்ணு அதை பண்ணணும். கரெக்ட் போதுங்கறேன். நீ மறுபடியும் ஆன் பேப்பர் மும்பை சொல்லாதீங்கடா. அது கிளிக் ஆகல. ஃபெயிலியர் லைனப் அது அடிச்சுட்டு இண்டிவிஜுவல்ஸா நீ பண்ணிக்கலாம். ஆனா டீம் ஸ்போர்ட் இல்ல. நீ டீமுக்குள்ள வந்தா பண்ண மாட்டற. நீங்க வந்து இண்டிவிஜுவலா சொல்றீங்க. அவன் அடிக்கிறான், இந்தியாவுக்கு இவன் அடிக்கிறான், பண்ணல. இது இப்படி பெர்ஃபார்மன்ஸ். நானே சொல்றேன், மும்பை வந்து ஒரு ஆள் நம்பியே கிடையாது. ஃபர்ஸ்ட் பொலார்டு சொல்றீங்களா, பொலார்டு வந்து கிரன்ச் சிச்சுவேஷன்ல தான் அடிப்பான். அததான்டா சொல்றேன். எல்லாரும் 30 ரன் 40 ரன் அடிப்பாங்க. அந்த டீம் கிடையாது இது. அததான் நான் சொன்னேன். நீங்க ஃபயர் பவரா கிளிக் ஆன இன்னும் நமந்தீரும் ராபின் மிங்ஸும் கிளிக் ஆனா தெரியுமா, அவன் கொசு கடிக்கிற மாதிரி இருக்குது அவனுக்கு அடிக்கிறது. அது என்ன அவனுக்கு என்ன பண்ணுவான், நமந்தீர் கொஞ்சம் அடிப்பான். ஆமாமா நீ ராபின் ஒத்துக்கிறேன். ஓகே அதான் அந்த அளவுக்கு யாரும் இல்லன்ற. ராபின் மிங்ஸ் ஜடேஜா கூடயும் வைக்க முடியாது. இப்போ எப்படி சொல்றது, நமந்தீரை ஜடேஜா கூட நம்ம கம்பேர் பண்ண. உங்களுக்கு ராபின் மிங்ஸ் நீ இந்த ஸ்லாட்ல வைக்க முடியாது. எங்களை விட பெட்டரா இருக்கீங்க அந்த இடம். எங்களை விட சொல்றேன், நாங்க ரொம்ப கேவலமா இருக்கும். அது வேற விஷயம். நீங்களும் கேவலம் தான், பட் எங்களை விட கொஞ்சம் பெட்டர். அப்படி சொல்லடா. நமந்தீரை அன்ப்ரூவ் பண்றா. அவனாவது ஏதாவது சுத்தி ஸ்வைட்டு கீட்டி ஒரு 4 ரன் அடிச்சிருவான். தோனி பெட்டர் தானடா. ராபின் மிங்ஸை விட மாட்டமாடா ஆட போறீங்க. அதான் வரவே மாட்டானே. அது வேற பஞ்சாயத்து. அது கூட நான் வேற 2 பாலுக்கு தான் வரான். அப்ப நீ எனக்கு என்னன்னா ரோஹித் கூட பிரச்சனைடா. இவனுக்கு அடிக்க மாட்டான்டா. இப்ப அவன் அடிச்சாதானே இவனுக்கு கொஞ்சமா ஸ்டார்ட் கொடுப்பானுங்க. அதானே என் பிரச்சனை. அவன் அடிக்காம இருக்கிறது கூட மேட்டர். ஜெயிச்சா பரவாயில்ல. பவுலிங்ல நம்பி எடுத்த 2 பேருமே ஒண்ணும் பண்ண மாட்டானுங்க. அது என்னன்னு தெரியல ப்ரோ. இல்ல ப்ரோ, மும்பை அத அனிருத்தா என்ன சொல்லிருப்பானா, இந்த சீகா பையன்
பும்ரா வரலன்னா டவுட்னு சொல்லிருப்பான் குவாலிஃபை ஆகுது. இல்ல பும்ரா இன்னொன்னு வந்தே பும்ரானா ஆகணும். வரமாட்டான் அவ்வளவுதான். இல்லடா எனக்கு ஏன் என்னன்னா நம்ம வரமாட்டாங்கற? சில 4 பேரை மேட்ச்க்கு அப்புறம் நம்பி வருவானுங்களே. எடுத்தோம்ல, அவங்களும் பண்ணாதான் ஆச்சரியமா இருக்கு. ப்ரூவன் எடுத்தோம். இல்ல தீபக் தவிர 140 போட்டான் ஒரு பால், 139. பட் இருந்தாலுமே அந்த இல்ல விக்கெட்டும் விட நல்ல பவுலர் மாட்டேங்குது. தான். ஆனா அவன் வந்துட்டு ஆனா பவர் அவன் பிளேலயே அந்த பரவாயில்ல பிட்ச் சதீஷ், அவன் 1 ஓவர் நல்லா போடுறான், 1 நல்லா தான் ஓவராச்சும் போடுறான். அடி வாங்குறான். கரெக்ட். இல்ல ஆமா நான் அதான் 3 ஓவர் சொல்றேன்ல, நல்லா போட்டுறான். எஃபோர்ட் 1 கொடுத்து 2 விக்கெட் போடுறான். எடுத்துறான். இந்த சிஎஸ்கேல வந்து மைரா பொசிஷன் ஒன்று போட்டு போவான்ல, ஜாலியா சோம்பேறித்தனமா, அதெல்லாம் பண்ணல. உண்மையிலே 120 இருந்ததாமே சிஎஸ்கேல போடும்போது. இப்போ விக்கெட் எடுக்கலனாலும் ஒரு 2 ஓவர் 10 இல்லடா 12 நம்ம போட்டா கூட ஆக்சுவலா ரொம்ப ப்ராப்பரா தான் எடுத்தோம். நமக்கு பிரச்சனையே எங்கன்னா ஃபினிஷிங் நமக்கு இருக்குன்னு தெரியும். ஆனா ஃபினிஷிங் வந்து நம்ம நமன்கிரியும் ராபின் மின்ஸும் பண்ணுவாங்க, ப்ராஸ்பெக்ட் மாதிரி வச்சு ஹர்திக் பாண்டியா மாதிரி அதை உருவாக்க முடியுதான்னு ட்ரை பண்ண பார்த்தோம். ஓகேவா, நம்ம நம்பி பண்ண 4 பேர் சொதப்பிட்டாங்க டாப்ல. பாட்டம்ல எடுத்த 4 பேர்ல சாண்டர் ஓகே, சென்னையை விட்டு நல்லா போடல பெருசா. அவன் அதுல ஒரு குழப்படி. அது நல்லதான் எடுத்தோம் டீமா. பேப்பருக்குள்ள நல்லா இருக்கு, ஆனா ஃபீல்டுல போட்டா ஒரு மாதிரி ஆயிடுறானுங்க. அது டீமா பில்ட் ஆகல பெருசா. கேப்டன்சி அப்படிதான் இருக்கும். ஓகேடா, அதுதான் கேப்டனோட வேலை. டீம் நான் கோஆர்டினேட் அதை பண்ணி ஏன் இப்ப கொண்டு சொல்ல வரதான் கேப்டன் முடியலனாடா, வேலை. இப்ப சிரேயஸ் ஐயர் மாதிரி நம்ம கடிச்சிட்டு சொல்லக்கூடாதுல்ல. நீ உண்மையிலேயே பிளே ஆஃப் போகலாம் இந்த டீம் வச்சு. நம்ம என்ன இப்ப நான் ரோஹித் சர்மா அடிக்கலனாலும் அவன் பெஞ்ச் பண்ணிட்டு அடுத்த பிளேயர் இறக்கலாம்ல, அது வேணும். ரோஹித் சர்மாலாம் தைரியம் பெஞ்ச் பண்ண மாட்டாங்கயா. ஆல்ரெடி எல்லாம் கோவத்துல இருக்காங்க. அவனை கேப்டன் தூக்கி பெஞ்ச் வர பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு. பார்த்தேன். ரிசல்ட் கொடுத்தா சத்தியமா நீங்க நம்ப மாட்டீங்கடா, ரிசல்ட் கொடுத்தா மாறிடுண்டா அதெல்லாம். அதான் கொடுக்க மாட்டாங்களே, அதுதானா மெயின். இப்ப ரோஹித் சர்மா ரிசல்ட் கொடுக்கணும்ன்ற நம்பிக்கை இல்ல அவங்களுக்கு. அதான் நீங்க வில்ஜாக்கையும் ரிசல்ட் கூட போட்டு ஆடிக்கோங்க, அது பிரச்சனை இல்ல. ரிசல்ட் கொடுக்கணும்லடா. ரிசல்ட் கொடுத்து அப்புறம் இப்ப அவன் 2 பாயிண்ட் எடுத்துட்டான்னு வச்சுக்கடா, கேப்டன்சி பண்ணி ஏதோ கஷ்டப்பட்டு அவன் ஜீனியஸ்னால 2 பாயிண்ட் எடுத்துட்டானா இன்னும் ப்ரூவ் பண்ணுவாங்க அவனை. கரெக்ட். ஆனா இது குடுக்கலன்னா வச்சுக்கோ, இன்னும் பயங்கரமா அடி வாங்குவாங்க. ப்ரோ அப்படி ஒரு மேட்சே வராது ப்ரோ. நல்லா டாக்டிக்ஸ் பண்ணி பவுலிங் சேஞ்ச் அது இதுன்னு பண்ணிலாம் வாய்ப்பே இல்ல. மறுபடியும் இவனுக்கு தான் பர்ஃபார்ம். ஐபிஎல்லாம் வந்தா வேணும்ட்டே ஆடுறானோ, நம்மள தூக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு புரியல எனக்கு உண்மையிலேயே. ஒன் டேலயே ஏறி போய் அடிக்கிறான் 4-6ன்னு. பேசாம ரோஹித் சர்மா கேப்டன்சி கோட்டால வச்சு நம்ம 23 கரெக்டா தான்டா பண்ணான். அப்படியே அவனை பிடிச்சி அடுத்த டீமை கொடுத்துருக்கலாம். உண்டாம யாரும் புலம்பி இந்த ஐடியா கொடுத்தாங்களோ. யாரு முதல்ல ஹர்திக் பாண்டியா வருவான்னு முதல்ல டீட்டானுங்களா 2 வருஷம் கழிச்சு, இல்ல இப்ப எவனா ஐடியா ஜெயிச்சுட்டு ஒரு இது ஃபைனல் போனான்ல, அதுல கொஞ்சம் மைண்ட் ஃபேக் ஆயிட்டாங்க. அவன் இல்ல போயிட்டு இப்பெல்லாம் பண்றான். அவனை எப்படியாவது எடுத்துட்டு வரணும். எப்ப நம்ம ஜெயிச்சாலும் டக்குன்னு ஒரு நியூ கம்மரை போட மாட்டோம், கொஞ்சம் டைம் கொடுப்போம் டெவலப் பண்ணி. ரொம்ப வருஷமாவே அன்புருவனே எடுத்துட்டு இருக்கானுங்க. ஏதோ போறானுங்க, மிஸ் எடுக்கிறாங்க, நமந்தீர் ஓப்பனர். அது ஏன் அன்புருவன் எடுத்து ஒரு ஆள் எடுக்கலாம், டெவலப் பண்ணலாம், கொஞ்சமாவது இன்கார்பரேட் பண்ண முடியும். டக்குன்னு ஸ்கவுட்டிங் பயங்கரமா வச்சிருக்கானுங்க, அதுக்காக அது மட்டுமே நம்பி பண்ண முடியுமா? அது மட்டும்தான் இப்போதைக்கு ஒரு பாசிட்டிவ். வேற ஒண்ணும் இல்ல, அப்படிலாம் போயிடுச்சு. இந்த ராஜு கூட வேரியேஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன், அப்படிதான் வாங்குறான். அது கொஞ்சம் பார்க்கணும். வேரியேஷன்ஸ் இருக்குடா, யாரோ சொன்னாங்க நிறைய வச்சிருக்கேன், கரெக்ட் தான். ஆனா கொஞ்சம் நல்லா அவனை, ஆனா செம்ம பயப்படுறானே டே, அது மட்டும் அப்படி அது தெரியுது. அந்த ஐபிஎல்லாம் அந்த ஹீட் ஏறிடுது போல. ஆனா பும்ரா வரும்போதே அப்படித்தானே, போடவே பயப்படுவேன் சொல்லுவானே, பால் கொடுத்தாங்களே ஒரு நர்வஸ் ஆயிடுவேன் அப்படின்னு. அவன் மூஞ்சிலே தெரிஞ்சிச்சுடா அவன் பயப்படுறது. பட்லருக்கு ஒரு பால் போடுவான், அவன் காலாண்டே குத்திக்கிட்டு. ஆனா அவன் 140 போடுவான்னு சொன்னாங்க. 140ல இருந்து 130 போட்டானா கொஞ்சம் ஸ்பீடு வேரியேஷன் இருக்கும். 135ல இருந்து 130 125 எல்லாம் வேரியேஷன் இருக்குமா எனக்கு தெரியல பெருசா. அவன் ஸ்பேஸ் பவுலர் தான் அவன் 100ல போடுறான், பிராவோட உருட்டுறான். நீங்க வேற கடைசி ஃபாஸ்ட் பவுலர் சொன்னான்டா பீட் ஆகலாம். ஒரு ஆந்திர பிரதேஷ் 140 எல்லாம் போடுவான். அது யாரு கொடுத்தா அதுக்கப்புறம் வரான்ல. அன்சுல் கம்போஸ் எடுத்துருக்கலாம் போல தலைவரே. அதை விட்டாங்க. இப்போதைக்கு சுத்தமா இம்ப்ரெசிவ் காட்டாதது ராபின் வில்ஸ் தான். ஐயோ அவனும் ரொம்ப சின்ன பையன், அவன்லாம் ரொம்ப பிரஷர்ல இருக்கான். அதாவது இதுல எவன் வேணா தேறிடுவான். இல்ல ப்ரோ, ஒரு ஷாட் 2 ஷாட் நல்லா படுது, நீட் ஆகுன்ற மாதிரி காமிச்சா பரவாயில்ல.
அப்போ இன்னும் ரெண்டு டெவால் மூணு மேட்ச் பிரேவிஸ் கூட எனக்கு இந்த ராகுல் வான்கடையில போய் தான் ஒரு ரெடம்ஷன் இல்லடா கிடைக்கும்டா நமக்கு இந்த பாத்துக்கணும். ராகுல் சேகரை இந்த டெவால் பிரேவிஸ் ஒரு டைம் அடிப்பான். அப்ப எனக்கு என்ன தோணுச்சு, ஓ இந்த பையன் ஏதோ உருப்படுவான். அதான் இவன் சொல்றான். அந்த மாதிரி ஒரு 2 டைமிங் ஷாட் அடிச்சா கூட பரவாயில்லடா. இது வீட்டாண்ட ஆடுவாங்களா அந்த மாதிரி ஆடிட்டு இருக்கான் அவன். ஏதோ பேட்டை ஒரு மாதிரி பிடிக்கிறான், ஒரு மாதிரி இருக்கான்டா, வியடா ஆடுறான் அவன். இந்த இவன் வந்துட்டு சூரியகுமார் யாதவுக்கு வாங்கடையில் நல்லா போடும். ஸோ அதனால கம்பேக் கொடுத்துருவாங்க. வான்கடை அடிச்சிருக்கான்டா ஃபர்ஸ்ட் மேட்ச். கேகேஆர் கூட தான் ஆடுறாங்க. அடிச்சிரும் ஆடுவான். கேகேஆர் சொல்லவே தேவையில்ல. என்னைக்குமே எம்ஐ கிட்ட அடி வாங்குற டீம் அது. ஆமா அது ஆனா போன வருஷம் ஞாபகம் இருக்காடா ஹரிஷ் கேகேஆர் கூட என்னாச்சுன்னு? வெங்கடேஷ் பேட்டை தூக்கிட்டு வந்துடுறான்டா. அவன் மட்டும்தான் ஒரே ஆளு. பண்ணலனா வேஸ்ட் தான், ஒண்ணும் பண்ண முடியாது. ஹெட் டு ஹெட் எவ்வளவு அதிகமா வச்சிருக்கோம் தெரியுமா கேகேஆர் கூட இருந்தாங்க. 10க்கு மேல இருக்குடா. ஆர்சிபி சிஎஸ்கே விட அதிகமா வச்சிருக்கோம். அதான் விட்டுன்னு வரமே எல்லாத்துலயும் கூட மறுபடியும் சொல்லி அதை எல்லாமே. ஆமா ஆனா இன்னுமே எதுவுமே முடியல. இன்னுமே எதுவுமே மொத்தமா விட்டு கொடுக்கல. இது வரைக்கும் ராஜஸ்தான் யாரும் பீட் பண்ணல. என்னதான் வன்மங்கனாலும் ரோஹித் சர்மாக்கு ஒரு ஹார்ட் ஏதோ நீங்க தான் 8ல இருந்தா பாத்துருக்க மாட்டீங்க. ஆனா நானே அப்ப சீரியஸா பாக்கல, அது வேற விஷயம். ஏன்னா அப்ப ஜாலியா தான் இருந்தது. இந்த 10 ஃபைனல் தோத்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கிரிக்கெட்டா பாத்துக்க மாட்டேன்னு தெரியும். 13ல இருந்தே நான் சீரியஸா தான் பாக்குறேன். 10ல நான் தோத்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ட்ரிகர் ஆகி ஓகே இது சீரியஸா எடுத்துக்கணும் நம்ம ஐபிஎல் அப்படின்னு நம்பினேன். அது நமக்கு நல்ல அறுவடை எடுத்து 10 வருஷம் போதும். அவன் கிளம்ப முடிஞ்சு. இதுக்கு மேல கூப்பிட போயாச்சு. இதுக்கு மேல என்ன? அதுக்காக உன்ன மாதிரி நான் மாத்தி ஊம்ப மாட்டேன். நீ நாளைக்கு கிளப் வேணா மாத்திக்கடா சதீஷ். கிளப்லாம் மாத்த முடியாது தலைவரே. அது கஷ்டம், ரொம்ப கஷ்டம், ரொம்ப டிஃபிகல்ட். உனக்கு என்ன இப்ப ஹர்திக் பாண்டியா கேப்டன் விட்டு போனா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கும்ல? எனக்கு ஜெயிச்சா போதும்டா. நான் என்ன சொல்றேன், ஏதோ பெர்ஃபார்ம் பண்ணலடா. உனக்கு புரிய மாட்டேதுடா. புரியுதுடா. நான் ஒண்ணு சொல்லிட்டா, தோனி ஃபேன்ஸ் நம்ம திட்டுறோம்ல, உண்மையிலே எனக்கு சில பேர் தெரியும், 1-2 பேர், 10ல ஒருத்தவனா இருப்பான். ரோஹித் சர்மா ஐசிஐசிஐ டிராஃபி ஜெயிக்கணும்னு இருந்தவனா இருக்கானா இல்லையா? இந்தியா ஜெயிக்கணும்னு டிஎல்ல இருக்கான். அப்புறம் அந்த மாதிரி தான்டா, ஜெயிச்சா பரவாயில்லடா. ஆனா தோத்தா அடிப்பானுங்க ரோஹித் சர்மா. அது வேற விஷயம், ப்ரூட்டலா. ஜெயிச்சா ஒத்துக்கிட்டானுங்கல்ல. இப்போ 2 வருஷமா ரோஹித்துக்கு ஏதோ கேப்டனே பண்ண தெரியாத மாதிரியும், அவன் ஜெயிச்சது எல்லாமே பொலாடுன்னு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி ஊம்பிட்டு இருந்தானுங்க. 2 டிராஃபி ஜெயிச்சான் ஓகேவா கேப்டன்சில. பொச்ச மூடிட்டு இருக்கானுங்களா. இப்ப கம்மிங்ஸ் அந்த ஒரு சைலன்ஸ் பண்ணது ஒண்ணு இருக்கு. அதையும் போய் அவன் 27ல பெட்டரா பண்ணி கொடுத்துறான்னா இங்க வாங்கின அசிங்கம் இருக்கும். பட் அந்த அச்சீவ்மெண்ட் கன்ஃபார்ம் மறைஞ்சிரும். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க அவனை பத்தி? நான் அதான் சொல்றேன், ஜெயிச்சுட்டா முடிஞ்சிருச்சுடா. நீ ஜெயிச்சாதான் இவனுக்கு சுத்தம் போடுவான்ற கணக்கு தான். அதே மாதிரி தான் ஹார்திக் பாண்டியா நான் பண்ணட்டும், பிரச்சனை இல்லை. ஜெயிச்சுட்டே வாய முடிக்கிட்டோம். ஜெயிக்க மாட்டானே அவன். ஆனா இந்த வருஷம் அவன யாரும் பூவெல்லாம் பண்ண போறது இல்ல. சப்போர்ட்லாம் அவனுக்கு ஃபுல்லா இருக்கு. பயங்கரமா தான் இருக்கு. அகமதாபாத்லயே இருக்கு அவன் சப்போர்ட். இன்னும் யாரும் பூவெல்லாம் பண்ணல இதுல சொன்னாங்க கமெண்ட்ரியில. நீ வான்கடைக்கு போகும்போதே பாரு எப்படி சப்போர்ட் இருக்கும் அவனுக்கு. ஆனா புண்டை அவன் ஜெயிக்க வைக்கணும். அவன் இந்த டெட் சொன்ன மாதிரி ஓவர் திங்க் பண்றான். அது ஏனே தெரியல. தோனி ஓவர் திங்க் பண்ணா ஒர்க் ஆகும். இவன் வந்து ரோஹித் எப்பவுமே ஓவர் திங்க் பண்ண மாட்டான். இவன் ப்ராடக்ட் காமிக்கணும், இவனோட இன்புட் இருக்கணும்னு ரொம்ப அவனுக்கு என்ன வருதோ அத என்ன பண்ணணும். ரோஹித் ஒரு மாதிரி பண்ணுவான் கேப்டன்சி, தோனி ஒரு மாதிரி பண்ணுவான். அதுதான் கேப்டன்சி பண்றது டீம் செலக்ஷனே ஒரு மாதிரி பண்ணா. நீ வந்து தோனி வந்து ஓவர் திங்க் பண்ணிலாம் நான் பாத்துருக்கேன் சில டைம். நீ ரோஹித் பண்ணி பாத்துருக்கியா? சிம்பிள் இதான். ரோஹித் வந்து ப்ராப்பரா பண்ணுவான். ஸ்ட்ராட்டஜியோட தோத்தா பரவாயில்ல. நான் வந்து அப்படியே இவனுக்கு அப்படியே ஒரு நியூ பவுலர் எடுத்துட்டு வந்து நான் புளுத்துறேன், இன்னைக்கு கழட்டுறேன், அதெல்லாம் பண்ண மாட்டான் தோனி. இந்த ஜோகேந்தர் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான். இதுதான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா இந்த இடத்துல, பும்ரா என் விக்கெட் வேணுமா, இந்தா இவன் அப்படிதான் பண்ணுவான். இவன் அதையே பண்ணலாம்ல, இவனுக்கு ஒரு ஸ்டைல் வச்சுக்கிட்டு. உண்மையிலேயே எப்படி ஜிடில இவ்வளவு போய் இது ஹேண்டில் பண்ணா? அது ரொம்ப நல்ல ஸ்குவாடு தான். பட் ஜிடில இவனுங்க உண்மையாவே அது ஆசிஸ் நகராவோட இன்புட்லாம் ரொம்ப இருக்குடா. அவன்லாம் உண்மையாவே பயங்கர இன்புட் கொடுக்குறான் போல. ஃபுட்பால் மேனேஜர் மாதிரி நிக்கிறான்டா எண்ட்லயே வந்து. எல்லாமே அவன் தான் பேசுறான். மொரட்டி இன்புட்றான் அவன் தான் கொடுத்துருப்பான் போல கப்படிக்கும் போது கூட. இல்லனா இன்னைக்கு மேட்ச் கூட பாரு அவன் பேசிக்கிட்டே பண்ண முடியல. நம்ம அந்த அப்படி சொன்னா கூட கன்சிஸ்டன்ட்டா பண்ண முடியுமாடா? அவங்களோட மெயின் அந்த ஓபனிங் பவுலர்ஸ் பார்ட்னர்ஷிப்பே இல்லையே. ஷாமியும் இல்ல, ஹர்திக்கும் இல்ல. 2 பேரு தான் பவுலிங்ல முரட்டுத்தனமா பண்ணானுங்க. இல்ல ப்ரோ, நீங்க ஜிடி பாத்தீங்கன்னா
அது இது இல்ல ப்ரோ. சென்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒரு இது போயிடுச்சு ப்ரோ. பேஷன் இல்ல. 5 அடிச்சிட்டோன்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க அவங்க. உங்களுக்கு கூட இருக்கும்டா. அது அட்லீஸ்ட் ஒண்ணுத்துலயாவது அந்த தோனிக்கு ஏதாவது பண்ணி கொடுத்துடணும்னு. எங்களுக்கு அது கூட இருக்குமா சார்? நீங்க ரோஹித்துக்கு தோனிக்குலாம் ஒன்று இல்லையா? பண்ணி அதான் கொடுக்குற 5 மாதிரியா அடிச்சிட்டாரு. இருக்கிறானுங்க. ஆனா இப்போ சிஎஸ்கே டெட்டு என் ஃப்ரெண்ட் எல்லாம் ஒருத்தன் மொரட்டு தோனி பண்றா ஆஃப்லைன்ல. அவனே தோனி விட்டு கொடுத்து பேசிட்டான். இந்த ஆள் போனா நல்லதுறாங்கிற மாதிரி ஆயிடுச்சுடா இப்போ உங்களுக்கே. அதான் 23யோட ரிட்டையர் ஆயிருக்கணும்டா. இன்னைக்குமே ஒரு ஹைல ரிட்டையர் ஆயிடணும். அதை விட்டுட்டு நான் ஆடுறேன் இன்னும். ஆனா தோனிக்கு நிறைய காசு வருதுடா. இது நம்ம ஈஸியா நேத்து சொல்லிடுறோம். அவன் ரொம்ப இது பண்ணனால உண்மையான ரொம்பவே எக்ஸ்போஸ் ஆயிட்டான் தோனி. அது ஒரு இல்ல மாதிரி அடுத்த வெறுத்துட்டாங்க. மேட்ச் ஒரு 2 டவுன் வந்து எல்லாம் மாறிடும்னு வச்சுக்கோ. 3 டவுன் 2 டவுன் வர அது மாட்டாரு. கூடலாம் ஒரு 4 டவுன் வரமாட்டான். 4 டவுன் வருவான். அடுத்த மேட்ச் அது மாறிடும். ஒரு நான் 30 ரன்னு 15 பால் அடிச்சா அது ஒரு ரியாக்ஷனரி தான். ஆனா என்ன சொல்றேன்னா இன்னைக்குமே ஒரு ஹைல ரிட்டையர் ஆயிடுயா. அது ரொம்ப கஷ்டம். அது நிறைய பேருக்கு அந்த மைண்ட் செட் நீங்க வராது. சொல்லல 2023 மாதிரி ஸ்கிரிப்ட் எல்லாம் அமையுமா? ஜடேஜா வந்து சான்ஸே பினிஷ் பண்ணி கிடையாது. அதெல்லாம் சான்ஸே இல்ல. அமையவே அவன் 2 நாள் மழை வந்து நைட் எல்லாம் பார்த்து அவ்வளவு இன்டர்நேஷனல் பெரிய டக்கு கிரௌடு டக்குனு ரிட்டையர் யோசிச்சு ஆயிட்டான். பாரு. உட்காந்து இருந்து பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்து ரிட்டையர் படுத்து ஆயிட்டான். பார்த்தானுங்கல்ல. அதுதான் 1 லேக் கிரௌட் அங்க இருந்துட்டு அந்த யோசிச்சு மாதிரி பாரு. ஸ்கிரிப்டே அந்த அமையாதுடா. கிரௌடு அதெல்லாம் முன்னாடி திஸ் இஸ் மை லாஸ்ட் அது ஐபிஎல்னு சொல்லியிருந்தா எப்படி இருந்திருக்கும்? அது மொரட்டு கிளைமேக்ஸ்ரா. அதை விட்டுட்டு நான் சேப்பாக்கில தான் புளுத்துவேன்னு சொல்லி நினைச்சான் பாத்தியா, அங்க முடிஞ்சான். இல்ல எனக்கு என்னன்னா தேங்க்யூ ஃபேன்ஸ்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா லெஜெண்ட் எங்கேயோ போயிருக்கோம். ஆல்ரெடி பெரிய ஆளே இன்னும் எங்கேயோ போயிருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஒரு 4 கப்ல போயிருந்தான்னு சிவா, அது கூட கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கும். 5ஓட போனானா அது கரெக்டா நான் ஈக்குவல் ஆயிடுச்சு. நான் இருந்த வரைக்கும் ஈக்குவல் பண்ணிட்டேன்பா அப்படின்ட்டு. ஓகே, நம்ம வேணா அடுத்த ஃபில்டர் போட்டு இல்ல ரோஹித் 13 தான் பண்ணான்னு சொன்னாலும் நான் இருந்த வரைக்கும் 5 என் கடமையை முடிச்சிட்டேன்ற மாதிரி போயிருக்கலாம். இப்போ ஜெயிச்சாலும் இவன் கோட்டால வராது, பிளேயர் கோட்டால தான் வரும். அது தேவையில்லாத ஒரு ஜெயிச்சாலுமே நம்ம 6-6ன்னு சொல்லிக்கலாம். ஆனா நாங்களும் ஒரு நல்ல விஷயமும் நினைச்சான். என்னன்னா நம்ம ஹை நோட்ல இந்த டீமை செட் பண்ணி வின் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டோம். மைரா போச்சுன்னு ரீபில்டே பண்ணல, எல்லாம் கேரக்டர் கட்டிங்களா இருக்குது, ஏன் டீமா இருக்கு அப்படின்னு ஒண்ணு நினைச்சுதான் அந்த பாயிண்ட்டும் இருக்கு. ஆமா, அதுதான் ருத்ராஜ் பாவம் வந்தாரு. அப்படி நினைச்சிருந்தா போன வருஷமே போயிருக்கணும். இந்த வருஷம் இவன் சுமையா இருக்கான்ல. சென்னை எப்படின்னா ஏடிஎம்கே மாதிரி ஆயிடுச்சுயா. கரெக்டான லீடர் அடுத்தது இல்ல. தோனி அளவுக்கு அவன் டீமுக்கு சமாடா. போன வருஷமும் சமையா இருந்தான், இந்த வருஷமும் இல்லடா. இப்பவுமே ருத்ராஜ் கொஞ்சம் செட்டில் ஆயிட்டான்னா போயிடுவான்டா. போன வருஷம் குவாலிஃபை இருந்தா கூட விட்டுருவான்டா. குவாலிஃபை எனக்கு வந்து சொமன்றதான் எனக்கு அக்செப்டே பண்ண முடியல. ஏன்னா நீங்க வந்து கீப்பிங் பண்ணிடுறா நல்லா 20 ஓவர்ஸ் நான் பண்ணி கொடுத்துறான் பெட்டரா. நீங்க வந்து 10 பால் 20 10 பால் 20 கீப்பிங் எந்த யங்ஸ்டர்ஸ் வேணா பண்ணுவாங்க. பேட்டிங் பத்தி பேசு. நானும் சொல்றேன். இல்லடா டேய் விட்ரா டேய், எந்த யங்ஸ்டர் வேணானா பண்ண முடியும். நீ ஏன்டா அவ்வளவு டெட்லியா பாக்குற? லூஸ் போட்டேடா. இந்த இது அடிக்கலாம், சூரியகுமார் அடிக்கலாம். பட் வந்து சால்ட் பண்ணதை பண்ண முடியாது. அது ஓகே. ஆனா தோனி இப்போ மேல வந்தா கூட நல்லா தான்டா நான் நேத்து வந்து பேட்ல அடிக்கிறான். மிடில்ல 2 போன பாம்பு தான் அடிச்சான், நான் ஒத்துக்கிறேன். பட் இருந்தாலும் கிளீனா பேட் பட்டது இல்ல. அவ்வளவு சொல்றேன். ஜடேஜா முன்னாடி வந்து ட்ரையாவது பண்ணுங்கற. ஃபர்ஸ்ட் பால் அவுட் அவனுக்கு அந்த ஸ்பின் வீக்னஸ் இருக்குல்ல. அவன் வந்தாலே ஸ்பின் இறக்கிடுறாங்க. அவனால அந்த பேட் தூக்கு அடிக்கிறான்டா. அவன் அதான் தலை தடவி அடிச்சிடறான்டா. அப்புறம் அந்த ரன் மேக்கப் பண்ணிடுறான்ல. முடியாதுடா. 12 ஓவர்ல வந்தானா ஓட முடியாதுடா. நேத்து நான் தான் வந்து இந்த செந்தில் கிட்ட டிஃபெண்ட் பண்ணேன். அவனுக்கு அந்த வயசு ஆகுது, அதெல்லாம் ஓகே. ஆனா நேத்து ஏன் வந்து ட்ரிகர் ஆனான்னு சொன்னால ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்டும் அப்படிதான். மொத்த போயே தொலைலான்ட்டான் இவன். நம்ம டிஎல்லே முட்டு கொடுத்துருப்பான் ஒரு பையன், இந்த மெஸ்ஸி ஸ்பெல்லாம் அவன்லாம் கடிச்சு வச்சிருந்தான் நிறைய பேர். என்ன பாயிண்ட்னா நீ வந்து அஸ்வினுக்கு மேல வா, அதான் அவனுக்கு அதிகபட்சம் கேட்கறான். ஜடேஜா மேலாம் கேட்கல அவனுக்கு. என்னன்னா அஸ்வினை விட நீ பெட்டர் ஹிட்டரு. அஸ்வினோட ஆம் பவர் இருக்கு, சும்மா சுத்து. என்ன கேட்டா ஜடேஜாக்கு மேலேதான் வரணும். ஜடேஜா ஒரு ஹிட்டரே கிடையாதுடா. நான் சொல்றேன் அது கரெக்டா. பட் இருந்தாலும் பிராக்டிகலா நம்ம ஜடேஜா சொல்ல முடியாது. சொல்லிட்டு அவனா 2 கோடி தானே ஒருத்து ஐபிஎல் சொல்றேன். 2-4 கோடி தான். ஒரு பேங்கபிள் பவுலர் தான். நல்ல பவுலர் இருக்கு. 18 கோடிக்கெல்லாம் 18 கோடி விட்டுறா. நீங்க அமௌண்ட்டை மட்டும் பாக்குறல. அவன் சொல்றமே பேங்கபிள் பவுலர், அவ்வளவு ஸ்டாரு. ரீசெண்டா ஒரு கப்ல லாஸ்ட் வரைக்கும் ஊத்துறான். அந்த கோட்டா தான், வேற ஒண்ணும் இல்ல. அதை விட்டுரு. நான் ஒரு தோனியால நீ சொல்றல அந்த ஸ்பின்னு போட்டா மாட்டீங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா.
டெஃபினட்டா அவனுக்கு என்னன்னா வந்து அடிச்சு நீ சொல்லாம அவுட் கூட ஆயிடுவான். அவுட் ஆகுறது நேற்று திட்டானுங்கன்னு சொல்றான், அந்த பசங்களுக்கு பிரச்சனை இல்லை. நான் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ, தோனி நேற்று திட்டினது வந்து நீ சொமன்றதுக்காக கிடையாது. அஸ்வினை இறக்கிட்டு நீ சூத்த மூட்டை உட்காந்துங்கன்னா அப்படின்னா உனக்கு சூத்து கொடுப்புன்னு தான் அவனுக்கு கேட்டது. ஆமா அது இல்லாம இவங்களுக்கு என்னன்னா டிக்கெட் காசு கொடுத்து இவ்வளவு வரும். அப்ப அதெல்லாம் கூட இல்லடா, அஸ்வினுக்கு அப்பெல்லாம் இல்லடா இல்ல, அது அப்பெல்லாம் இல்ல, செகண்டரிடா, அது அதெல்லாம் தோத்தது அப்புறம் தான். இருக்கும், அது மன வருத்தம் தான். இப்போ காசு கொடுத்து ஒரு டீம் தோக்குதுன்னா அது கிட்டத்தட்ட படத்து காசு கொடுத்து ஃபிளாப் ஆகிற மாதிரி ஹீரோ படம். அதனால அதை நம்ம திட்ட தான் செய்வாங்க, அதை விட்டுரு. தோனி நீயே சொல்லு, நேற்று அஸ்வினுக்கு முன்னாடி வந்து நேற்று அடிச்ச அதே நாக்கு அடிச்சுட்டு அடுத்த பால் அவுட் ஆயிருந்தானா கிரிட்டிசிசம் வந்திருக்குமா? வந்திருக்காரு. கரெக்டா உண்மையை பேசு. அவ்வளவு வந்திருக்காது, வந்தே இருக்காது. நான் சொல்றேன் ரீசன் என்னன்னா, நம்ம கலாய்ச்சிருப்போம், அது நம்ம வேலை தோனியை கலாய்க்கிறது. ஒரு இது பண்ணு, ஏன்னா அது மொத்தமா ருத்ராஜ் மேல ஃபுல்லா போயிருக்கும். அதான் 18 பாலுக்கு 36 ரன் தோனி அடிக்கிறான்னு வச்சுக்கோ, 200 ஸ்ட்ரைக் ரேட். அடுத்த பால் அடிக்க போய் அவுட் ஆயிட்டான். 43 வயசுல ஒருத்தன் அடிக்கிறான், உங்களால அடிக்க முடியாடான்னு தான் போயிருக்கும். என்ன ஆச்சுன்னா, என்ன அஸ்வினை இறக்குற உட்காடுற, நீ தான் லாஸ்ட் வருஷம்னு சொல்ற, அவ்வளவு ஸ்கேம் பண்றேன்ட்டு ட்ரிகர் ஆகி எல்லா உண்மையும் வெளியே வருது. சில பேர் ஓப்பனிங் ஸ்கேம் பண்றானே, அது என்ன பண்ணலாம்? அது எதுவும் பண்ண முடியாது. ஸ்கேம் எல்லாம் நடுவுல ஊதாது, சரியா ஊபாது. ஸ்கேம்னா என்னடா, காசுடா டேய், நீங்க தானே பார்ட்னர். ஸ்கேம் இல்லையா அது? டிக்கெட் ஸ்கேமா இல்லையா? அது தோனிக்கு எதுவும் பொறுப்பு இல்ல. என்னடா பார்ட்னர் ஆகுறீங்க, 20% அடிக்கிறீங்க கமிஷனு. அது டிஎம்கே இதான ரெண்டு கடைசி வருஷம் அவனுக்கு. ஏதோ அவன் எந்த பாதியிலேயே போனாலும் டிஎம்கே மேல பழி போடு, தப்பெல்லாம் கிடையாது. ஆனா அநியாயத்துக்குன்னு டிக்கெட் எல்லாம் வந்து அவனுங்கிட்ட இருந்து வாங்கும் போது சிஎஸ்கே கூட அமௌண்ட்டுக்கு தான் வாங்குவாங்க, ஃப்ரீயாலாம் தரமாட்டாங்க. ரொம்ப பெரிய பிக் ஷாட்ஸ்க்கு தான் அதை ஃப்ரீயா தருவாங்க. ரொம்பலாம் புடுங்க முடியாது, அந்த மாதிரி அடிச்செல்லாம் புடுங்கலாம் என்ன வாங்கிடுறாங்களே, அதுவே போதுமே. அவ்வளோ பெரிய சீட் கெப்பாசிட்டில ஒன்று வாங்குவாங்கடா, பொலிட்டிக்கல் பவர் யூஸ் பண்ணுவாங்க. போன வாட்டியும் ரூமர் இருந்துச்சு, இந்த ஐஸ்வர்யா ராஜேஷும் இந்த சம்யுக்தாவும் அவங்க உதயநிதி இன்ஃப்ளூயன்ஸ் மூலமா 30% டிக்கெட் வாங்கிட்டாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பட் ஏதோ ரூமர் இருந்துச்சு அந்த மாதிரி. பிளாக்ல நம்ம ப்ரூஸே சொல்லுவான்டா, அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மூலமா ஸ்பான்சர்ல அவ்வளோ டிக்கெட் வெளியே வராங்க. ஸ்பான்சருக்கு தான்டா ஃபுல் டிக்கெட் கொடுக்கறது அதிக ரேட்டுக்கு. இல்ல எனக்கு புரியல, பேங்க் கடையில எல்லாம் இல்லாத ஸ்பான்சரா இல்ல பெங்களூர்ல இல்லையா? இல்லடா, உங்களுக்கு நிறைய கொடுத்துறீங்க, உங்களுக்கு டிமாண்ட் அதிகம்டா. அதுவும் போன வருஷம் எல்லாம் வந்து அந்த இது ஸ்கேம் பண்ணீங்கல்ல, தோனி லாஸ்டா காமிக்க போறோம், மூஞ்சா பாரு மூடா போறோம்னுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணி. தோனி வந்துட்டு தோனி வந்துட்டு அட்லீஸ்ட் இந்த வருஷம் பிளே ஆஃப் போயிட்டோமாது ரிட்டையர் ஆயிடணும். அது என்ன நடந்தாலும் சரி, இந்த வருஷத்தோட முடிச்சிடணும். 2 வருஷம் என்ன தெரியும் பண்ணீங்க லிட்டரலா. இப்போ எனக்கு தான் தோனி நம்ம கடிப்பேன் டிஎல்ல, ஆனா பிடிக்கும் பல டைம் சொல்லியிருக்கேன். நீ வந்து அந்த மாதிரி என்ன மாதிரி பிடிக்கிறவங்க நியூட்ரல் ஃபேன்ஸ் எல்லாம் ஸ்கேம் பண்ணிடுவீங்கடா. அதாவது ரொம்ப எமோஷனலா அட்டாச் ஆன ஒரு கேப்டன், இந்தியா கேப்டனை அவன் லாஸ்ட் ஆடுறான் வந்து பாருங்கன்னு சொல்லி ஃபுல்லா கறந்துட்டீங்க. அதெல்லாம் இருக்குல்ல ஒரு ஃபேக்டர். அவன் சம்பள காசுல கடன் வாங்கி எல்லாம் போயிருப்பாங்க. 2 வருஷம் இருக்குல்ல, இத்தனை வருஷம் ஐபிஎல்ல தோனிக்கு அவ்வளவு கிரேஸ் எல்லாம் கிடையாது. அந்த 2 வருஷம் பீக்கா இருந்தது, எல்லா இடத்துலயும் எல்லா ஃபேன்ஸும் வந்து நீ சொன்ன மாதிரி இப்ப டெட் வந்து தோனியை கடிச்சிட்டு இருக்கானே, இவனே போன வருஷம் மேட்ச் பார்த்துட்டு இருந்தான், இவனே அந்த வன்மத்துலதான் தோனியை கடிச்சிட்டு இருக்கிறான். அவன் போன வருஷம் தோனியை கடிக்கலடா, நேற்று அஸ்வினுக்கு ட்ரிகர் ஆகி கத்தி நாளைக்கே 10 பாலுக்கு 2 6 அடிச்சா அவனும் அடிச்சுட்டு அவன் அந்த கேஸ் தான் அவனே சொல்லியிருக்கான்ல, மேட்ச் போதாலும் அவன் மேட்டர் இல்ல, 2 6 அடிக்கணும், அது அந்த ஸ்கிரீன் முன்னாடி வரணும், அவன் அடிச்சுட்டு தூங்கிடுவான் டயர்டாகி, அவ்வளவுதான் வேலை. நேத்து அவன் 2 6 அடிச்சான், அப்ப கூட அதை பெருசா கொண்டாடாம தோனி அடிச்சானுங்க பாத்தியா. அவனுக்கு அஸ்வினுக்கு அப்புறம் தோனி என்ட்ரியே அவனுமே கத்தலடா, அவ்வளவு சைலண்ட்ரா, பாதி ஆயிடுச்சு அப்படியே சவுண்ட்லாம். சைலண்ட் இல்ல, ஆனா சொன்ன மாதிரி ஒரு பீக்ல இல்லாம. இது ஏதோ நான் வந்து எர்த்ல இருக்க மாதிரி ஃபீல் ஆகலடா, ஏதோ வேற ஒரு யூனிவர்ஸ்ல இருக்க மாதிரி இருக்கு. ஆர்சிபி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, எல்லாம் கூப்புல போயிட்டு ரிவர்ஸ் தோனி அடிக்கிறானுங்க, எம்ஐ கூப்புல இருக்கு. எம்ஐ வந்து 2020 சொல்லு இல்ல 21க்கு அப்புறம் நாங்க கூப்புக்கு போயிட்டோம், நீங்க 23க்கு அப்புறம் நீங்க கூப்புக்கு போயிட்டீங்க. 23 இப்பதான் நடந்துச்சு, உடனே 23 ஒண்ணு சேர்த்துறான் பாரு. நீங்க 2 வருஷம் கூப்பு, நாங்க 3-4 வருஷம் கூப்பு. 2வது வருஷம் இதான் எப்படி தோனி அதுக்கப்புறம் நீங்களாம் டீம் ஃபார்ம் பண்ணி நீங்க நல்லா இல்லன்னு சொன்னா, நீ நல்லா ஆடுவீங்கடான்னு சொன்னா திங்ஸ்ன்ற, கூப்புன்னு சொன்னாலும் கொஞ்சம் கடிக்கிற. இப்ப நான் என்ன சொல்லணும் உங்களுக்கு? என்ன சொல்றேன்னு தெரியல வந்து. ஆனா கடைசியில இந்த ஐபிஎல் மேலே இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு எனக்கு.
அப்படிதான் இருக்கும். தோத்துக்கிட்டே இருக்கும். அப்படிதான் இருக்கும். அது எங்களுக்கெல்லாம் வந்து ஆர்சிபி எல்லாம் எப்படிதான் ஃபாலோ பண்ற? கோலி மட்டும் இல்லனா ஏ, அவ்வளவுதான்டா. அது என்னன்னா நம்ம எல்லாம் இப்படி டிராஃபி ஜெயிச்சு இப்போ அதனால இப்ப தோக்கறதுனால இன்ட்ரெஸ்ட் அதுவும் போகுது. கரெக்ட் தான். ஆனா ஆமா. கோலிக்கு அப்புறம்லாம் அது கிரேஸ் ரொம்பலாம் உடனே குறையாது ப்ரோ. அவர்தான் பட்டிதார உருவாக்கிட்டானுங்க கொஞ்சம். இதான் படிய போய் புடிக்கி தள்ளுறோம். அந்த நாய்க்கு இன்னைக்கு கேட்ச் உடையதான் அந்த நாய் 50 வச்சுச்சு. ஏய், எனக்கு இன்னும் டவுட்ரா. இப்போ அதனால ஆர்சிபி அவன் இல்ல இத்தனை இல்ல வருஷம் ஹரிஷ், ஜெயிச்சுட்டப்ப இப்போ இல்ல இன்னொரு டவுட். இப்போ ஆர்சிபி கப் அடிச்சாலுமே அவனுக்கு கேட்பாங்களா, நேத்து வந்து பட்டிதெல்லாம் அடிச்சிட்டாண்டா புண்டா, நீ இத்தனை வருஷமா அடிக்கலையாடான்னு சொல்லி அவங்க உங்களுக்கு அதெல்லாம் blame கவலைப்பட வரும்ல? மாட்டாங்க. அது வந்து கடைசியில வரும். அது 18th இதுல வரும்டா. 18th கோலி கப்பு கிடைச்சிச்சுன்னு அது போயிடுவாங்க. வரும். கரெக்ட். அது நீங்க எதுவுமே பண்ண முடியாதுல்ல. கோலி வந்து ஒத்துக்கிட்டான் தோல்விய. எல்லாத்துலயுமே கொடுத்துட்டு போயிட்டான். நீ அவங்க கப்பு தானடா பாப்பாங்க. கோலி கண்டுக்க மாட்டாங்க. நீ தான் அந்த கேள்வி கேட்ப. அது நம்ம கேட்க தானே செய்வோம். ஏற்று ஆமா. அவங்க எப்பறம் கேட்பாங்க? அவங்க ஓன் ஃபேன்ஸ் தான் அவங்க இவனை கோலின்னு பாக்குறதுல ஆர்சிபி ஜெயிக்கணும் ஐயோ, அங்க அந்த அவங்க மாதிரி மைண்ட் செட் போயிட்டாங்க. எல்லாம் ஒண்ணுதான். கோலிக்கு எப்படியோ ஒரு ஐபிஎல் கப் வாங்கி கொடுத்துடணும். அதான் அவங்க மைண்ட் செட் இப்போ. அதால தான் இப்ப எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஏய், அட்லீஸ்ட் அவங்களுக்கு அந்த ஒரு கோலின்னு தாண்டி மோட்டிவேஷன் இருக்கு. பெங்களூருக்கு செம ஹைப் இருக்குடா. இப்போ WPLக்கே எப்படி ஹைப் தெரியுமா இங்கெல்லாம்? அதான் மொத்தம் கோலி தான் அந்த ஐப்லாம். கோலி இல்ல தான். இல்ல ஒண்ணு சொல்றேன். இங்கன்னா WPLக்கு இதுக்குடா கோலிக்கு என்னடா இல்ல சம்பந்தம்? இல்ல லூசோட இல்ல வளர்ற. இங்கன்னா அது உண்மைதான் இருக்கு. கோலியால ஃபேன்ஸ் இருக்கும்டா. ஆனா அது வந்து எர்லி பார்ட் ஆஃப் அந்த ஐபிஎல் தான். போக போக அவனுக்கு ரொம்ப தோத்து செருப்படி வாங்க வாங்க உண்மையிலேயே அவன் லாயல் ஃபேன்ஸ் இருக்காங்க. அது எஸ்பெஷலி பெங்களூரு அந்த ஹோம் க்ரௌடு அங்கதான் சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் சொல்றேன் நான் என் ஒப்பீனியன் நான் பார்த்த வரையும் சொல்றேன். அவனுக்கு வந்து டையார்ட் ஃபேன்ஸ் இருக்கானுங்க. இப்ப நீ சொல்ற மாதிரி பிரான்ச்சைஸாவே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கோலி பண்ணிட்டு இருந்தாங்க. இல்ல ஒருவேளை தோத்து இந்த ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம் மாதிரி வந்துருச்சோ? ஆமா அதான் சப்போர்ட் பண்ணியா? நான் WPL பார்க்க போயிருந்தாங்கடா. அப்ப பாத்தீங்கன்னா இவனுங்க வந்து கோலி தாண்டி பிரான்சைஸ் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பிரான்சைஸ் ஒரே ஒன்று சொல்றேன். இப்போ அது சிஎஸ்கேலயும் இருக்கு, எம்ஐலயும் இருக்கு. எம்ஐல தான் எனக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. சிஎஸ்கேல கூட நேற்று வெளியே வந்துருச்சு. என்னன்னா அந்த பிரான்சைசி சப்போர்ட் வந்து, அதாவது ஒரு பிளேயர் சப்போர்ட் வந்து நேற்று தோனி அப்படியே ஒரு பிரான்சைசி சப்போர்ட் திட்டானுங்களே. தோனியை திட்டுற அளவுக்கு வந்துருச்சுன்னா அப்போ அந்த பிரான்சைஸ் எந்த அளவுக்கு முக்கியம்னு தெரிஞ்சு போச்சு. ஒரு பிளேயர் வந்து ஒரு பிரான்சைஸ் கிடையாது, அவன் போனாலும் அந்த கிளப் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. அது வந்து நீ எப்போ சிவா சொல்லு கரெக்டா? 2 வருஷம் முன்னாடி வந்து கரெக்டா? கோலி ஒரு டெரரிசம் பண்ணிட்டு வருவான், வெளியே வந்துட்டு அப்படியே திட்டுவாங்க கோலி. ஆமா, ஆனா நான் சொல்றேன் வரையும் நாங்க கப்ப ஜெயிக்க மாட்டோம் சொல்லிட்டு போவானுங்க. அது டெரரிசம் பண்ணல. அப்ப நீ கோலி செஞ்சுரி அடிச்சிருப்பான். அதுக்கு சொல்லல, அததான் சொல்ல. டெரரிசம் பண்ணல. நல்லா ஆடியுமே ஒரு 60 சில்லறையில ஒரு 100 அடிச்சதுக்கே அவனுக்கு ஹெட்லாஸ்ல இருக்கானுங்க. அவ்வளவுதான். அவனுக்கு என்னன்னா பிரேக்கிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டானுங்க. ஒரே நிமிஷம், பிரேக்கிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டானுங்க. கோலி இல்லனாலும் எங்களுக்கு கப்ப கொடுங்கடா. அவன் பெரிய அவனோட ஃபேனா தான் இருப்பானுங்க எல்லாருமே பெங்களூர்ல. ஆனா ஒருத்த அந்த புண்டை வேணாம் எங்களுக்கு, அவன் இல்லனாதான் கப்பா, அவன் தான் தர்தரன் சொல்றீங்களா, அவன் வேணாம் எங்களுக்கு. அந்த அளவுக்கு பிரான்சைசி சப்போர்ட் போயிடுச்சு, வெறுத்துறானுங்க. இல்ல இன்னொன்னு மும்பையே பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு அந்த பும்ரா, சூரியகுமார் யாதவ் எல்லாம் கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிட்டாங்க. ஹார்திகா கூப்பிட்டு கேப்டன்சி கொடுத்தது என்னமோ முன்னாடி மாதிரி அந்த வைபே இல்ல. அது உண்மைதான். அதுவும் பெருசா அஃபெக்ட் பண்ணுது அவங்கள. அது முன்னாடி மாதிரி அவங்க ஜெல்லா அது என்னன்னு எக்ஸாக்டா சொல்ல முடியல. ஹர்திகா கூப்பிட்டு நீ கொடுக்குற, நான் இதே டீம்லயே இருக்கேன், ஆனா எங்களுக்கு நீ தரலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி சில ஃப்ராடு கூதிங்க இருக்கிறானுங்க. எப்படின்னா ஒரு சில பேர் ஸ்னேக்னுவானுங்க. ஆனா அந்த ஆள் வந்து 13ல வந்து ஒரு பேர் தெரியாத கேப்டன் கீழே ஆடி இன்ஜுரினால உக்காந்து ரெஸ்ட் ஆஃப் த சீசன். ஆனா அவர் ஸ்னேக்னுவானுங்க புண்டைங்க. எதுனா சில லூசு கூதி இருப்பானுங்க, இந்த இந்திக்காரனுங்கிறான் வடக்கன் கூதி. அவனுங்க ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் 4 ட்வீட் போறானு ஊம்போனுங்க அவனுக்கு குஞ்சு பிடிச்சி. பேர் சொல்ல விரும்பல யாருன்னு. இல்ல ஒரு வேளை வந்துட்டு ரோஹித்துக்கே இது மாதிரி நடக்குது. கேட்டுதாடா நான் பேசுறது சிவா உனக்கு? இல்ல ஒரு வேளை வந்துட்டு ரோஹித்துக்கே இப்படி நடக்குது, நாளைக்கு நம்மளுக்கும் இதே நிலைமை தான் அப்படின்ற மைண்ட் செட் வந்துருச்சு அவங்களுக்கு. நம்மளுக்கும் இப்படி நடக்கலாம் அப்படின்னு தெரியலடா, இருக்கலாம். ஆனா எனக்கு கையை கூட நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா பும்ரா அந்த பொட்டன்சியல் இருந்துமே அந்த இன்ஜுரி, சரி ஓகே போயிட்டு இன்ஜுரி ஆகி அவனை எப்படி கேப்டன் பண்ணிருக்க மாட்டான். அவனுக்கு ஏதாவது ஒரு டீம் கொடுங்கடாடே. ஆனா அவன் கொடுத்துட்டுதான் ப்ரோ இருக்கான். அவன் குறைக்க மாட்டான், எதுவும் பண்ணல. இல்லையா நான் சொல்றது அந்த ஒரு மைண்ட் செட் சரிடா ஆடுவோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு. அந்த ஒன் ஃபேமிலி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்ல. போன வருஷமே பாத்தீங்கன்னா சிரிச்சுட்டு போட்டான். ஒரு மாதிரி இதான் இருந்தான். மேபி ஒரு 4 கேம் தொடர்ந்து ரொம்ப அதனால அஃபெக்ட் ஆன மாதிரி வெளியே காட்டிக்கல.
இல்லையா மனசுல இருக்கும்ல. இப்ப டெஸ்ட் கேப்டன்சியும் ரோஹித் போக மனசுல மாட்டான். இருக்கும். அது பெர்ஃபார்மன்ஸ் ஃபீல்டுல வந்து அவன் பெருசா காட்டல அது. அங்க கொஞ்சம் பும்ராக்கெல்லாம் கேப்டன் அதிகமாவே இருக்கு. அதுவும் அவன் இன்டர்நேஷனல்லே சொல்லியிருப்பான். ஆமா. கேப்டன் எல்லாம் பண்ண எனக்கு நான் எனக்கு கொடுத்தா அவன்லாம் எடுத்து பண்ணிப்பேன் யோசிச்சிருப்பான். அப்படின்னு அவன் ரோஹித்தே ரொம்ப அந்த அந்த பீக்கிங் ஆர்டர்ல வந்து என்ன ஆயிட்டான், இந்த ரோஹித் சர்மா ஒரு கொஞ்சம் ஓவர் ஷேட் அப் பண்ணிட்டான் கூட. அவன் அன்லைக்கி அவன் அவன் கீழே ஆடி ஆடி அவனோட ஸ்கில் செட் வெளியே தெரியாமயே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஆயிட்டான். தனியாலாம் விட்டு இருந்தா இன்னுமே அந்த கேப்டன்சி தெரிஞ்சிருக்குமோ நம்ம இங்க. ஆமா இப்ப இந்தியால பெஸ்ட் பிளேயர்னா பும்ரா தான். பெஸ்ட் பிளேயரா பார்த்தா இந்தியன் டீம்ல பிளேயர்னு தாண்டிடா அவன் வந்து ஒரு கம்ப்ளீட் கிரிக்கெட்டரா. இப்ப எப்படின்னா சச்சின் எப்படி ஃபேஸா சொல்றோமோ பேட்டிங்ல, அந்த மாதிரி இவன் வந்து பவுலிங்க்கு ஆமா இவனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எவனுமே ஹிஸ்டரியிலே கிடையாது. யாரும் இல்ல. எவனுமே இல்ல. அப்படி கிரிக்கெட் ஹிஸ்டரியிலே இருக்கும்போது யாரும் இல்ல. அவன் இப்ப டெஸ்ட் கேப்டன்சி ரோஹித் விட மாட்டான். மும்பை கேப்டன்சி அத்திக்கு வந்து எடுத்துட்டு போயிட்டான். எப்படி இருக்கும் அவனுக்கு? இப்ப நீ வேர்ல்டு கப் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் தாண்டி ஒரு ஸ்டார்ட்டா எடுத்து பாரு. அவன் வந்து மெக்ரா அவனுங்கெல்லாம் விட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் கரெக்ட். வச்சிருப்பான் ஆனா ஓகே பும்ரா. மெக்ராலாம் பேட்டிங் பிச்சஸ்ல போட்டான்னு வச்சுக்கோ அந்த லாஞ்சிவிட்டி. பட் ஆனா பும்ரா ஓகே ஆல் டைம் இந்தியா பொறுத்த வரைக்கும் அவன் தான் பெஸ்ட் உனக்கு பவுலர். என்னடா இரா ஒரே நிமிஷம்டா. மாடர்ன் எரால ஒருத்தர் இந்த எக்கனாமில போடுற பவுலர்ஸ் நீ காமி போன பார்க்கலாம். வருஷமே பாடுறா. இந்த மாடர்ன் டேலடா எல்லாருமே அடிப்பாங்க. கரெக்ட். அந்த மாடர்ன் டேல வந்து 6 எக்கனாமில போடுறானா இன்னொன்னு சான்ஸே இல்லைங்கிற. அடிப்பாங்கன்னு மட்டும் இல்ல, பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ஆயிடுச்சு பிச்சஸும் சரி, நீங்க பால மாத்துறதும் அதுதான் சரி. சொல்றேன். இந்த பிட்ச்ல வந்து 6 எக்கனாமில போன போடுறானா வருஷமே அவன் மீன் கோட்டு. எக்கானமி 9.4 வருது. பும்ரா எக்கானமி 6.4 5 ஏதோடா. அதுதான் அவன் சான்ஸே கோட்டு. கிடையாது. அவன் சான்ஸே இல்ல. கம்பாரிசனே கிடையாது. அதான் ஆமா அவன் எப்படி யோசிப்பான்? இல்ல ஜிடி என்னன்னா போனவன அவன் தூக்கிட்டு வந்து அவன் கேப்டன்சி குடுக்குறீங்கடா அவன் மும்பை ஏன் இன்னும் கேப்டன்சி ஒரு கொடுங்க. படி கீழே இருக்கான் அப்படின்னாடா சிவா, இவ்வளவு பண்ணியுமே அவனுக்கு அந்த டிராபிஸ் அவன் டீம் சப்போர்ட் இல்லாம வேர்ல்ட் கப் விட்டு தான் அவனுக்கு பெரிய கடி இப்போ. ஏன்னா ஸ்டார்க்லாம் 2 வச்சிருக்கான் ஓகே. பட் நம்ம அது டீம் ஸ்போர்ட். டேலண்டா பார்த்தா இவன் தான் பெஸ்ட். ஆனா அவனை பேக் பண்றதுக்கு ஒரே ஒரு வேர்ல்ட் கப் மட்டும் தான் இருக்கு, T20. அவனை சொல்லுவாங்க நாக் அவுட்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணது இல்ல அது இதுன்னு. அதெல்லாம் ஃபில்டர் அது தான். அதை விட பண்ணிட்டான். அது ஃபில்டர். அது அவனை பார்த்து ஆடிடுவாங்க. அது எது ஃபில்டர். அடிக்க போனாதானே விக்கெட் விடும். பார்த்தானாலாம் நான் சொல்றேன், ஒரு ஒரு பவுலர் வந்து எவ்வளவு பெரிய பவுலர் இருந்தாலும் டிஃபென்ஸ் நல்லா ஆடலாம் முடிஞ்ச அளவுக்கு. அது ஈஸி தான். அது பும்ராவை பண்ணிடுவாங்க எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு. அடிக்க போனாதான் விக்கெட். அதான் கான்செப்ட். டீம் அந்த அவனை வைப் அடிக்க வேணும். முடியாது. எல்லாருமே ஒண்ணா நம்மளுக்கு ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருக்கணும். அதுக்கு ஒரு இந்த லீடர் பிசிடி தேவை. எல்லாம் ஒண்ணு பண்ணா பாத்தியா, அதெல்லாம் காலத்துக்கு நின்னு பேசும் தெரியுமா டெட்டு. ஐயோ அவன் தோத்ததை தாண்டி 31 விக்கெட்ரா. காலத்துக்கு செகண்ட் நின்னு ஹையஸ்ட் பேசும். 17 அதுதான் தான். 31 ஒண்ணு விக்கெட்ஸ் சொல்றேன் நான் இங்க பாரு. உயிரை கொடுத்து நான் ஒரு போட்டான்டா பாவம். இங்க பாரு, ஒரு பவுலரோட ஸ்பெல்ல பாக்குறதுக்காக 5 மணிக்கு அலாரம் வைக்கிறது, சரில காலைல ஏந்துக்கிறதெல்லாம் நான் பண்ணதே இல்லடா. நானும் பார்த்தேன்டா. இது வரைக்கும் நான் பண்ணது இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணது அவன் தான். அதுவும் அந்த ஆனா ஹேட்ரிக் எடுப்பான் பாரு, ஸ்மித்தையும் அந்த இவனையும். ஆனா அவன் ஒரு வருஷமா ஒரு இன்ஜுரியில இருந்தான் தெரியுமா. ஒரு வருஷம் கிரிக்கெட்டே ஆடாம இருந்தான். அவன் முடிஞ்சுன்னு கரியர். அப்புறம் பார்த்தா அங்கிருந்து பெரிய ரொம்ப பயங்கரமான கம்பேக்டா. அப்பா சான்ஸ் என்ன டேலண்ட்ரா. அதான் அவன். சோ அவனுக்குலாம் நீங்க வந்து என்ன பண்ணீங்க மும்பைல? ஒண்ணுமே பண்ணல. இன்னும் அவன் போலிங் தான் போட்டுட்டு இருக்கான். சோ துட்டு குடுப்பானுங்க போல எல்லாரையும் ஏமாத்தி இந்த கொடுத்ததெல்லாம் ஓரளவுக்கு இருக்கும் தான்டா. இல்ல நான் அப்படி சொல்ல. எல்லாரும் துட்டு குந்தி ஏமாத்திடுவான் போல. இப்போ ரோஹித் சர்மாவை ஏமாத்தி அவனை அசிங்கமும் படுத்தி மறுபடியும் தங்க வச்சுட்டாங்கல்ல. அது அவன் லாயல்ட்டி மட்டும் கிடையாது. ஏதோ அமௌண்ட் கொடுத்து லாக் பண்ணிடுவாங்க போல. நான் இதை பண்றேன் அதை பண்றேன்னு சொல்லி எனக்கு அப்படிதான் தோணுது. அவங்க எல்லாம் எப்படி அந்த டீம்ல இருக்காங்க? ஒரு ரெஸ்பெக்டும் இல்ல. இதெல்லாம் கொடுக்காம என்ன எதுக்கு இருக்கணும்? கிறுக்குத்தனமா இருக்கு இதெல்லாம். பும்ராலாம் ஆக்ஷனுக்கு வந்தானே வச்சுக்கோ 30 கோடி ஈஸியா போயிடும். 32 கோடி போயிடுவான் கண்டிப்பா. இப்பெல்லாம் இந்த டீம் சும்மா ஸ்டார் இருக்கணும்னு நினைக்கிறாங்கடா சச்சின். முன்னாடில சதீஷ் முன்னாடி யங்ஸ்டர் இருக்கும்னு நினைச்ச டீம். இப்ப ரோஹித் இருக்கான், ஸ்கை இருக்கான், இவன் பாண்டியா இருக்கான், பும்ரா இருக்கான், கேப்டன்ஸா இருக்காங்க, இந்தியன் டீம் கேப்டன்ஸா இருக்காங்க. அந்த மாதிரி யோசிக்கிறானு போல போர்டு. அதான் நேத்தே பேசுனாங்கல்ல, எல்லாமே மும்பை ரெப்ரசன்ட் பண்ணி இருக்கணும். கேப்டன்ஸ், பிளேயர்ஸ், டாப் பவுலர்ஸ் எல்லாமே நாங்க தான் அப்படின்ற லெவல்ல இருக்காங்க. இப்பெல்லாம் கப்படிக்க முடியாது. ஹர்திக் லூசு போட்ட கண்டிப்பா சொல்லிருப்பான் கேப்டன்சி கொடுத்தாதான் வருவான்னு. இந்த லூசுக்குன்னு ஒத்துக்கிட்டு கொடுத்துருக்கானுங்க பாரு. இவனுக்குள்ள சொல்லணும் இல்ல அவங்க கிளாஸ்லயே இருக்கே. கேட்டப்பவே அப்ப இது பண்ணிட்டான், நெக்லெக்ட் பண்ணிட்டாலும் போன வருஷம். ஃபர்ஸ்ட் என்ன நியூஸ் வந்துச்சுன்னா ரோஹித் சர்மா ஜிடிக்கு போற மாதிரியும் இவன் இங்க வர மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க ரூமர்ஸ். அப்புறம் இல்ல என்ன பண்ண கடைசியில அன்னைக்கு வந்துச்சு பாரு டப்புக்குன்னு ஒரு நாளைக்கு நியூஸ் டக்குன்னு வந்துருச்சு. அது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஹர்திக் பேக் வந்துச்சு. அப்ப எல்லாம் இந்த வருஷம் எதிர்பார்த்தேன் ப்ரோ. அது இன்னமும் ஒரு போட்டோ யாருக்குடா ஹர்திக் பேக் ஹெல்மெட் போட்டு ஒரு போட்டோ வச்சிருப்பாங்க. இல்ல அப்ப சிஎஸ்கே ஃபேன்ஸ் நாங்கெல்லாம் என்ன போட்டோம் இந்த மாதிரி அவன் தான் கேப்டன். அப்ப எல்லாம் மும்பை
அதெல்லாம் உங்க கனவுல கூட நடக்காதுடா அப்படின்னு போட்டிருந்தாங்க மும்பை ஃபேன்ஸ். அப்படின்னு அடுத்த நியூஸ், ஹார்திக் பாண்டியா நானே will be the சிவாலாம் captain. இல்ல. டேய் அப்படிலாம் பண்ண முதுகு குத்த மாட்டாங்கடா டேய், அவன் தான்டா அது அப்படி இப்படி சொல்லு. டேய் பார்த்தா நல்லா குத்துனீங்கடா. ஆனா ரோஹித் சர்மா உண்மையிலே சொல்லணும்டா, 23 அந்த அந்த போர்டிங் லைனை வச்சு குவாலிஃபயர் போன வரைக்கும் வருஷம் போயிருக்கும். இந்நேரம் அவ்வளோ வெக்ஸரா டெட்டு. ஏதோ இந்த 2 ஐசிசி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் காமா இப்ப இந்த வருஷம் இருக்கு. போன வருஷம்லாம் மொத்தா கழுகுதான் இல்ல. நான் மத்தபடி பல டைம் எல்லாமே உங்ககிட்ட சொல்லிக்கிறேன்டா, நீங்க தானே வன்மம் பண்ணல. தோனி இஸ் மோர் கன்சிஸ்டன்ட். அதாவது அந்த பிளே ஆஃப் போறது அதெல்லாம் இருக்கும். ஆனா ரோஹித் கிட்ட அந்த டிராப் ஆஃப் இருக்கும். 13 டீம் சாம்பியன்ஷிப் படிக்கும், 14ல அதோட லெவலுக்கு பண்ண ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். 15 பண்ணுவோம், டக்குன்னு அடுத்த சீசன் டொக்குன்னு விழுவானுங்க. அது வந்து எங்க மெத்தடு, எங்களோட ட்ராஃபிஸ் இது அடிச்சிருப்பாங்கடா. அப்படிதான். ஒரு வருஷத்துக்கு ஒரு ட்ராஃபிடா அது. டிராஃபி அடிப்பானுங்கடா, அடுத்த வருஷம் கன்சிஸ்டன்சி குவாலிஃபை ஆக மெயின்டைன் பண்ண மாட்டாங்கன்றான். மாட்டானுங்க. அந்த சாம்பியன்ஷிப் டீமே என்ன பண்ணும், அடுத்த வருஷம் கிரிக்கெட்டே ஆட தெரியாத மாதிரி ஆடும். அது நமக்கு எப்பவுமே நடக்கிற ஒரு விஷயம். ஆமா. அதுல மட்டும் தோனி கன்ஃபார்ம் டெஃபினட்டா பெட்டர் தான். பட் ஆனா ரோஹித் சர்மாக்கு வந்து நீ ஒரு அபவ் ஆவரேஜ் டீம் கொடுத்தாலும் பிளே ஆஃப்லாம் வர அளவுக்கு இருக்கு. ஆனா அவனுக்கு அதுக்கு அந்த மாதிரி சூழ்நிலை கிடைச்சிருக்கான்னு கேட்டா ரொம்ப கம்மி டைம் தான். ஏன்னா அவனுக்கு அவன் உண்மையாவே சதீஷ் அவன் வந்து சூப்பர் கேப்டன்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, தோனிக்கு அப்புறமே இந்தியன் டீம்ல அவனுக்கு கிடைச்சிருக்கணும். அப்படி கிடைச்சிருந்தா இன்னும் ஐசிசி சேர்த்து அடிச்சிருப்பான். அவனுக்கு ரொம்ப லேட்டா தான் தெரியல. இந்தியன் டீம்லயே நடுவுல ஒருத்தன் வரவேதான் நீ கிடைக்கும். யோசிச்சு பாரு டெட்டு. அவன் நல்ல கேப்டனா இல்லையா? நல்ல கேப்டன் தான். தோனிக்கு அப்புறமே நீ இவனுக்கு அது கரெக்டா. கிடைச்சிருந்துச்சுன்னா என்னன்னா இப்போ நீ கோலி பண்ணவே இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ டெஸ்ட்ல கோலிக்கு அந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் கிடைக்கும். அதாவது அந்த ஒரு 5 நாள் ஒயிட் பால்ல சொல்லு. இல்ல டெஸ்ட்ல நல்ல கேப்டன் இருக்கிறவன் வந்து ஒயிட் பால்லையும் இருப்பான்டா. ரொம்ப பெரிய ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. என்னன்னா அவனால அந்த 19 பண்ண முடியல. T20ல கிடையவே கிடையாது. நான் சொல்றேன், T20ல கோலி கிடையாது. ரீசன் என்னன்னா, T20 உனக்கு டக்கு டக்கு டக்குன்னு யோசிக்கணும். உனக்கு ஓவர் ரேட் போயிட்டு இருக்கும் வெளியே. அதனால வந்து உனக்கு சக்கு சக்குன்னு யோசிச்சாதான் அடுத்தடுத்து அது வந்து ரோஹித்துக்கு நல்லாவே வரும், தோனிக்கு வரும். அவன் கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா தான் பண்ணுவான். நீ வேணா பாரு. அதனால தான் டெஸ்ட் எல்லாம் வந்து அந்த அக்ரெஷன் வச்சு அந்த பிளேயர்ஸை வந்து அந்த எப்படி சொல்றது டவுனே ஆக விட மாட்டான். அதனால பவுலர்ஸோட எஃபிஷியன்சி அதிகமா வெளியே கொண்டு வருவான். டெஸ்ட்ல அவன் பெட்டரு. அவன் இது ஒயிட் பால்ல உக்காந்ததுக்கு ரீசன் வந்து எஸ்பெஷலி T20ல ஓடிஐ கூட கொஞ்சம் பெட்டரா பண்ணோம். அன்னடே உனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும் 19ல. இவனை வந்து கோலி போட்டாங்க. ஏன்னா தோனிக்கு அப்புறம் பெரிய பிராண்டா இருக்கணும்னா கோலி தான் சொல்லி ஆமா ஆமா. அப்ப ரோஹித் பாக்கல, கோலி தான் பிராண்டு சொல்லி கோலி போட்டாங்க. ஆனா இங்க என்ன ஆப்போசிட்ல இல்லடா, அதுக்கு மட்டும் கொடுக்கலடா. நான் ஃபர்ஸ்ட் ஒரு பிராண்ட் வேலைக்கு மட்டும் கொடுக்கலடா. ஃபர்ஸ்ட் நீ புரிஞ்சுக்கோ. எனக்கெல்லாம் வந்து 2011-13ல தெரியும் கோலி தான் பண்ண போறான்னு. ரோஹித் ஐபிஎல் ஜெயிச்சதுக்கு அப்புறமா ரீசன் வந்து பிராண்ட் மட்டும் கிடையாது. ரெய்னா தான் வைஸ் கேப்டன் பண்ணிட்டு இருந்தான். இல்லடா, ஏன்னு சொல்றேன் இரு, எனக்கு கோலி வருவான்னு எனக்கு ஒரு கட் ஃபீல். இந்த ரீசன் வந்து பிராண்ட் வேல்யூ எல்லாம் கிடையாது. ஒண்ணு, அவன் வந்து இந்த அண்டர் 19ல ஜெயிக்கும் போதுல இருந்து கோலி வந்து ஒரு செம கேப்டன். இந்த கங்குலி கம்பாரிசன் அக்ரெசிவான கேப்டன் வந்துருச்சு. இவங்க என்னன்னா ரோஹித் வந்து ஏன் கிடைக்கலன்னு சொல்றேன், நல்ல டீம் வச்சு பண்ணான்ற அந்த மித்து இருந்துகிட்டே இருந்தது. ஓகேவா? அது வந்து பாதி ஒரு 50% உண்மைனா இல்ல அப்படி இருந்துச்சுடா. அது என்னாச்சுன்னா இவன் ஃபெயிலியர் ஆக அந்த இவன் கன்சிஸ்டன்டா ஐபிஎல் கப் அடிச்சுட்டே இருந்தான். 13, 15, 17, 19, 20ங்கும் போது இங்க பிரஷர் ஆயிடுச்சு கோலிக்கு. இவன் ஃபெயிலியர். அததான் சொல்றேன் நான் வந்து அடுத்த கோலி வச்சிருக்க முடியாது. இன்னொன்னு டெட்டு நான் சொல்றேன் ஏன் மித்துனா, நீங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்கடா. ஏன் ஹர்திக் பாண்டியாவில பண்ண முடியல, நீங்க அது புரிஞ்சிக்க மாட்டீங்க. அந்த டீம் அதுதான்டா, அந்த டீம் இங்க ஏன் பண்ண முடியல. நான் என்ன சொல்றேன்னா, நல்ல டீம் வச்சிருந்தா இல்லடா டேய், அது இந்த வருஷம் முடிஞ்சு போச்சு, அதை விட்டுரு. 2 வருஷம் வச்சுக்கோ. நான் சொல்றது அது நீங்க மேட்சே தெரிஞ்சு போச்சுடா. அதெல்லாம் உருப்படாது அந்த டீம். நீ வந்து அந்த டீமா அந்த கேலிபர் இருக்கு. நீ சொன்ன மாதிரி ஒரு 5-6 பேர் இருக்கிறாங்க. எஃபிஷியன்சி வாங்க முடியல. ஒரு வேர்ல்ட் கிளாஸ் டீமா இருந்தாலும் வேலை வாங்கணும். மேன் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம்டா கேப்டன். இப்போ ஒரு நியூஸ் படிச்சேன், நூர் அஹ்மதுக்கு நல்ல டீம்லாம் சொல்லலாம். எத்தனை மேட்ச் 13 எடுத்துக்கோ, 17 எடுத்துக்கோ, எல்லாமே லோ ஸ்கோர்ல ஃபைனல்ஸ் வின் பண்ணாதடி. அதெல்லாம் கேப்டன் எப்படி திங்க் பண்ணணும் தெரியுமா? நீ மறுபடியும் நான் சொல்றேன், இப்போ 19 நான் சொல்றேன், நீ கேம பார்த்து இருந்தனா மலிங்கா புவர் தான் உண்மையா. ஃப்ரண்ட் லைன்ல ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது அவன் புவரா தான் போட்டான். வேகண்ட் ஆஃப் கரியர் நல்ல தொப்ப துண்டி எல்லாம் விழுந்துருச்சு. அதுவும் அவன் எப்படி சொல்றது, ஒரு ஃபாஸ்ட் பவுலர் அவ்வளோலாம் இருக்கக்கூடாது பிசிக்கா. ஓகேவா? பேட்ஸ்மேன் கூட இருந்துடலாம். ஓகே, யாருக்காக சொல்றேன்னு தெரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். நீ வந்து ஒரு பவுலரா அப்படி இருக்கக்கூடாது. இருந்துமே அவனெல்லாம் வச்சு நல்லா தான் போட்டான். நீங்க என்னன்னா, எங்க டீம்ல வந்து ஒருத்தன் பூமா வரான்னா அந்த கிரெடிட் எங்களுக்கு கொடுக்காம அந்த இண்டிவிஜுவல் பிளேயர் கொடுத்துட்டு ஒரு கடப்பார டீமு
ஆனாதான் ரோஹித் ஜெயிக்கிறான். ஆனா ஹர்திக் பாண்டியா, குர்னால், இஷான் கிஷனு இவங்க எல்லாருமே நீங்க விட்டுறீங்க. அது யார் டெவலப் பண்ணா? இல்ல வரும்போதே சூப்பர் ஸ்டார்ஸ் தான் வந்தாங்களா? அந்த பாயிண்ட் நீங்க பண்ண மாட்டீங்க. ஆனா மும்பைனா அதை எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லிக்கிறீங்க. மும்பைன்ற சிஎஸ்கேனா அது ஏன் அப்படின்னு தெரியல. இல்ல அது சிஎஸ்கே எல்லாம் என்ன காரணம்னா சிஎஸ்கே பார்த்தா சிஎஸ்கே இவனுதான் ஃபுல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரா ஒன்றே ஒரு வச்சிருப்பாங்க. சிஎஸ்கே எல்லாம் வந்துட்டு 2018 டாடிஸ் ஆர்மி எல்லாம் ஓட்டின டீம் அது. இது ஜெயிச்சதுக்கு அப்புறம் இப்ப டாடி பேசுறாங்க. ஏய் சார்லாம் அதுதான்டா ஓடுனது விடு. சொல்றேன். இங்க பாரு நாங்க அந்த மாதிரி இங்க பாரு நீங்க கிறுக்கு புண்ட மாதிரி டீம் எடுத்து நீங்க ஜெயிச்ச மாதிரி நாங்க பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்களே உங்க காலில் சுட்டுக்கிறேன், நீங்களே மருந்து போட்டுக்க, உங்க பிரச்சனை. ரோஹித் அப்படி ஏன் டீம் எடுக்கணும்? ஜெயிக்க முடியும் நம்பணும் அந்த டீம் வச்சு. அப்படி கிடையாதுடா. நான் அததான்டா சொல்றேன். ஆமாண்டா புண்ட மாதிரி டீம் எடுத்தீங்கடா, ஜெயிச்சு போட்டீங்க. தோனி அடுத்த வருஷம் ஏன் சுத்தறியும்? தோனி அததான்டா சொல்றேன். அடுத்த வருஷம் நீங்களே கேவலம் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தோம்டா. அது என்ன ஒரு அந்த டேய் அததான்டா வந்து தோத்து தானடா போனீங்க. சரிடா ஒரு ரன்ல தான் தோத்தோம். இன்னும் நான் ஒண்ணு சொல்றா, நம்ம இந்த 2 டீமும் பிரைம்ல இருக்கும் போது மத்த டீமும் வராததுக்கு ரீசனே வந்து முன்னாடியே மேட்ச் தோத்துருவாங்க. மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடியே பயத்திலே நாங்க பிளே ஆஃப் வந்தா எங்களை பார்த்து தோத்துருவானுங்க, நீங்க பிளே ஆஃப் பண்ணா உங்களை பார்த்து தோத்துருவானுங்க. அப்படிதான் நீங்க உள்ள வர. நல்ல டீம் எல்லாம் வரல. 23 எல்லாம் பாரு, ஷர்துல் தாக்கூர், துஷார் தேஷ்பாண்டே எல்லாம் வச்சு ஜெயிச்சாரா. தோனி தான். அதுதான்டா இப்போ துஷார் தேஷ்பாண்டே தான் நல்லா போடுறான். அது இப்போ இதுக்கு ஆறாரு அப்ப போடலாம், இப்ப போடுறான். அததான்டா சொல்றேன். நல்ல டீம் வச்சிருந்தாலும் ஒத்துக்க மாட்டீங்கடா நீங்க. அதுக்கு நாங்க எதான் பண்ண முடியும்? நல்ல டீம் இல்லையே.